அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா 2600 ஓட்டு இருக்குது, 2000 ஓட்டு கன்ஃபார்மாக அந்த பிஎனுக்கு வரனாரு, 600 ஓட்டு கிரேனாரு. கிரேனா வந்து அத்தாஸ் பார்க்கலாம். உண்மையாக என்ன நடந்திருக்குன்னு அங்கே நீ பார்த்தேன்னா சதீஷ், உண்மையான நிலைமை பார்த்தா அவங்க சொன்னது உண்மை. 2000 ஓட்டு என்னோட எஸ்டிமேஷன் பார்த்தா அந்த 2000 ஓட்டு அங்கே இல்லை, அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வெளியே ஓட்டு. அது வந்து அந்துவானி சேர்த்துக்கலாம், அந்துனா 2 இடத்துல ஓட்டு போகிறது தான். பட் இது என்னன்னு பார்த்தோன்னா இவங்களோட ஃபிக்ஸ் டிபாசிட் ஓட்டு. அது எங்கன்னா அந்த கவசம் ஆயர்குடிகள் இல்லாதவன் வெளியில் உள்ளவங்க, எப்படின்னா தாப்பா பார்லிமெண்ட் இல்லாமல் வெளியில் உள்ள பார்லிமெண்ட்டில் உள்ளவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எங்களோட ஆழமான நம்பிக்கை. அது ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி 700 பேர் எடுத்தாங்கனாலும் 24,000 14,000 பிளேஸ் அப்படியே போயிருமே பத்தி. தென் மெட்ரிகுலேஷன் வந்து நீ கொண்டு வா 5A 6A 7A 8A and you should ஓகே, நீ அங்கே கோட்டா சிஸ்டம் வச்சாலும் ஓகே தான், அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கும். ஸோ 10A எடுத்துட்டு 11A எடுத்துட்டு 12A எடுத்துட்டு நீ என்ன பண்ணுற, இந்த பிள்ளைங்களை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 2A எடுத்தவங்களோட போட்டி போட விட அதுங்க அண்டக்கு. ஆனால் பட் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறதுன்னா அது வேறு சாய்ஸ் இல்லடி, நம்ம அதை எடுத்து தான் ஆகணும். ஆமாம், நம்ம அதை எடுக்கலன்னு வச்சுக்கோமா நம்மளுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி கிடையாது. வந்து என்ன ஒரு மோடி ஒரு இதை பார்த்தோன்னா அந்த முடிவு வந்து அரசியல் முடிவு இல்லை, ஆமி நீங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்க இது நாடு உங்களுக்கு பற்று இருக்கு, உங்களுக்கு புது சுதந்திரம் கொடுக்குறோம், நீங்களே டிசைட் பண்ணீங்க எப்போ அடிக்க போறீங்களோ நீங்களே அடிச்சுங்கன்ட்டு. சரி, செம்பாங் பக்கம் 84வது எபிசோட் டிவி ஏறக்குறைய இன்னொரு 3 வாரம் கேப் போட்டுட்டோம், கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேலை நிறையா. ஸோ இருந்தாலும் மீண்டும் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். ஸோ நிறைய விஷயம் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் கேப் விட்டுட்டோம், பட் இருந்தாலும் வந்து 2வது ரீகேப் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது சதீஷ். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா வந்து நம்ம துன் படாவிக்கு வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க அனுதாபங்கள் வந்து தெரிய வச்சுக்கிறோம். ஸோ அவரோட இந்த நாட்டுக்கு வந்து சதீஷ் துன் படாவி வந்து ஒரு அட்லீஸ்ட் அந்த அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு குறுகிய காலகட்டமாக 5 வருஷம் தான் இருந்தாலும், பட் அவரோட சொல்கிறதுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ சம்பளம் ஏற்றுறதோ சரி, இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் செவனுக்கு சம்பளம் ஏற்றுனது அவர் தான், 30% ஏற்றிருக்காங்களோ. ஆமாம், அவர் தான் வந்து ஆக கூட கூட ஏற்றிருக்காங்களோ. அதுக்கப்புறமா அன்வார் இப்போ சொல்லுவார்ல, ஓகே சொல்லுவார் என்னமோ, அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு. பட் பார்க்க போனால் நிறையா இருக்கணும், கேப் நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த வேலையில் ஒன்று பார்த்தோன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகி வந்தால் வந்து புது எக்கானமியை கொண்டு வந்தார். அவர் இருக்கும்போது தான் அந்த நார்த் காரிடோர், என்சிஆர் எல்லாமே வந்தது. ஸோ நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவர் மூலிமா தான் நிறையா ஹாப்ஸ் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோன்னா வந்து பஹாங்கில் சரி ஒரு பாட் வந்து செயல்படுது பெருசானா அவரோட முயற்சியில். இந்தாண்ட இப்படியே போனோன்னா வந்து பெர்லிஸ்லேருந்து நீ பார்த்தோன்னா நிறையா லாஜிஸ்டிக் ஆமாம் நீ அந்த என்ன சொல்லுவாங்கன்னா பங்குத்தான் டாராட்லாம் அது. ஸோ அதில் நீ பார்த்தோன்னா நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. பட் இருந்தாலும் வந்து அவரோட ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அவரை பற்றி நம்ம அப்புறம் இறந்துட்டாரு, அவரை பற்றி நம்ம சிறப்பாக சொல்ல கிடையாது, பட் அவருக்கும் ஒரு விமர்சனம் இருந்துச்சுல்ல. என்னன்னு பார்த்தா பார்லிமெண்ட்டில் போகும்போது நம்ம இப்போ இருக்கிற எதிர்கட்சி வந்து மெத்தையை தூக்கிட்டு போனாங்க, தண்ணாணி தூக்கிட்டு போனாங்க, நீ தூங்கிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு. அது வந்து அவர் பதவியிலேருந்து வெளியான பிறகு அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். அவரோட அந்த மருந்து எடுக்கிறாரு. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து அந்த மருந்துனால வந்து அந்த இது வரும். பட் நான் வந்து ஸ்லீப் அப்னியா அதோட அந்த இது அது இருக்குது. அந்த மருந்துனால வந்து ஆஃப்கோர்ஸ் நான் தெளிவாக பண்ணுவேன். பட் ஆனால் நான் அதை வந்து என் வேலையில் சம்மந்தப்படுத்தி என்னை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். நார்மலாக பாலிடிக்ஸில் அது நடக்கிற விஷயம் தான் போகிறேன். பட் அவருக்கு வந்து இந்த வேலையில் வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் சதீஷ். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டரை எடுத்துக்கிட்டா சதீஷ், நம்ம துக்கு அப்துல் ரஹ்மான்லேருந்து மகாதேர் மட்டும் வந்துட்டு மகாதேருக்கு அந்தாண்ட வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறாங்க ஒரு மாற்றம் நடந்தது. வந்து மகாதேருக்கு முடிஞ்சு ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. ஆக கூட பார்லிமெண்ட் மெம்பர் வெரி கம்ஃபர்டபுளாக தெளிச்சதும் வந்து படாவி தான். அவர் காலத்தில் தான் வந்து நிறைய ஸ்டேட் உளுந்ததும் அவர் காலத்தில் தான். அவர் எப்படி சொல்லுவாங்கன்னா அவர் கடைசி அந்த இதுலேருந்து வெளியாகிறதுக்கு முன்னால் அவர் சொன்னார், பரிசான் நேஷனல் அவர் வந்து அம்னோட 6வது பிரசிடென்ட், நாட்டோட 5வது பிரதமர், 6வது பிரசிடென்ட். அவர் என்ன சொன்னார்னா, என்ன மாதிரி வந்து தேர்தலில் பிஎன் வந்து ஜெயிச்சதே கிடையாது. 200 சீட்டுக்கு மேலே எடுத்தாங்க. அதுதான் வந்து 222 200 கிட்ட எடுத்தாங்க. அந்த மாதிரி மெஜாரிட்டி, சூப்பர் மெஜாரிட்டி எந்த பிரைம் மினிஸ்டரும் ஜெயிச்சது கிடையாது. துங்கு, அப்துல் ரஸாக்,
ஹுசைன் மகாதீர் யாரும் எடுத்தது கிடையாது. அதே போல் 2008 அவர் என்ன சொன்னார்னா, ஆஃப்கோர்ஸ் இப்போ வந்து வேர்ஸ்ட்டும் நான் தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ அவர் காலத்தில் அது வேர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நஜீப் தான் வேர்ஸ்ட்டு. ஆமாம், நஜீப் இப்போ வந்து ஜாஹிட் வேர்ஸ்ட்டு. ஏன்னா அவருக்கு அந்த வழி அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பிஎனோட உழுவுற காரணம் அந்த ஹைப் வந்து அங்கே ஆரம்பிச்சிச்சு. 140 ஜெயிச்சிருந்தாங்க பிஎன். அப்போ எஸ்ஐபிபி ரெண்டும் சேர்த்து. அப்போ எதிர்கட்சி வந்து 82 இருந்துச்சு. 2013 வந்து நஜீப் வந்து 89, ஒன்றும் கூட தான் தோத்தார். நஜீப் இன்னும் வேர்ஸாக தான் தோத்தார். ஆனால் நஜீப் வந்து இருந்துட்டார் இன்னொரு 5 வருஷம். 2018 நமக்கு தெரியும் மொத்தமாகவே அவங்க 70 அவ்வளோதான் ஜெயிச்சாங்க. இப்போ வந்து ஜாஹிட் வந்து வேர்ஸ்லாம் 28 சம்திங் தான். ஸோ சரி சதீஷ், நம்ம டாபிக் உள்ள போவோமே சதீஷ். அது நம்ம நிறையா இதில் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். 3 வாரம் கேப்பில் பட் முக்கியமாக அந்த எலெக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுமே. எங்கன்னு பார்த்தா ஆயர்குடிங் எலெக்ஷனில் வந்து நான் இருந்தேன் சதீஷ். அங்கே ஒரு 10 நாள் கேம்பெயினில் இருந்தோம். ஸோ நம்ம வந்து தேர்ந்தெடுத்தது வந்து இந்த வாட்டி பிஎஸ்எம். ஏன்னா அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது. சில பேர் வந்து பேசுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் நம்ம காரணம் ஏன் அது பார்த்தோன்னா, முக்கியமான காரணம் வந்து ஒரு இந்திய பெண்மணி நிற்கிது அங்கே. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான அடித்தளமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நடந்த அந்த சினாரியோ பார்த்தோன்னா, இப்போ இந்த காலத்தில் நடந்திருக்க சினாரியோ பார்த்தோன்னா, இந்தியர்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிற விஷயமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்து கோயில்களை வந்து ஆறாம் சொல்கிறதும் சரி, இந்தியர்களுக்கு வந்து சரியாக சேர வேண்டியது சேராமல் இருக்கிறதும் சரி, பிரைம் மினிஸ்டர் வந்து நம்மளை அந்த ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஸோ அது எங்கே போய்ட்டு எந்த இடத்துல காமிக்கிறது, அதை அந்த அந்த ஆங்காரத்தை வந்து எங்கே காமிக்க முடியும்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் ஹோட்டலில் தான் காமிக்க முடியும். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம யோசிச்சு பார்த்ததில் பார்த்தோன்னா, இந்தியன்ஸ் வந்து எந்த பாய் எலெக்ஷனும் வந்து நிற்கலன்னு நினைக்கிறேன். இவங்க ஒன்று தான் வந்து ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. இல்லை, இந்த போன எலெக்ஷனுக்கு இந்த எதுவுமே இல்லை. பாய் எலெக்ஷன் எல்லாம் பார்த்தோன்னா மலேசியா தான் நிற்கிறாங்க, சைனீஸ் நின்னாங்க டிஏபிக்கு. பட் வந்து இந்தியன்ஸ் நிற்கல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சோன்னா, இந்த வாட்டி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு கொடுப்போம். அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பிஎஸ்எம் வந்து அந்த மாதிரி பார்க்கல. பிஎஸ்எம் எப்படி பார்க்குறாங்கன்னா, அவங்க மல்டிரேஷியல் கட்சி. அதுவும் இல்லாமல் அவங்க கொள்கை அடிப்படையில் வந்து அவங்க வந்து மதத்தையும் சரி இனத்தையும் வச்சு அரசியல் பண்ணாத ஒரு கட்சி இந்த நாட்டில். அந்த கொள்கையாக அந்த அடிப்படையில் தான் அவங்க போகிறாங்க. பட் நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவோன்னா, இந்த ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு கூட்டணியாக உரிமை போயிட்டு சேர்ந்த வச்சு நம்ம என்ன சொன்னோன்னா, இல்லை இது நீங்கள் அதே மெயின்டைன் பண்ணுங்கள். நானும் மலாய்க்காரங்க வீட்டுக்கு போனோம், கேம்பெயின் பண்ணேன், வாக் அபவுட் போனோம், சீனர் வீட்டுக்கு போனோம், மல்டிரேஷியல் தான் கேம்பெயின் பண்ணோம். பட் நம்மளோட ரொம்ப முக்கியமான தருணம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்தியன்ஸ் ஓட்டை ஸ்விங் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தா சதீஷ், எலெக்ஷனை பார்த்தோன்னா எல்லாம் பாய் எலெக்ஷன் மாதிரி தான் நடந்துச்சு. இந்தியர்களுக்கு வந்து கோயில் ஆட்டுக்கடி வெட்டி போடுறதும் சாப்பாடு போடுறதும் இது ஒரு, ஆனால் ரொம்ப இல்லை ரொம்ப ஆபீஸாக இல்லை. பட் குறவாக தான் இருந்துச்சு. கோலகுபூபரில் நடந்த மாதிரி கோலகுபூபர் வந்து ஒரு கோயில், அந்த ஒரு கோயில் ரோட்டு வாரத்தில் இருக்கும், ஒரு ஐயா கோயில். அந்த கோயிலில் வந்து டெய்லி கிடா வெட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. போகிறப்பல இன்னைக்கு கிடா வெட்டுறாங்க, சாப்பாடு ஆள் போய்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த கட்சிக்காரர்களை இப்போ வச்சுக்க, எம்ஐசி வெட்டுறாங்களா, எம்ஐசி வெட்டி முடிஞ்சோன்னே டிஏபி வெட்டுவாங்க, டிஏபி வெட்டணுன்னா பிகேஆர் வெட்டுறாங்க, பிகேஆர் வெட்டி முடிஞ்சோன்னே பிபிபி வெட்டுறாங்க, பிபிபி வெட்டணுன்னா ஐபிஎஃப் வெட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக அந்த இடத்துல வந்து என்ன காமிக்கிறாங்க, யூனிட்டி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. பட் அந்த யூனிட்டியோட அந்த சரிவு வந்து நம்ம பார்த்தோம் இந்த எலெக்ஷனில். இந்த எலெக்ஷனில் எப்படி அதை பார்த்தோம்னா, அவ்வளோ அளவுக்கு அக்ரெசிவ் கேம்பெயின் வந்து அவ்வளோ அளவுக்கு பண்ணலை. டெய்லி இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ அளவுக்கு டார்கெட் பண்ணல. பட் நார்மலாக வந்து கான்சர்ட் நடந்துச்சு, ஒரு பெரிய கான்சர்ட் வச்சாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆட்டுக்கறி கோழிக்கறி இது நடந்துச்சு. அது வந்து கடைசியில் ஃபர்ஸ்ட் டேயில் ஸ்டார்ட் பண்ணல, அந்த கடைசி வீக்கில் தான் அது நடந்துச்சு. பட் அதோட ஒரு குற்றமான விஷயம் பார்த்தோன்னா, நம்ம கடைச்சதான் அதை கண்டுபிடிக்க வந்துச்சு பாரு. என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், இன்னும் வந்து அந்த கல்ச்சரல் வந்து இன்னும் இதாக இருக்குது. அது நீங்கள் அது போகிறதுக்கு முன்னால் அதை நான் ஒரு ப்ரீட் கொடுத்துட்றேன். மொத்தம் வந்து நம்ம ஆயிருக்குனிங்கள இந்திய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து மொத்தமாக வந்து இது வந்து நமக்கே வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிகமான நம்ம ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம இறங்கி கேம்பெயின் பண்ண முடிவு பண்ணது வந்து இந்த இந்தியன் பாப்புலேஷன் வந்து அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மலாய்க்காரவங்க வந்து 55%, சீனர்கள் வந்து 22%, இந்தியர்கள் வந்து 14.3%. ஸோ அந்த ஒட்டுமொத்த அந்த 31,000 பேரில் வந்து
14% பேர், அதாவது வந்து ஏறக்குறைய 5000 பேர் வந்து 14 to 15% வந்து இந்திய வாக்காளர்கள் தான் இருக்காங்க. அப்படின்னா 14-15% ஏறக்குறைய 4500 பேர் வந்து இந்திய வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இட்ஸ் குவைட் குரூஷியலான எலெக்ஷன். ஒரு டைட் ரேஸில் வந்து இந்தியன் ஓட்ஸ் எங்கே ஸ்விங் பண்ணுதோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம வந்து போனோம். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் டிவேட் எந்தெந்த இடத்துல இந்தியர்கள் இருக்காங்க. கம்புங் பானியர்லாம் வந்து லாட் வீட்டில் இருக்காங்க இந்தியர்கள். அப்புறம் கம்புங் ரஹமாட்டா நம்ம போனோம். அப்புறம் வந்து இன்னொரு இடம் போனோம், சிம்பாந்திகா. அதுல கடைசியா கமோபாசேர் சிம்பாந்திகா தான் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அந்த அதை தான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் வந்து அதிகமான இந்தியர்கள் இருந்தாங்க. ஆனா 1400 இந்திய வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்க நடந்த கதையை நீங்க சொல்லுங்க டேவிட். அப்பதான் நமக்கு தெரிஞ்சிச்சு இவங்க வந்து இன்னும் மாறவே இல்லை, இதுக்கு மேலே மாறவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது 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 நம்ம அது எப்படி அது 2 வகையில் பார்க்கலாம் சதீஷ்னா. நம்ம 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று வந்து இந்தியர்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். இன்னொன்று வந்து இந்தியர்களை முட்டாளாக்கிட்டு ஒரு சைட்டு பார்க்கலாம். ரெண்டு ஆங்கிளில் பார்க்கலாம். இன்னொன்று வந்து அது வந்து அங்கே உள்ள அந்த சட்டமன்ற உறுப்பினரோட நாடாளுமன்ற இடமோ அதுக்கு வந்து முக்கியமான தேவைப்படுற விஷயத்தை தெரியாமல் போயிடும். அது ஃபைட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் இருக்காது. அதை கரெக்டான சூஸ் பண்ணல, அந்த கரெக்டான ஜனநாயகம் அடிப்படையில் அங்கே சூஸ் பண்ணதான் சொல்ல முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சதீஷ், நம்ம போனோம். நம்ம என்னென்னு பார்த்தோன்னா 1400 ஓட்டர்ஸ் இருக்காங்க. 1400 ஓட்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா சிம்பாந்திகா பீடோரில். ஆமாம், அந்த பீடோர் பார்டர் மட்டும் இருக்குது பாரு. அயர்குனிங்கிறது அங்கேருந்து வந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் வரணும். அங்கே வந்து தான் அந்த இந்தியர்கள் இருக்காங்க. அந்த பகுதியில் பார்த்தோன்னா ஒரு 3 இடம் வந்து பிரிச்சிருக்கு. அந்த 3 இடத்துல வந்து ஒரு இடம் வந்து கம்பம் பசேர் பக்கத்தில் தான் இருக்குது. லாட் வீடுங்க நிறையா. அதே மாதிரி தான் இன்னொரு லாட் வீடு பார்த்தோன்னா கம்பங் ராமன். அங்கே வந்து ஒரு சைசபிள் நம்பர் இருக்காங்க. நாட் மச் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் பேர் தான் இருக்காங்க. பட் சிம்பாந்திகானோட தான் நம்ம வந்து சிம்பாந்திகாவில் தான் வந்து 1400 ஓட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதில் தான் வந்து நம்ம உரிமை வந்து அங்கே ஒரு சிரமா வைக்கலாம். இன்னொன்று வந்து வீடாக போகிறதுக்காக நாங்கள் உரிமை வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் பார்த்துக்குறோம். அதை கேம்பெயினுக்கு அந்த டைமில் லாஸ்ட் டே நம்ம கேம்பெயின் அதான் நம்மளோட இதுன்ட்டு உரிமையோட மெம்பர்ஸ்லாம் வந்துருந்தாங்க பாரு. ஸோ அந்த லாஸ்ட் டே நம்ம அந்த கேம்பெயின் செய்யும் போது வீடாக போகணும். அது வந்து புத்தல வீடாக டீமை பிரித்து எல்லா இடத்துக்கும் போய்ட்டு பென்பிளேட் சேரணும். சிராமாவுக்கு நம்ம கால் பண்ணலான்னு சொல்லி தான் நம்ம வந்து நான் எவ்வளோ அடிக்க சொன்னேன்னு பார்த்தோன்னா அந்த பென்பிளேட்டு 200 பென்பிளேட் எடுத்து சொன்னேன். என்னோட எஸ்டிமேட் 200 பத்தாது. பட் பிஎஸ்எம்மோட நிலமை அந்த மாதிரி இப்போ ஃபைனான்ஷியலி அந்த மாதிரி ஸ்ட்ராங் இல்லாதவங்க பரவாயில்ல நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி ப்ரொடக்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு. ஸோ அதை நான் கையில் வச்சுக்கிட்டு இப்போ 200க்கு இந்த 200 வீட்டுக்காரவங்கள்ட்ட போய் கொடுப்போம்னு தான் நாங்கள் வந்து நம்மளோட டார்கெட். அதுக்கு முதல் நாள் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டோம். கொஞ்சம் கொடுத்து மிச்சம் வந்து கமோராமான் பஞ்சம் இல்லை அதே சிம்பாந்திகாலே தான் நாங்கள் கொடுத்தோம். அது ஒரு பகுதி கொடுத்துட்டோம். அங்கே கொஞ்சம் இந்தியன்ஸ் கொஞ்சம் இருந்திருந்தால் ஒரு 50 வீட்டுக்கு கொடுத்துருப்போம். மறுநாள் வந்து நாங்கள் பத்தாது, நாங்கள் அந்த இடத்த டார்கெட் பண்ணுறோன்னு போனோம். போகும்போது நம்ம டீம் வந்து பெருசாக வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பிரித்து விட்டோம். 2 டீமாக பிரித்தோம். ஓகே, நீங்கள் இந்த தாமான் பாருங்கள், நீங்கள் ஏ தாமான் பாருங்கள், நீ பி தாமான் பாருங்கள், அந்த மாதிரி பிரடானா என்னென்னமோலாம் இருந்துச்சு பாருங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் போக சொன்னோம். ஸோ அங்கே போகும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம வந்து வேனில் வந்து நீ வந்து பேசிட்டு நீ கால் பண்ணுற வளவலான்னு சொல்லுவாங்க பாரு, இதுக்கு வாங்கன்ட்டு. அப்போ நம்ம ஒரு தாமானை பூந்து போகும்போது என்னடா ஒரு வீடு இருக்குது, ஒரு 10 வீடு மலாக்கார வீடு சின்ன வீடு இருக்குது, அப்புறம் ஒரு வீடு தமிழ் வீடு இருக்குது. என்னது நம்ம இவங்கள தானே இங்கே தானே 1400 ஓட்டு இருக்காங்க, எங்கே போயிருப்பாங்க? யாருமே இல்லையே இந்த தாமானில். இந்த சிம்பாந்திகான்ற இடத்துல இந்தியனே காணுமேன்ட்டு இருந்திருந்தா நினைக்கிறேன் ஒரு 600 பேர் தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். இல்லை நான் கணக்கு பண்ணது டேவிட், மொத்தமாக ஒரு 50 வீடு தான் இருந்திருக்கும். 50 to 60 வீடு தான். ஆமாம், ஏன்னா அந்த அபாங் நம்ம கடைசியாக நம்ம சிரமமா அந்த தண்ணி இது பண்ணாரு. அவர் அங்கே எங்கிட்ட கேட்டார், நீங்கள் எங்கே போடுறீங்க, இங்கே தமிழ் எங்கே இருக்காங்க கேட்டாரு. என்ன தமிழங்க இல்லைன்ற இந்த இடத்துல தானே வந்து 1400 ஓட்டர்ஸ் இருக்குன்றாங்க. இப்போ ஒரு சொன்ன இதோ இதான் என் தாமானே, மொத்தமாகவே 8 தமிழங்க வீடு தானே இங்கே இருக்குது, இங்கே நீங்கள் ஏன் வந்து போடுறீங்க தமிழன் சிராமான்னு கேட்டார். ஸோ அதுதான் எனக்கு வந்து ஆஹா. ஆமாம், அங்கே தான் வந்து நம்மளுக்கு அதை ட்ரிகர் பண்ணினது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ் இது வந்து ஒரு புதுசான கதை சொல்ல போகிறேன். இது காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இது எங்கே நடந்துச்சு பார்த்தோன்னா நம்ம 2018 தான் இதை வந்து நம்ம இதை பிக்கப் பண்ணோம். ஆமாம், எப்படி பிக்கப் பண்ணோம் பார்த்தோன்னா இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து பிராங்கில் நடந்தது. ஆமாம், ஜாவின்ற ஒரு இடம், அது வந்து ஒரு டூனு, பிராயன்றது ஒரு டூனு, ஜாவின்றது ஒரு டூனு. 2 பார்லிமெண்ட் டிஃப்ரெண்ட் பார்லிமெண்ட், ஒன்று பத்துகவான், ஒன்று வந்து நிபோண்டுபால் பார்லிமெண்ட். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ஐசியோட ஸ்ட்ராட்டஜிலாம். என்ன ஸ்ட்ராட்டஜி அது மக்கள் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இது என்ன ஸ்ட்ராட்டஜின்ட்டு எனக்கு தெரில. இது வந்து ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியா இல்லை அவங்களுக்கு வந்து அது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்கு தெரியாது. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து கிளியர் கட்டாக நம்மளுக்கு தெரிய வந்தது.
ஸோ ஓட்டர்ஸை வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓட்டர்ஸை செக் பண்ணும்போது நிபோன்ட் பாலில் வந்து அவங்க ஜாவின்ற ஒரு ஃப்ளாட்ஸில் போய்ட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணும்போது அவங்க வந்து அட்ரஸ் வந்து ஜாவி அட்ரஸ்ஸு. ஆனால் அவங்க ஓட்டு செக் பண்ணால் அவங்க வந்து ப்ராயில் ஓட்டு போடணுன்னு இருக்குது. ஏன் ப்ராயில் இருக்குன்னு பார்த்தா அப்புறம் வந்து ஒரு நூற்றி ரெப்பார்ட் போலீஸ் ரெப்பார்ட் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய்ட்டு ரெப்பார்ட் பண்ணணும். விடிய உட்காந்துருந்தோம் அந்த பாலாயில். ஏன் வந்து அவங்களுக்கே தெரியல, சில பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் இருக்காங்களோ இல்லை இவங்க கூட்டிகிட்டு வரும்போது ஆளுங்க வந்து பஸ்ஸில் போட்டு ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து ப்ராயில் ஓட்டு போடுறது. ஸோ ஏன் அதை செய்கிறாங்க உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஏன் ஜாவி இது ப்ராய், ஜாவியில் வந்து ஒரு சீன கேண்டிடேட்டு MCA இல்லைனா கிராக்கான் நின்றுருப்பாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் பிஎன்கியில். பிஹெச்லேயும் வந்து ஒரு DAP கேண்டிடேட்ஸ் தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ப்ராய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராயில் வந்து இது இந்தியன் சீட்டு. ஆமாம், இந்தியன் சீட் பார்த்தீங்கன்னா MIC நிற்பாங்க, DAPலும் ஒரு இந்தியன்ஸ் நிற்பாங்க, இல்லைனா சம்டைம்ஸ் டிபெண்ட்ஸாக சைனீஸ் கேண்டிடேட்டில் சைனீஸை போடுறாங்க. பட் MICயோட சீட் இதையும் பாகாண்டலாம் வந்து MICயோட சீட்டு. ஸோ ப்ராய் வந்து ஓபியஸான MIC சீட். அது ஒரு காலங்காலமாக இருந்தது. ராஜபதி இருந்தார், அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்புறம் நிறைய பேர். ஸோ என்ன அவங்களோட மோடஸ் ஆப்ராண்டி பார்த்தோன்னா சதீஷ், இவங்களாம் யாருன்னு பார்த்தோன்னா இவங்க ஒன்றும் ஏழப்பட்டவங்களாக இருக்காங்க. யார் பார்த்தீங்கன்னா இந்த B40 குரூப்பாக இருக்கும். இவங்களுக்கு வந்து அரிசி பருப்பு கொடுத்துக்கிட்டு அவங்களோட IC எடுத்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிடுறது. எங்கே ப்ராயில் ரெஜிஸ்டர் பண்ணிடுறது. IC அட்ரஸை மாற்றாமே சிப்ஸ். ஆமாம், சிப்ஸை ஒண்டி சிப்ஸ் அந்த ICயில் 2 ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். ஒன்று வந்து IC மேலே எழுதின இருக்கும், இன்னொன்று வந்து சிப்ஸுக்குள்ளே இன்னொரு அட்ரஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து மேலே வந்து எந்த மதம் போட்டிருக்க மாட்டான், அவங்கள மேலே மதத்தை மாற்றி வச்சிருப்பாங்க. அப்போ IC விட்டு உள்ளுக்கு பார்த்தா அந்த உள்ளுக்குள்ள டீட்டெயில் தான் போட்டிருப்பான், இஸ்லாம் மாற்றியாச்சுன்ட்டு. சில பேருக்கு அப்படி போகும். ஏன்னா இது உள்ளுக்கு 2 டேட்டா இருக்குது உள்ளுக்கு IC உள்ள. அந்த ICயில் வந்து இவங்க வந்து எல்லாம் ப்ராய் ஓட்டர்ஸ் ஆக்கி வச்சிருந்தாங்க. நிறைய பேர் இருக்குமா சதீஷ், கொஞ்சம் இல்லை, முக்காவாசி ஜாவியில் உள்ளவங்களாம் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. டேவிட் பாங்கண்டாலம்னா அடுனான பிறகுதான் எனக்கு நான் அந்த அன்டி கடைக்கு ஒன்று போவேன். அவங்க வந்து ஊஜம்பத்தில் வந்து ஒரு இந்த கடை, அவங்க ஓட்டே வந்து இங்கே மாற்றி வச்சிருக்காங்க, எல்லாத்தையும் இங்கே மாற்றி வச்சிருக்காங்க. ப்ராய ஃபோக்கஸ்லாம் ஃபுல்லாக ப்ராய ஃபோக்கஸ் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேமாங் செஞ்சாங்க. இது வந்து இதைத்தான் வந்து நீங்கள் இங்கேயும் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. பட் எனக்கு இதில் என்ன சந்தேகம்னா, அந்த ஐயர்க்கு என்ன சந்தேகம்னா டிவேட், நீங்கள் பார்த்தீங்கன்னா தாப்பா நாடாளுமன்ற தொகுதி வந்து MIC 1989 அவங்க தான் வச்சுருக்காங்க பாருங்களேன். 86 அவங்க தான் வச்சுருக்காங்க. தாப்பாவை சுற்றி இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பார் இஸ் அ சைனீஸ் பாப்புலேட்டட் ஸ்டேட்டு. அண்டாண்டு தொழுவின்தான் அதுவும் வந்து சைனீஸ் பாப்புலேட்டட் DAP வச்சுருக்கான். இங்கே வந்து இந்த சைட்டு வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் நான் ரைட்டாக சொல்கிறேன்னா பாருங்கள், கம்பார், தொழுவின்தான், தஞ்சோமாலி, இது 3 சுற்றி தான் தாப்பா இருக்குது. ஸோ என்னோட கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கெல்லாம் இந்தியன் ஓட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு இருக்கு, ஆனால் குறைஞ்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து அங்கே இருக்கிற இவங்களோட பிரான்ச் சேர்மன் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. பிரான்ச்சு தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அரிசி பருப்பு கொடுக்குறவங்க, அவங்க எல்லாத்தையும் கான்டாக்ட் இருக்கிறவங்க அந்த டீட்டெயில் வந்து அவங்கள்ட்ட இன்டாக்டாக வச்சிருக்காங்க, யார் எங்கெங்க. அதனால தான் வந்து டத்தோ சரவணன் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் 1400 ஓட்டு கன்ஃபார்மாக இருக்குன்னாரு. இல்லை, டத்தோ சரவணன் நான் பார்த்தேன், 2 வாட்டி பார்த்தேன். முதல் வாட்டி வந்து நம்ம இதில் பார்த்தேன் நான். அவர் என்னை பார்த்துட்டு போனார், பார்த்துட்டு போய் கால் பண்ணார், எங்கே இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கோசமான ஒரு PSMோட இதில் உட்காந்துருக்கீங்க, அடுத்து 3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. 3 பேர் கேட்டால் சொன்னார், 3 பேர் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டு வர போகும்போது டிராஃபிக் லைனில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு சொன்னார், சரி இங்கே உட்காந்துருக்கிறத வாங்க ஆட்டுக்கறி சாப்பிடுவோனாரு. அது நார்மல்லாம் கிடா வெட்டுறாங்க கோயில்லன்ட்டு. சரி நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சட்டையெல்லாம் மாற்றிட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து போனலாம் கிடையாது. பிற நம்ம அவங்க மரியாதையாக கூப்பிட்றாங்க, அந்த மரியாதைக்கு நான் போனேன். நானும் வந்து உரிமை சட்டை போட்டு பேட்ச் குத்திட்டு தான் போனேன். இது PSMோட பேட்சுன்ட்டு நான் ஒண்டி தான் அங்கே வந்து PSM ஆளு. மற்ற இது எல்லாமே பார்த்தா MIC நீல சட்டமும் சோப்பு நீளம் சட்டையும். சோப்பு நீளம்னா அது ஹராப்பானு பிஏனுக்காரங்க யாரும் போட கிடையாது, இவங்களுக்கு தான் சூடு சொன்னல இந்த சோ கால் PH. இவருக்கு ஒண்டி தான் 2 கலர் சட்டை போடுவாருங்க, சோப்பு நீளம் டார்க் நீளம் போடுவாருங்க. ஆனால் பிஏனை பார்த்தோன்னா முழுக்க அவங்க நீல சட்டை போட்டுட்டு தான் அணிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீளம் தான் தெரியுமா, அது ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஒன்றும். ஸோ அதிலே வந்து இந்த கட்சியோட தெரிஞ்சுக்க வேண்டியதான் இவங்க நிலைமை எந்த இடத்துல வச்சுருக்காங்க. பட் இவங்கெல்லாம் இருந்தாங்க அந்த இடத்துல, YBங்களாம் இருந்தாங்க, டாக்டர் சரவணன் இருந்தார். நானும் போனோன்னே எல்லாம் என்னை திரும்பி பார்த்தாங்க. இவங்க நான் கோயிலுக்கு போனேன், அந்த கோயிலில் உள்ளவங்கலாம் நல்லா ரொம்ப பேருக்கு அங்கே உள்ளவங்க எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கோம், பிரச்சனைகள்லாம் ஃபைட் பண்ணுறோம், அங்கே போயிட்டு வரோம்ல. ஸோ எல்லாம் வந்து கை கொடுத்தாங்க. இப்போ நான் உட்காந்துருந்தேன் சதீஷ், அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கூட நான் டத்தோ சரவணன்ட்ட சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை
நம்ம பார்ப்போம் எப்படி இது பண்ணுறதுன்னு சொன்னால் இந்தியன்ஸ் ஒரு பெண்மணி நிற்கிது, உங்களுக்கும் கொஞ்சம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தமிழ் பற்று நிறையா இருக்குது, இது ஒரு தமிழ் பெண்மணி தான் நிற்கிதுன்ட்டு. அது இருந்தாலும் ஓட்டு தான்னாரு. அதை முடிச்சுட்டு தான் வந்து அவர் ஸ்டேட்மெண்ட் அந்த 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 அன்றைக்கி தான் அவர் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நான் நிற்கும் போது தான் அவர் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. அப்புறம் என்ன சொல்லியிருந்தாருன்னா 2600 ஓட்டு இருக்குது, 2000 ஓட்டு கன்ஃபார்மாக அந்த பிஎனுக்கு வரனாரு, 600 ஓட்டு கிரேனாரு. கிரேனா வந்து அத்தாஸ் பார்க்கலாம். உண்மையாக என்ன நடந்திருக்குன்னு அங்கே பார்த்தேன்னா சதீஷ், உண்மையான நிலைமை பார்த்தா அவங்க சொன்னது உண்மை. 2000 ஓட்டு என்னோட எஸ்டிமேஷன் பார்த்தா அந்த 2000 ஓட்டு அங்கே இல்லை, அவங்க கண்ட்ரோலில் இருக்கிற வெளியே ஓட்டு. அது வந்து அந்துவானி சேர்த்துக்கலாம், அந்துனா 2 இடத்துல ஓட்டு போகிறது தான் அந்துன்னு சொல்லுவாங்க. பட் இது என்னன்னு பார்த்தோன்னா இவங்களோட ஃபிக்ஸ் டிபாசிட் ஓட்டு. அது எங்கன்னா அந்த கவசம் ஆயர்குடிகள் இல்லாதவன் வெளியில் உள்ளவங்க, எப்படின்னா தாப்பா பார்லிமெண்ட் இல்லாமல் வெளியில் உள்ள பார்லிமெண்ட்டில் உள்ளவங்களை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்கன்னு எங்களோட ஆழமான நம்பிக்கை அது. ஸோ அதனால தான் வந்து டத்து சரவணன் எப்படி சொல்கிறார், 2000 ஓட்டு கண்டிப்பாக பிஎனுக்கு போவோன்றாரு. த மீன்ஸ் அவரால் மொபைலைஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அந்த 2000 ஓட்டு. அவங்க மெம்பர்ஸ் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா அப்புறம் 600 கிரேன்றாரு. உண்மையாக 600 கிரே என்னன்னு பார்த்தோன்னா அங்கே உள்ளவங்க உண்மையாக ஆயர்குடிங்களோட மக்களை 600லேருந்து ஒரு 800 ஓட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அந்த மற்ற ஓட்டு வந்து வரலாம், வராமல் இருக்கலாம், அங்கே இருக்கலாம், வெளியில் வேலை செய்யலாம், இதெல்லாம் இருக்கும். பட் அங்கே இருந்தவங்க இருக்காங்களா நினைக்கிறேன். ஒரு 1000 ஓட்டு வந்து அங்கே ஜென்வினாக அங்கே இருக்கிறவங்க, அஃப்கோர்ஸ் வெளியில் இருக்கிறவங்க இருக்காங்க. பட் 2500 ஓட்டுலேருந்து 2500 ஓட்டு 2000 ஓட்டு வந்து வெளியில் உள்ள ஓட்டாக தான் இருக்கணும். அது வந்து கன்ஃபார்ம். ஆனால் வந்து ஓட்டு போட்டாங்களா பெரிய கேள்விக்குறியாக இருக்குது சதீஷ். கூப்பிட்ட மொபைலைஸ் பண்ணாங்களா அது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போனோம்னா நம்மளுக்கு வந்து எஸ்பிஆர் வந்து அந்த இதை கொடுத்தாங்கன்னா, டேட்டா கொடுத்தாங்கன்னா, அந்த டேட்டா வச்சு அங்கே உள்ள ஓட்டர்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். பட் ஓட்டு லிஸ்ட் இருந்துச்சு, நம்ம வந்து கடைசி நாள் பார்த்த வச்சு அந்த ஓட்டு லிஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ண முடியல. ஓட்டு லிஸ்ட் வந்து கடைசி நாள் தான் அதை நமக்கு வந்து போட்டு தட்டுச்சு. ஆக்சுவலி வந்து நம்மளோட தொகுதியில் அது நம்ம வந்து ஹெல்ப் பண்ண போனோம். ஸோ நம்ம இந்த ஓட்டர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம இது பண்ணிக்கல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். கடைசி நாள் நம்ம இதை பார்க்குறப்ப தான் வந்து ஓஹோ இந்த வேலையை செஞ்சுட்டாங்க, இதனால தான் வந்து இங்கே வந்து இந்தியன் ஓட்ஸ் கூட இருக்கு. அது நினைக்கிறேன் இப்போ செய்யல சதீஷ், அது நினைக்கிறேன் அது இல்லை 2013 செஞ்சிருக்கணும். 2013 பிறகு செஞ்சிருக்கணும். ஏன்னா 2018 வந்து டாக்டர் சரவணன் ஜெயிச்சது வந்து ஃபியூ 100 ஓட்ஸில் தான் ஜெயிச்சாரு. நாட் ஈவன் 1000 ஓட் நினைக்கிறேன், ஃபியூ 100 ஓட்டில் ஜெயிச்சாரு லாஸ்ட் மினிட்ல வந்து. அதுல ஆனா பரவாயில்ல சதீஷ், அட்லீஸ்ட் ஏதோ பண்ணி அவர் தள்ளிச்சிட்டாரு. இல்லைன்னா இந்த அம்மா ஐயோ நல்லா வேலை போ இந்த அம்மா வந்திருப்பாங்களே. அந்த விஷயத்தில் நம்ம வந்து அதுக்காக வந்து நம்ம ஏற்றுக்கலாம் தெரியல. அது வந்து பார்க்குறவங்க தான் இது பண்ணுவோம். பட் என்ன நடந்துச்சுன்னா சதீஷ், அந்த ஓட்டர்ஸ் வந்தாங்க என்ன நம்மளுக்கு தெரியாது. அதுதான் உண்மையாக கிரேவாக இருக்கு. அவர் வந்து அந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறாரு. பிஎன் பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு அவர் சொல்கிறாரு பிஎம்க்கு வந்து 2000 ஓட்டு கன்ஃபார்மாக இருக்குன்ட்டு. ஸோ அவர் அந்த மொபைலைஸ் பண்ணாங்களா பண்ணலையான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஏன்னா எல்லாம் பார்டரில் தானே இருக்குது. ஆமாம், அங்கேருந்து வந்துட்டு போகலாமா. ஏன்னா நீ பார்த்தா பீடோர் வந்து கடைச்சி பீடோர் டவுன் மட்டும் இருக்குது ஆயர்குடிங்க. ஆமாம். ஸோ அந்த பீடோரில் இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க எங்கே ஓட்டு போடுறாங்க இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், உண்மையாக நம்மளாம் வந்து பர்சே சத்து பர்சே டுவானு 7-8 மட்டும் வந்துருச்சு பாரு. பட் வந்து கவர்மெண்ட் அந்த டைமில் அந்த பர்சையில் கலந்துருந்தது இவங்க தான், இந்த பிஹெச் இப்போ இருக்கிற அரசாங்கத்தில் உள்ளவங்க தான். பட் வந்து இதை ரீஃபார்ம் பண்ணாமல் ஒன்று வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், எக்ஸஸ் இருக்கணும் சதீஷ் எல்லாத்துக்கும். எஸ்பெஷலி ஆமாம் லிஸ்ட் கொடுக்குறாங்கல்ல. முன்ன வந்து லிஸ்ட் எப்படி இருக்கணும் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் அட்ரஸ் பை அட்ரஸாக இருக்கும். அட்ரஸ் வந்து நீ பார்த்தனா எப்படி இருக்குன்னா, ஒரு அட்ரஸ் நம்ம வந்து இதை அப்படி தான் கண்டுபிடிச்சோம். இதை நம்ம இங்கே இந்த லிஸ்ட்டை ப்ராயில் கண்டுபிடிக்கும் போது லிஸ்ட்டை பார்க்குறோம். ஒரு அட்ரஸ் ஒரு வீட்டில் வந்து 30 ஓட்டர்ஸ் 50. ஆமாம், இது சுப்ரீம் கோர்ட்டில் அவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரே அட்ரஸில் 50-60 பேர் 50. அந்த அட்ரஸை பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து அது சம்திங் ராங்களா, இவ்வளோ பேர் இப்போலாம் ஒரு வீட்டில் இருப்பாங்க. முன்னோடி வந்துடுவே அவங்க வந்து முந்தி வந்து அந்த ரேஸ் இருக்கும், இந்தியா சீனா மலாயு லைன் அதெல்லாம் போட்டிருக்கோம். ஆமாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரித்து எடுக்கலாம். நம்ம எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டோமா, எக்ஸல் ஷீட்டில் வந்து மலேஸ்னா தனியாக எடுத்து வச்சுருவோம், இந்தியன் தனியாக எடுத்து வச்சுருவோம். தென் அந்த அட்ரஸை சார்ட் பண்ணுவோம் அங்கேருந்து. ஸோ ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்சிடும், தமிழ் வீடு இங்கே இருக்குது, சீன வீடு இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து அது இல்லை, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இது வந்து அதுதான் இப்போ அந்த சிஸ்டம் இல்லை. அதான் தாப்பா வந்து சாரி நான் அது நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் 2018 வந்து அவங்க மொஹமட் அஸ்னீல்னு ஒரு பிஹெச்சோட கேண்டிடேட் வந்து ஒரு மலாய்க்காரரு. ஸோ அதில் தான் வந்து டோ சரவணன் 614 மெஜாரிட்டியில் ஜெயிச்சிருக்காரு. 2022 அம்மா நிற்கிறப்ப வந்து கம்ஃபர்டபுள் ஜெயிச்சிருக்காங்க 5064. 2018 அப்புறம் கண்ணு முடிச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க வேலை. ஆமாம் செஞ்சுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மோடஸ் ஆப்பரண்டி. இது வந்து பிஎன்ல செய்கிறாங்களா ஒரு கேள்வி. ஐ மீன்
அம்னோவில் செய்கிறாங்களா கேள்விக்குறி. ஏன்னா அம்னோ வந்து செத்தன் சீட் அவங்களோட ஓட்டை சீப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எம்சிஏ இருக்காங்க, எம்சிஏக்கு சப்போர்ட் பண்ணணும், எம்ஐசிக்கு சப்போர்ட் பண்ணணும். பட் எம்ஐசியில் வந்து இந்தியன்ஸுக்கு ரொம்ப நடக்குது. நம்ம செக் பண்ணதில் வந்து சைனீஸ் ரொம்ப குறைவு, அவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்காங்க. இது ஏன் ஏரியா, நான் இங்கே தான் ஓட்டு போடுவேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, யார் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர், யாரை வந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறது எனக்கு ரைட்ஸ் இருக்குன்ட்டு. பட் வந்து எம்ஐசியில் இருக்கிறவங்க இந்த வேலை செஞ்சு நீங்கள் ஐசிஐ போய் செக் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் வந்து நாட்டுக்கு செய்கிற துரோகமா, இல்லை நீங்கள் தங்கி இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷன் செய்கிற துரோகமா, இதெல்லாம் அடங்கியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கரெக்டான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறது இது வந்து டெமோக்ரஸி இல்லை. அதாவது பக்கத்தில் உள்ளவங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே உள்ளவங்களை தூக்கி இது என்னென்னு பார்த்தோன்னா சதீஷ், பார்லிமெண்ட்ன்றது என்னது, ஏன் பார்லிமெண்ட் மெம்பரை சூஸ் பண்ணாங்க, அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் போய்ட்டு இது முக்கியமான தகவல் சொல்லி ஆகணும் சதீஷ். பார்லிமெண்ட்டில் போனீங்கன்னா 222 பேர் உட்காந்துருப்பாங்க பெஞ்சில். இந்த 222 பேரை கூப்பிடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவாசான் பார்லிமெண்ட் பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க தவிர இந்த பர்டிகுலர் பர்சன் பேரை சொல்ல மாட்டாங்க. டத்தோ சரவணன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. டத்தோ சரவணனுக்கு வந்து தாப்பா தான் சொல்லுவாங்க. மெம்பர் ஆஃப் தாப்பா, ஓகே தாப்பா சோழன் கேட்குறாரு, தாப்பாவுக்கு நான் பதில் சொல்கிறேன்ட்டு. அதே மாதிரி தான் வந்து புக்கே மர்த்தா ஜம்மு சரி, பத்துக்காவானும் சரி, இல்லை கிலாங் பத்தாவும் சரி, இந்த மலேசியாவில் எந்த இடத்துல பார்லிமெண்ட் இருந்தாலும் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்க. யாரும் அந்த பர்டிகுலர் பேரை சொல்லாம கவாசான் பேரை தான் சொல்லுவாங்க. அதே தான் வந்து டேவான் உண்டாங்கான் நெகிரி ஸ்டேட் அசம்பிளிலையும் அதே தான் சொல்லி கூப்பிடுவாங்க. நீ ஸ்டேட்டில் இருந்திருக்க, ஏய் சதீஷ், ஓகே நீ ஸ்கராங் சதீஷ் சுத்திபா மசா உந்தோ சதீஷ் மபாஸ்கான் ராங் உண்டா உண்டா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்கராங் சுத்திபா மசா உந்தோ சதீஷ் சதீஷ்ல என் சிமிலாம் பிளாஸா என் சிமிலான்னா பாகாண்டலாம் உந்தோ மபாஸ்கான் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன் அந்த வேர்ட்ஸை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து அரசியல் விழிப்புணர்ச்சிக்காக தான் சொல்றேன் சதீஷ். ஏன் அதை சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள மக்களை பிரதிநிதியா தான் நீங்க வந்து அங்க உட்காந்துருக்கீங்க அந்த சீட்டில். உங்களோட பர்சனல் கெப்பாசிட்டியில் உட்காரல, அதேதான் அங்க உள்ள மக்களோட பிரதிநிதியாக தான் உட்காருங்க. அந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயர் குனிங் மக்களாக பிரதிநிதியாக தான் வந்து டேவான் உண்டாங்கான் நெகிரியில் உட்காடுறாங்க. ஸோ அதால் வந்து அங்கே உள்ளவங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு யாரை சூஸ் பண்ணி போடணும்ட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி தில்லுமுழு வேலை பண்ணி தில்லுமுழா ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு சொல்றதில்ல. இது வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கும் சதீஷ். இது தில்லுமுழா இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? ஒரு வகையில் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்கள் இந்த எம்ஐசி செஞ்சதுக்காக நான் ஸ்ட்ராட்டஜி சொல்ல. மேபி ஒரு காலத்தில் ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் வந்து இந்தியர்கள்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 10 பார்லிமெண்ட்டில் மலேசியன்ஸ் இந்தியன்லாம் போய்ட்டு நம்ம டஃப்தார் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மீன்ஸ் இப்போ 2 மில்லியன் இருக்காங்க வச்சுக்க, இவனுக்கு கணக்கு பண்ணி இப்போ ஒரு 2 மில்லியன் பேர் இந்தியன்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒரு 1 மில்லியன் பேர் ஓட்டர்ஸில் இருக்காங்க. 1 மில்லியன் பேர் வந்து வயசு ரொம்ப அவங்களாம் மொபைலைஸ் பண்ண முடியாது பாரு. இந்த ஒரு 1 மில்லியன் பேரை வந்து ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர் 18 வயசுக்கு மேலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே உள்ள ஓட்டர்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணி பிரித்து அழகாக சிஸ்டமேட்டிக்காக பிரித்து ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பார்லிமெண்ட் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதே மோடஸ் ஆப்பரண்டியில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு எலெக்ஷன் வரும்போது இந்தியன் கேண்டிடேட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து ஸ்ட்ராட்டஜி இப்படி கூட செய்யலாம். பட் இது வந்து சட்டத்துக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம். டெமோக்ராசின்னு ஒரு டெமோக்ராசிக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம். இந்த நாட்டோட டெமோக்ராசி சட்டத்திட்டங்கள் அங்கே அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நியாயம் கிடைக்காது, நியாயம் இல்லை. ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லும் போது நியாயம்னு சொல்கிறீங்களே டேவிட், இதுக்கு நான் வரேன். நீங்கள் பாருங்கள், அது பார்க்க போனால் வந்து ஒரு மலை மெஜாரிட்டி சீட்டாக தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம இந்தியன்ஸ் இங்கேயும் சரி சென்ட்ரியாங்லேயும் சரி சென்ட்ரியாங் தரல, எனக்கு 13% இருக்காங்க அங்கேயும். ஆனால் எம்ஐசி வந்து என்ன வேலை பண்ணிட்டாங்கன்னா 2018 வந்து அந்த சென்ட்ரியாங் சீட் வந்து ஃபார்மர் பேரா மந்திரி பசார் அசுமு 39 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு அவர். 39 ஓட்டில் அது வந்து 2018 2022 எம்சிஏ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செஞ்சுட்டாங்களா 2018 இது நடந்ததை பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் வந்து செஞ்சிருச்சு, அது கண்டான வந்து வேலையை செஞ்சுட்டாங்க. இப்போ சென்ட்ரியாங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்னோட எம்சிஏ. ஸோ தாப்பா வந்து அவங்க ஏன் வந்து அம்னோக்கு வந்து ஒரு இதாக சொல்லுவாங்கன்னா, எம்ஐசி பார்லிமெண்ட் எம்சிஏ ஸ்டேட் சீட் ஒன்று, அம்னோ ஸ்டேட் சீட் ஒன்று, எல்லாமே இங்கே இருக்குது. அம்னோ எம்சிஏ எம்ஐசி அப்படி. ஸோ இதை அவங்க செஞ்சுட்டாங்க. ஸோ ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து இந்தியன் ஓட்டர்ஸ் நம்ம அங்கே போகிறோம் டேவே. நாளைக்கே வந்து இப்போ நான் வந்து பத்துக்கவான்லேருந்து நான் வந்து அஃப்கோர்ஸ் என்னோட தொகுதி வந்து நான் அங்கே மாறி போயிட்டேன். நான் ஓட்டு போட்டனால எனக்கு அங்கே வீடு இருந்துச்சு அப்போ, அதனால வந்து நான் பகாண்டாலா மாறி போயிட்டேன்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் பாகாண்டாலாம் மோட்டர் தான். ஸோ ஆனால் எனக்கே நாளைக்கு எதனாச்சும் ஒரு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோமா, பத்துக்காவானில் இல்லை என்னோட தொகுதியில் புக்கித்தங்கால நான் இருக்கேன் பாருங்களேன். இப்போ ஸோ நான் அங்கே போய்ட்டு அடூன் கிட்ட கேட்க முடியாது, நான் இங்கேருந்து போகணும், அங்கே தான் போய் கேட்டாகணும். ஸோ ஒன்று அது நம்மளோட அந்த கான்ஸ்டிடியூவன்சியோட ஓட்டரான உரிமையை நம்ம வந்து இழக்கிறோம். நம்மளுடைய அந்த வாக்காளராக அந்த கவசானில் உரிமை, அடிப்படை உரிமை அது நம்ம அந்த இடத்துல போய்ட்டு எதுவும் கேட்க முடியாது. எனக்கு இந்த பொத்துவான் கூட திடீர்னு என் வீடு வந்து வெள்ளம் வந்துருச்சு, இது வந்துருச்சு, நான் போய்ட்டு இங்கே கேட்க முடியாது. நான் வந்து எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா அங்கே போகணும். ஆனால் அவங்க என்ன அங்கே போனோமா, அவன் என்ன சொல்லுவான், உன் வீடு எங்கே இருக்கு, நீயா வந்து இங்கே கேட்குறான்னுவான். நீ அங்கேயே போ, இந்த இடத்த நான் என் கவசானை விட்டு வெளியே செய்ய முடியாதுன்னுவான். ட்ரக்ஸ் வாங்குறேன்னு போகலாம். அது என்னன்னு அது வந்து கிராஸ் பார்டர் இல்லை, அங்கே ஒரு இது இருக்கேன், பிரான்ச் இருக்கேன் கமௌண்டாவில், தெரியாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க. ஸோ அப்படி தான் சொல்லுவான் பாருங்களேன். இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று நீங்கள் உங்களுக்கே துரோகம் பண்ணிக்கிறீங்க, நாளைக்கு அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக முடியும். ரெண்டாவது வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்து மக்களுக்கு அது பண்ணுற துரோகம் தானே, பெரிய துரோகம். மிளகாரவங்க அன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அவர் மிளகார சொல்கிற இதான் அவனுங்க பண்ணுறது, எனக்கு இப்போ நீ சொல்லி தான் தெரியுது பாரு, இந்த இடம் வந்து இந்த இடம் தாமான் இவ்வளோ தாமான்ல இங்கே 1400 இந்தியன் நோட்ஸ் எங்கே இது வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ புருந்துக்கான் வர்றதெல்லாம் வந்து இவங்க வந்து இப்படி எடுத்துக்குவாங்க போட்டிருக்கு, நீங்கள் கட்சிக்காரங்களுக்கு எடுத்துவாங்க போட்டிருக்கு, எங்களுக்கு வந்து கிடைக்கிறது எங்கள் ஆளுங்களுக்கு கிடைக்க மாட்டுது, அவங்க ஆளுங்களே பார்த்து கொடுத்துக்கிறாங்க, எனக்கு இப்போ தான் தெரியுதுன்றாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இது வந்து ஒரு என்ன கேட்டிங்கன்னா வந்து இதை ஜனநாயகத்துக்கு பண்ணுற ஒரு துரோகம் தான் சொல்லுவேன். துரோகம் இல்லை, அது நம்ம சொல்கிறோம், நம்ம அதை சொல்கிறோம், பட் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் அதை வந்து தெளிவுபடுத்துறது சதீஷ். பட் ஆனால் அவங்க இதுலேருந்து பார்த்தோமா, எம்ஐசி இதுலேருந்து பார்த்தோமா, எங்களுக்கு இருக்கிற சீட்டை நாங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ண தான் ஆகணும், அந்த ஒரு சீட்டு தான் இப்போ இருக்கு. இல்லை, மக்களுக்கு நீ சேவை செஞ்சினா நீ பயப்பட தேவையில்லையே. ஸோ அதுக்காக அவங்க செஞ்சுக்கிறாங்களா? நீ மக்களுக்கு வந்து சரியான ஒரு அடூனா இருக்கியோ எம்பியாக இருந்தாக்குள்ள இப்போ நீ பார்த்தனா, இப்போ தான் சிங்கப்பூரோட எலெக்ஷன் முடிஞ்சு, அல்ஜுடீன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனோட இடம், ஒரு பார்லிமெண்ட் சீட், அதை தோக்கடிக்கிறதுக்காக பல வேலை செஞ்சாங்க. பட் இருந்தாலும் வந்து அங்கே உள்ள மக்கள் பார்த்தியா தேர்தல் கரெக்டாக எடுக்கிறாங்க. அல்ஜுனீட் வந்து காலங்காலமாக அது வந்து இவங்க தான் விட மாட்டாங்க, ஸ்ட்ராங் உள்ளது ஒர்க்கர்ஸ் பார்ட்டி தான் வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. அதே மாதிரி பார்த்தியா இன்னொரு சீட்டு, அது வந்து நான் நல்ல பேர் மறந்துட்டேன் சதீஷ், புங்கோல் பார்த்தோன்னா என்ன கதைன்னு பார்த்தோன்னா, அங்கே வந்து அது வந்து அவங்க போன வாட்டி தெளிச்ச சீட்டு. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தூக்கி டிபிஎம் டெபுட்டி பிரைம் மினிஸ்டரை கொண்டு போய்ட்டு அந்த சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க, ஏன்னா தெளிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி சொன்னாங்கன்னா, இப்போ டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தான் வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காரு டேரிஃப் அமெரிக்கா கூட. ஸோ இந்த கட்டத்தில் வந்து இவரை வந்து விளையாடுறது சரியில்லை, மக்கள் ஓட்டு போடுவீங்கன்ட்டு இவன் தி சீட் தெரியுமா? அந்த சீட்டு டிபிஎம். இந்த வாட்டி வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வந்து அப்படியே நீங்கள் நேராக சிங்கப்பூர் எலெக்ஷனுக்கு போயிட்டீங்க. இல்லை போல, அப்புறம் போவோம், அது கிடச்சி இது சொல்கிறேன். ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா பார்த்தீங்கன்னா சதீஷ், இதுதான் அந்த ஜனநாயகன்னு ஒரு இது இருக்குது. ஸோ சாய்ஸ் இருக்குது, மக்களோட சாய்ஸு, அதுக்கு வந்து மரியாதை கொடுத்தாகணும். அங்கே உள்ள மக்கள், அங்கே ரோடு பிரச்சனை இருக்குது. நான் போன ஆயிரக்குனிங்களை பார்த்தேன்னா சதீஷ், சாரி டு செய்யலாம், நிறையா பேர் போனீங்களா என்னன்னு தெரியல. ஆயிரக்குனிங்கன்னா எங்கே இருக்குது சில பேர் தெரியாது. ஆயிரக்குனிங்க வந்து ஒரு ஐசோலேட்டடான ஒரு சின்னோண்டு ஒரு டவுன். அந்த டவுன் வந்து ஒரு டவுன் கூட சொல்ல முடியாது, ஒரு பிக்கன் கிச்சியாவது ஒரு ஷாப்லாட், 3 ஷாப்லாட் தான் இருக்குது, ஒரு சின்னோண்டு இடம் அது. பட் அதை வந்து பெரிய பார்லிமெண்ட் உடச்சி வச்சுருக்காங்க, பெரிய டூனை உடச்சி வச்சுருக்காங்க. என்னென்ன டூன் அதில் பார்த்தியா, இப்போ மெம்பர் ஆஃப் அடூன், அந்த மெம்பர் ஆஃப் ஸ்டேட் சீட்டில் நீ உட்காந்துட்டு வச்சுக்கேன், அடூனா நீ இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தனா, நீ வந்து 3 பிஜாபா டேராக்கு மீட்டிங் போகணும். பிஜாபா டேரா மீட்டிங் போகணும். நீ ஒன்று எல்லாத்துக்கும் போக முடியாது பாரு, ஒரே டைமில் வச்சாங்கன்னா. இந்த மீன்ஸ் உன்னோட ரேப்பை தான் நீ அனுப்ப முடியும். இந்த மீன் முழுமையாக அங்கே உள்ள பிஜாபா டேரா அங்கே உள்ள டிஓ கிட்ட உன் விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏன்னு சொல்கிறேன்னா, நீ 3 டூனுக்கு நீ போகிற வேலை இருக்கும். 3 பிஜாபா டேரா வந்து ஒரு டூனில் இருக்குது. அதே மாதிரி 3 கவுன்சில் இருக்குது. மஜ்லிஸ் டேரா இருக்குது, மஜ்லிஸ் பண்டாரான் இருக்குது, அதே மாதிரி மஜ்லிஸ் டேரா 2 நினைக்கிறேன், மஜ்லிஸ் பண்டாரான் 1 நினைக்கிறேன். ஸோ இந்த 3 இடத்துக்கும் உன்னோட ரேப்பை நீ அனுப்பணும். உனக்கு என்னாச்சும் பிரச்சனை தான் ஒன்றுக்கு ஒரு சைஸ். நான் தலுவை பார்த்தோன்னா அபவுட் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவங்க எங்கே ஆஃபீஸ் வைப்பாங்க கூட எனக்கு தெரியல. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த டூனை எப்படி அது ஜெக்ரஃபியாக உடச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதுதான் வந்து பிஎன் வந்து நம்ம இவ்வளோ நாளாக பிஎன் வந்து ஒரு துருவான கொராப்பான கட்சி. ஏன் சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, இட்ஸ் நாட் கொராப்டட்னா எல்லாமே என்ன மைண்ட் இருப்பாங்க, காசை தான்ட்டு. இது வந்து ஒரு சிஸ்டமை கொராப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு எப்படி தேவைப்படுது அந்த போலா, எப்படி அவங்களுக்கு ஓட்டு நம்ம தெளிச்சுக்கிட்டே இருக்க முடியும். எங்கே அம்னோ வந்து நிறையா இருக்காங்க, எங்கே வந்து சைனீஸ் எம்சிஐ சப்போர்ட் எங்கே இருக்காங்க, இந்தியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான ஜோக்ரஃபியை உடச்சி வச்சுருக்காங்க.
அந்த பார்டரை, அந்த செம்பாடான்னு சொல்லுவாங்க பாரு, அந்த பார்டரை உடச்சி வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு ரேப் போகணும், அவ்வளோதான். ஒரு அவங்க அம்னோல ஒரு ஆள் தெளிச்சு போகணும், பிஎன் தெளிக்கணும், அதுதான் அவங்களோட இது. பட் நீ அடிப்படை அவங்களுக்கு வசதி இருக்கா? யார் என்னை கேட்டா இப்போ தெளிச்சோன்னு கூட தெரியாது எந்த பார்டர் வந்து எங்கே இருக்கு தெரியாது. ஏன்னா 3 இப்போ நம்ம இந்த பிராய் எடுத்துக்கிட்டோமா வெரி ஈஸி. ஜபடேரா வந்து சிப்ராம் பிராய் திங்கா பிராய், ஒரே ஒரு டிஓ ஆஃபீஸ் தான் போவோம். கவுன்சில் எடுத்துனா மஜிஸ் பிரபண்டா சிப்ராம் பிராய் ஒரே கவுன்சில் தான் இருக்கு. என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு பிரச்சனை கவுன்சிலர் மூலியமா நம்ம தெரியப்படுத்தலாம். பட் அங்கே வந்து 3 உடஞ்சி போயிருக்கு. ஸோ அதனால வந்து என்ன நன்மை கிடைக்க போகுது? யாருக்கும் நன்மை இல்லை. ஏன் நன்மை இல்லைன்னு சொல்கிறேன்னா சதீஷ், அது நம்ம மட்டும் நான் ஒரு தாமானுக்கு போயிருந்தேன், டபுள் ஸ்டோரிலாம் கட்டியிருக்கானுக்கு. ஆயர்குனிங்களா, அது ஆக்சுவலி பிக்கான ஆயர்குனிங். ஆயர்குனிங்னா நான் பீடோர் சொல்கிறேன், ஆயர்குனிங் அந்த இடம் தான் ஆயர்குனிங்கான இடம். அது பின்னால் தாமானுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து டபுள் ஸ்டோரி, பழைய டபுள் ஸ்டோரிக்கு. ஸோ இந்தியன் சைனீஸ் கொஞ்சம் இருக்காங்க, மலையும் இருக்காங்க, மிக்ஸாக இருக்கலாங்க. அது பின்னால் வந்து வீடு கட்டியிருக்காங்க. இப்போ லோரோவுக்கு பின்னால் கட்டுறானுங்க வீடு. அந்த வீடு அவனுக்கு கட்டுற வீடை பார்த்தோன்னா டெரஸ் வீடு, செமிடி டெரஸ்லாம், செமிடினா லேண்ட் இருக்குது இந்த சைட்டும் டெரஸ் வீடு கட்டுறானுங்க. ஸோ அந்த இடத்துல வீடு வேலை பார்த்தோன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 359,000. 359,000 அந்த இடத்துல டெரஸ் வீடு தெரியுமா? டபுள் ஸ்டோரியில் டெரஸு. ஆனால் லேண்ட் கொஞ்சம் இருக்குல்ல, லேண்டோட சேர்த்து செமிடிலாம் டெரஸு 359,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். இந்த மீன்ஸ் என்ன நான் அதில் பார்த்தேன்னா யார் வாங்குவா? அஃப்கோர்ஸ் ஆள் வாங்குறதுக்கு இருக்கும், இல்லைன்னா அவனுங்க வந்து தைரியமாக கட்ட மாட்டாங்க பாருங்க. பட் என்ன நான் பார்க்குறேன்னா அந்த ஆயர்குனிங்கன்ற இடத்துல ஒரு பேங்க் இல்லை, ப்ராப்பரான பேங்க் இல்லை. ஆமாம். ஸோ பேங்க் இல்லாத ஒரு இடத்துல வந்து வீடு வேல்யூவேஷன் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் கம்பேருக்கு ஒரு 12 கிலோமீட்டர், கம்பேருக்கு போனால் நீ 12 கிலோமீட்டர், கம்பேரில் கூட அவ்வளோ வேலை இல்லை வீடு. ஏன்னா கம்பேர் வந்து ஒரு சிட்டியுமே இருக்குது. ஆமாம், டவுனு. மஜ்லிஸ் பெருபண்டாரான் பெறது, இது மஜ்லிஸ் டேராக்குள்ள தான் இருக்குது இன்னும். ஸோ அங்கேக்கு இங்கே பார்த்தா ஸோ என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு அங்கே தெரியல சதீஷ். ரோடு வந்து நீ பார்த்தோன்னா நான் வந்து சைனீஸ் கம்பத்துக்கு போனேன், அது வந்து கோல்ட் ஸ்ட்ரீம் சொல்லுவாங்க, அவ்வளோ அழகாக சிஸ்டமாக இருக்குது. மலாய் கம்பத்துக்கு போனேன், மலாய்க்காரன் கம்பத்துக்கு போனால் கம்பவுந்தர் சுசுன்னு நீ நம்ப மாட்டேன், புல் வந்து 2 இன்ச்சுக்கு மேலே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது. அல்லூர்லாம் தண்ணிலாம் ஓடுது, அவ்வளோ அழகான பாறை சிஸ்டம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இதே நீனும் தான் வந்து நானும் தான் போனேன், நீ பேசிட்டு வந்தால் மேலே பின்னால் நின்றுட்டு போனோம். எங்கே போனோம்? கம்பவுண்ட் பசேருக்கு போனோம், கம்பவுண்ட் ராமாட் போனோம். இந்த கம்பவுண்ட் ராமாட்டு கம்பவுண்ட் பசேருக்கு போகும்போது சதீஷ் நீ பார்த்தா தானே எப்படி சதீஷ் இருந்துச்சு? அஃப்கோர்ஸ் அல்லூர் இல்லை, ரோடு குழியாக இருக்குது. அதோட முக்கியமான பார்த்தோன்னா காடு மிஞ்சி போய் கிடக்குது, ரோடுலாம் துருவால இருந்துச்சு, துருவா. அப்புறம் பார்த்தோன்னா டேவான் இருக்கு. டேவான் வந்து ஒரு கம்பத்துக்கு ஒரு டேவான் கட்டி வச்சிருக்காங்க, பெருசு. அது என்னத்துக்கு தெரியல, பெருந்தொகை அடிக்கிறதுக்கு தான் போயிருக்கு. ஏன்னா அந்த டேவான் ஃபங்க்ஷன் இல்லாமல் இருக்கு. உள்ளுக்கு வந்து காடு மிஞ்சி போய் தகரெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. ஸோ இன்ஃப்ரா செஞ்சிருக்காங்க, ஆனால் யாருமே அதை பார்த்துக்கிறது இல்லை. எங்கே போயிட்டாங்க அங்கே உள்ள எம்ஐசி? எங்கே போயிட்டாங்க அங்கே உள்ள எம்ஐசி தலைவர்கள்? எங்கே போயிட்டாங்க? ஏன்னா அங்கே இல்லை, ஏன்னா ஓட்டர்ஸ் தான் வெளியே உள்ளவங்க தீர்மானிக்கிறது, வெளியே உள்ளவங்க. அங்கே உள்ளவங்க கிடையாது. யார் இவங்களுக்கு ரேப்பா யார் வரணும்னு இவங்க தீர்மானிக்கல. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அந்த மாதிரி ஒரு கவலையான ஒரு இடத்துல இருக்காங்க. பட் அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் அங்கே உள்ள இப்போ இருக்கிற பேரா அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் என்ன செய்கிறாங்கன்னா சதீஷ், கிடச்சா வந்து அந்த 2 கோயில் இருந்துச்சு, அந்த 2 கோயிலையும் விடல. ஒரு கோயிலில் வந்து சைவ தாக்கி போட்டிருக்காங்க, ஏன்னா சைவ கோயில் மாதிரி இருக்குது. இன்னொரு கோயில் வந்து அது ஒரு ஐயா கோயில் ஓரமாக இருந்துச்சு. போகும்போது பார்த்தேன் கொடி ஒட்டியிருந்தாங்க. ஆஹா கிடா இருக்க இங்கே நம்ம கூட சாப்பாடுலாம் நினச்சோம். அந்த டைம் சாமி கும்பிட்டுதாங்க, லேட்டாக நம்ம அவசரமாக போகிற வச்சு போயிட்டோம். இல்லைன்னா நம்மளே எனக்கு சாப்பிட்டு தான் போயிருப்போம். பாரு சாப்பாடு பாரு, ஐயா கோயில் சாப்பிட்றது அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் சதீஷ் கிடா வெட்டி போடுறாங்க. அங்கே உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை தீர்க்கல. நிறைய வந்து கிராண்ட் கொடுக்காம இருக்கு. எவ்ரி பலெக்ஷனில் வந்து நான் கிராண்ட் கொடுத்துறோம் சொல்கிறது தான் வந்து இந்தியன்ஸுக்கு வந்து கிராண்ட் பிரித்து கொடுக்காம இருக்கு. ஸோ நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தேர்ந்தெடுக்கிற கட்சி, நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு ஒருத்தர் இருப்பேன். இவங்களை தேர்ந்தெடுத்தா இவங்க ஃபைட் பண்ணுவாங்களே சொல்லி தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். பட் நான் அந்த கவசம் இருந்தால் தானே அந்த வழி எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குன்ட்டு. நான் அந்த கவசம் இல்லாமல் வெளியில் உள்ள கவசம் ஆளை ஓட்டு போட்டால் அப்புறம் எப்படி சதீஷ் இருக்கும்? ஸோ இது எல்லாமே நம்ம அந்த ஓவராலாக பார்த்தேன். பட் என்ன ஒன்று, ஒரு 10 நாள் கேம்பெயின் பண்ணோம், தோக்கிறது நம்மளுக்கு தெரியும். 100% வந்து பிஎஸ்எம் தெரிவிக்க முடியாது. பவானின்ற பெண் வந்து இப்போ இருக்கிற அடுனும் சரி, மலேசியாவில் எடுத்துகிட்டு இந்தியன்ஸ் பாலிட்டிக்கில் எடுத்துக்கிட்டோமா, இந்த பவானி வந்து அதோட ரேங்கிங் பார்த்தோன்னா எல்லா பாலிட்டிஷியனோட ஹையான ரேங்கிங் நம்ம பார்த்தோமா. இது வந்து நான் உங்களுக்கு ஐஸ் வைக்கணும் இதெல்லாம் கிடையாது, தோத்துட்டாங்க அவங்க. பட் இருந்தால் நான் சொல்கிறேன், பவானின்ற பெண் வந்து ஒரு படிக்கிறப்பலேருந்து அந்த போராட்டவாதி. அது போராட்டத்தில்
என்ன போராட்டம்னா எனக்கு வேணும் அப்படி கேட்டது கிடையாது, எனக்கு நான் படிக்கணும் அப்படி கேட்டது கிடையாது. கோத்தா சிஸ்டம் எடுக்கணும், மெட்ரிகுலேஷன் இப்போ ஃபைட் பண்ணியிருக்கு, லேண்டுக்கு ஃபைட் பண்ணியிருக்கு, தொழிலாளிகளுக்கு ஃபைட் பண்ணியிருக்கு, மாடு வளர்க்குறவங்களுக்கு ஃபைட் பண்ணியிருக்கு, விவசாயிங்களுக்கு ஃபைட் பண்ணியிருக்கு, நிலம் பிரச்சனை, ஓராங்காசிலி எவ்வளோ பிரச்சனை ஃபைட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் போய்ட்டு உட்காந்தா தான் அந்த இடத்துல பேசி மக்களுக்கு தீர்வு காண முடியும் சதீஷ். ஏன்னா சமுதாயம் அக்கறைன்னு ஒரு லீடர் அங்கே இருக்கணும். யாரோ ஒரு ஆள் வராங்க தூக்கி போடுவோம், இந்த மாதிரி பிள்ளைங்களை நினைச்சு பாரு, ட்ரக்ஸ் விற்கிறவனுக்கும் அப்பா பேர் சொல்லிட்டு வந்தவனுக்கும் செனத்தருக்கும் இப்படி கொடுத்தா என்ன சதீஷ் இவங்களுக்கு தெரியும்? அடிப்படை விஷயம் சமுதாயத்தோட பிரச்சனையை வந்து எப்படி கொண்டு போக முடியும்? கொண்டு போக முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, எலெக்ஷன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு தருணம். ஸோ அதில் வந்து பிஎஸ்எம் இந்த வாட்டி எனக்கு என்ன ஒரு எப்பி கிடைச்சா பார்த்தோன்னா, போன வாட்டி அவங்க எடுத்ததோட அப்படியே டபுள் வந்திருக்கு. ஸோ இது என்ன சைன் காமிக்குதுன்னா சதீஷ், இவ்வளோ இந்தியன்ஸ் ஓட்டை நம்ம ரொம்ப ஹராப் பண்ணோம் சதீஷ். பட் இந்தியன் ஓட்டை நீங்கள் கொண்டு போயிட்டு வேற இடத்துல வச்சுட்டு கொண்டு வராமல் கொடுக்காம வச்சிருந்தீங்க. அங்கே உள்ள மக்கள் 2000 ஓட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 2000 ஓட்டு வந்திருக்கும். இல்லை அங்கே நான் அந்த இதை ஸ்ட்ரீம்ஸ் பை இதை பார்த்தேன். அப்போ நீங்கள் கம்பூம்பா சேர்லாம் வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த நிறைய இந்தியன்ஸ் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு இந்தியன்ஸ் இல்லாத இடம் நீங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சிமாதிகா தான். இங்க உள்ள ஓட்டுலாம் வந்து பவானிக்கு வந்திருக்கு. அவ அண்டர் 30 ஓட்ஸுங்கெல்லாம் வந்திருக்கு. தட் மீன்ஸ் வந்து சைனீஸோ சில கொடுத்துருக்காங்க. பட் ஐ திங்க் இந்தியன்ஸ் வந்து சைசபிள் நம்பர். அந்த 1000 ஓட்ஸ் ஜெயிக்கிறோம். நான் ஆரம்பத்திலேயே சொன்னது தான், ஜெயிக்கிறது தோக்கிறது ரெண்டாவது கதை. பட் அந்த ஃபைட் 1000 ஓட்ஸ் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து பிஎன் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சனால அவங்களுக்கு வந்து, ஆனால் அதோட சிக்னல் வந்து அங்கே கிடச்சிருக்கும். யாருக்கு 2 கட்சிக்கும் கிடச்சிருக்கும். மார்ஜினல் சீட்ஸ் இருக்குங்களா, 500 ஓட்டு 600 ஓட்டு ஜெயிச்ச இதெல்லாம் இதே மாதிரி ஸ்விங் நேஷன் வைடில் அடிச்சிச்சுன்னா பாதி இந்த மாதிரி சீட்லாம் வந்து ஆபத்து 2 பேருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொஹிடீன் திடீர்னு வந்து இப்போ அடுத்து அந்த டாபிக் அப்படியே நேரம் போயிடலாம். மொஹிடீன் அது உடனே இன்னைக்கு அந்த கருத்து தான் அது. அதனால தான் ஆயிரக்குடிங்க எதிரொலி தான் வந்து எம்ஐபிபி வந்து ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்காங்க. எம்ஐபிபி புனிதனுடைய தலைமையில் ஒரு நிகழ்ச்சி செஞ்சுருக்காங்க. என்னென்னா இந்திய புத்தாண்டுகள்லாம் இது இப்போ சித்திரை புத்தாண்டு இதெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வந்து சொன்னேன் மொழி ஃபர்ஸ்ட்னே, பட் இப்போ நான் மலேசியன்ஸுக்காக தான் நான் வந்து பேசுகிறேன், இப்போ எல்லாம் நம்மலாம் ஒத்துமையாக இருந்து நாட்டை காப்பாற்றுறோம் அப்படின்னு ஒரு மாதிரி அந்த டோனே மாறி இருக்கு. அது அக்மாலில் சொல்லியிருக்காரு, என்னென்னா ஹிப்போக்ரிட்டு, நீ வந்து ஓட்டுக்காக உன்னோட ஸ்டாண்டையே மாற்றுற, உன் இடத்த விட்டு கொடுக்குற அப்படின்ட்டு இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கு போங்க டேவிட், அது நீங்கள் என்ன இல்லை சதீஷ், நீ பார்த்தனா வந்து இது நம்ம பேசுறது என்ன, இந்த படம்லாம் நம்மளுக்கு வேணாம். இந்த படம் வந்து இந்த படம்லாம் வந்து 1957 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை இந்த படம் கலர் இல்லாமல் ஸ்பீட்டாக ஓடுறதுலேருந்து சார்லி சாப்ளின் படமாகி கேமராலேருந்து அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கிளியரான பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறம் ஒரு கலராக வந்துச்சு. இன்றைக்கி டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இப்போ டிஜிட்டலைஸ் மட்டும் நீங்கள் போய் சொல்ல வேணாம், நம்மளுக்கு அது வேணாம். மொஹிடீன் நல்லவராகவே இருக்கட்டும், எல்லாம் பிரைம் மினிஸ்டர் நல்லவராக இருக்கட்டும், நம்மளுக்கு வேண்டியது வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க, என்ன எஜெண்டா வச்சிருக்க, அதை சொன்னா போதும். நீ வந்து முஸ்லீம்க்கு நீ மிலேக்கு வந்து மிலேவா இருக்கிறியோ, அரை மிலே ஆவறியோ, இல்லை நீ இந்தியன் ஆகிறதுக்கு எதிர்பார்க்குறியோ, நீ இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறியோ, இல்லை மதத்தை மாறி போறியோ, அதெல்லாம் கதை கிடையாது. சரி சார், இந்த படம்லாம் வேணாம். இந்த சமுதாயத்துக்கு என்ன எஜெண்டா வச்சிருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க அந்த சமுதாயத்துக்கு? ஏன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு சதீஷ். வருத்தமா இருக்கு. நான் மெட்ரிகுலேஷன் அப்புறமா நம்ம டச் பண்ணுவோம். அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு தெரியும் நம்ம என்னத்துக்கு சொல்ல வரோன்னு பார்த்தா. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து உண்மையாக ஜென்வினா நீ ஜென்வினா இருக்குன்னா என்ன பண்ணியிருக்கணும், இந்த நிகழ்ச்சியில் என்ன செய்ய போறோம்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா, பிஎன் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் என்ன வச்சுருக்கோம், என்ன செய்ய போகிறோம், முக்கியமான தருணம் 2 விஷயம் நீ பேசியிருக்கலாம். நிறைய விஷயம் இருக்குது நம்ம சமுதாயத்தில் சதீஷ். 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று கோயில், இன்னொரு எஜுகேஷன். இது 2 இப்போ வந்து ஒரு சிம்பாங்கில் நின்றுகிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து டச் பண்ணியிருக்கலாம் மொஹிடீன். நீ டச் பண்ணல. நீ மலாய்க்கு வந்து மலாய்க்காரர்களாக நீ ரொம்ப மலாய்க்கானா இருக்க போறனா அந்த கேள்வி கிடையாது. இப்போ ஒன்று கோயில், ஒன்று நீ என்ன சொல்லிடணும் அந்த ஸ்பீச்சில், கோயில்களில் நீ சொல்லாத, நம்மளாம் வந்து
எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அண்ணன் தம்பியுமே வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த நாட்டில். பிரைம் மினிஸ்டர் இவர் சொல்லியிருக்கலாம், இவரு பிரைம் மினிஸ்டர் தான் பார்க்க போனால் பாரு, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கணும், நம்மலாம் வந்து அண்ணன் தம்பியுமே இருக்கோம். ஸோ இதெல்லாம் இது காலங்காலமாக இருந்த கோயில்களை வந்து அறாமன்னு சொல்லாதீங்க. இதுக்கு வந்து ஒரு ஒரு இதுக்கு இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நம்மள்கிட்ட வந்து ஐடியாஸ் இருக்குது. அது ஆட்சிக்கு வந்தோம்னா நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அது கொஞ்சம் சுஜு கொடுக்கும் பாரு. ஆமாம், நீ வந்து ரொம்ப வெயிலில் போயிட்டு சும்மா ஐஸ் தண்ணி குடிக்கிறதும் மோர் ஐஸ் குடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே சார் மோர் ஐஸ் குடிச்சுமா பான்னு இருக்கும் பாரு. ஸோ ஆனால் நீ அந்த மாதிரி கொடுத்துருக்க, ஆனால் நீ இன்னும் சுடு தண்ணி தான் வச்சிருக்க, அதை குடிக்க முடியாது, வாயில் வச்சா சூடாக தான் இருக்கும். இன்னும் அந்த மாதிரி அதை நீ வச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொன்று வந்து சதீஷ், எடுகேஷன். இப்போ ரீசன்லியாக இப்போ பிரைம் மினிஸ்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ணினது 10A இருந்தா மெட்ரிகுலேஷன் கன்ஃபார்ம். நான் இது வந்து யாருமே என்னெல்லாம் பார்க்க மாட்டோம் கொடுத்துருவோன்றாரு. 10A இருந்தா. ஸோ அதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கு ஒரு புது எஜெண்டாவை கொண்டு வந்திருக்கணும். நீ 10Aன்றதோட நீ அதை குறைச்சிட்டு மெட்ரிகுலேஷனுக்கு போகிறதுக்கு என்ன கிரைட்டீரியா தேவையோ அது வந்து B40ங்களுக்கு நம்ம கொடுப்போம், அது போதும். பணக்காரங்களுக்கு கொடுக்க தேவையில்ல, அதான் B40க்கு கொடுக்குறோம். அப்போ தான் இந்த சமுதாயத்தை வந்து எடுகேஷன் மூலிமா நம்ம மாற்ற முடியும்னு சொல்லலாம். இந்த 2 விஷயம் நீ பேசியிருக்கலாம். ஏன்னா நீ வந்து இந்தியன்ஸ் அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்க. நீ எங்களுக்கு வேண்டியது வந்து நீ எப்படி போகிறன்னு நம்ம கேள்வி கேட்க கிடையாது, நீ எந்த ஸ்டாண்ட் எடுக்கிறன்ட்டு. பட் எங்களோட எஜெண்டா என்னன்னுட்டு தெளிவுபடுத்திக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல இந்தியர் கட்சி அந்த MIPP அங்கே இருக்கிறவங்க வந்து அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ்லாம் நீங்கள் வந்து MIPP வந்து என்ன காமிக்கிறாங்கன்னா அப்புறம் இந்தியன்ஸ் ஓட்டெலாம் இருக்காங்க, எங்களால் ஒரு கூட்டம் போட முடியும்ட்டு அவங்க கட்சியில் அவங்களோட கூட்டணிகிட்ட காமிக்கிறாங்க. அது ஃபைன், அது நார்மல் ஸ்ட்ராட்டஜி. அவங்க எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வேலை செய்கிறாங்க. ஆமாம், அது ஸ்ட்ராட்டஜி, அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. பட் வந்து இந்தியன் ஓட்ஸா ட்ரான்ஸ்லேட் ஆகுமா அது கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் அது நீ சொல்றல அந்த டிரான்ஸ்லேட் ஆகுமா? அது ஆகணும்னா என்ன செய்யணும்னா எஜெண்டா நம்மளுக்கு வேணும். எங்களுக்கு ப்ளூ பிரிண்டே வேணாம். இந்த ப்ளூ இந்த ப்ளூ பிரிண்டும் சரி, கலர் இல்லாத படமும் சரி, இதெல்லாம் காமிச்சாச்சு. இது காலகாலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபிலிம் கதைலாம் நம்மளுக்கு வேணாம், இந்த படம்லாம் வேணாம். எங்களுக்கு வேண்டியது என்ன எஜெண்டா, என்ன அந்த எஜெண்டா நீ கொண்டு வரும்போது மேனிஃபெஸ்டோ நம்புறதுக்கு எங்களுக்கு தயாராக இல்லை. நீ ஸ்பெஷலாக நீங்கள் எஜெண்டா கொண்டு வா. அதுக்கு என்ன நீ செய்வே, என்ன கோட்பாடு வச்சிருக்க, ஸோ அதை நம்ம ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஆமாம், நீ சும்மா சொல்றியா இல்லை எப்படி சொல்றது? ஏன்னா சதீஷ், ஒரு விஷயம் நீ சொல்லும் போது சட்டத்திட்டங்களை மாத்திர வேலைலாம் இருக்கும், ரைட்டா இல்லையா? இந்த சட்டத்திட்டங்கள் ஷேராட்டை மாத்திர வேலைலாம் இருக்கும். இது சாத்தியமா இல்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம். ஓ அப்படி போய் சொல்றியா உண்மையை சொல்றியான்ட்டு. அது அவர் வார்த்தையில் வரல. ஸோ இது ரொம்ப முக்கியம் சதீஷ். இது வந்து எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன் சதீஷ், எதிர்கட்சி இருக்கிற எல்லா கட்சிக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு நீ போகிற அரசியல் பார்த்தீங்கன்னா பெருசாக பாஸ் ஒன்றா இருப்பாங்களோ தெரியல, அங்கே ஒரு சலசலப்பு ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு சைடு போவாங்க, அப்புறம் இந்தியன்ஸு கொஞ்சம் வந்து பாஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஸ் என்ன எஜெண்டா நம்மளுக்கு வச்சிருக்காங்கன்ட்டு. அதேமாதிரி அம்னோ பிஎன் அவங்களோட எஜெண்டா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அந்த காலத்து படம் பாரு, ரீல் ஓடிக்கிட்டு இருக்கு பாரு. ஒன்றும் பிஹெச் வந்து இப்போ வெளிச்சம் போட்டு அவங்களே காமிச்சிட்டாங்க. இவங்களோட கதை வந்து ஒரு ஜோக்கர் கதையாக போச்சு. சிரிக்கிறதா அழுவுறதா தெரியாமல் நம்ம சமுதாயம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கதை வந்து அந்த மாதிரி சுவாரஸ்யமாக ஓடிட்டு இருக்கு. இது நம்ம வருத்தப்படுறதா சிரிக்கிறதா அழுவுறதா தெரியாமல் வந்து தான் பிஹெச்சோட கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எந்த கதாநாயகன் வரப்போகிறான், இந்த சமுதாயத்துக்கு ஒரு வழிபாடு செய்ய போகிறான்னு தான் நான் எல்லாம் ஆவலாக காத்துட்ருக்கோம் அடுத்த எலெக்ஷன் சதீஷ். இதுதான் என்னோட ஷார்ட்டான அனாலிசிஸ். மொய்டின் சொன்னதுக்கு நான் இல்லை, நான் ஓகே டிவிட் நீங்கள் சொன்னதில் வந்து நான் அண்டாண்ட வந்து நான் போகிறது அஃப்கோர்ஸ் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக கூட நம்ம பார்க்கலாம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னுடைய ஒரு என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஒரு அனாலிசிஸ்ன்னு சொல்கிறத விட என்னுடைய ஒரு வியூ என்னன்னு கேட்டிங்கன்னா, MIPP வாண்ட் டு ஸ்டே ரெலவென்ட். அவங்களுக்கு வந்து ரெலவன்ஸை காட்டணும்னா பிஎன் லீடர்ஷிப் கிட்ட அவங்க காட்டணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்க. இஸ் ஆல் வெல்கம், நம்ம அதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லது கிடையாது. பட் இதனால் வந்து இந்தியர்களுடைய சப்போர்ட் வந்து நமக்கு வந்து கண்மூடித்தனமாக இந்தியர்கள் கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்க அது வந்து, ஏன்னா நம்ம அது ஆயர்குனிங்களே பார்த்தோம். இந்தியர்கள் வந்து இந்த சைட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் இருக்காங்க. பவானின்னு ஒரு அல்டர்னேட்டிவ் கேண்டிடேட் இருந்தனால வந்து ஓகே நம்ம ரொம்ப பேர் வெளி வரல. ஒன்றும் மொத்தமாக ஓட்டு போட வந்ததே வந்து 47% தான் இந்தியர் வாக்காளர்கள்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளியே இருக்கிறவங்களாம் வந்து ஓட்டு போட வரல. ஸோ அதை நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்கிறனாலையோ இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ் வெளியாக்குறனாலையோ இதை வந்து அது வந்து ஓட்டாக ட்ரான்ஸ்லேட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன தேவைன்னா வந்து முதல்ல வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் இது. நம்ம வந்து உடனே நம்மளை கேட்பாங்க, ஓ நீங்கள் வந்து அந்த கூட்டணியில் தான் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம்ட்டு. எங்களோட கட்சிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனாக ஒன்றும் கொடுக்கல, அதை நாங்கள் இன்னும் கோர்ட்டில் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வரப்போ வந்து நம்ம முடிவெடுப்போம். பட் ஏன்னா நாங்கள் வந்து
அரசியல் கட்சி எங்களோட இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் கிடையாது. நம்மளோட நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயத்திற்கு சரியான ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு நியாயம் கிடைக்கணும். அடிப்படை குறைஞ்சபட்சம் மொய்தீன் என்ன சொல்லியிருக்கலாம்னா, நான் இருந்த காலத்தில் ஒரு இந்தியன் சரவணனை தான் நான் மினிஸ்டராக வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு மேலே வந்தாலும் ஐ வில் அப்பாயிண்ட் அன் இந்தியன் மினிஸ்டர் ரிஃப்ளெக்டிங் த ஆஃப்கோர்ஸ் அவங்க புஞ்சாபிக்கும் சேர்த்து செஞ்சிட்டனால அதை சொல்லலைன்னு நினைக்கிறேன் அவர். அதை சொல்கிறதுக்கு கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, வடவர் த பார்ட்டி MIPPன்னு அவங்க அதை சொல்கிற வைக்கிறதுக்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஒரு தயக்கம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து நாளைக்கு வந்து சமுதாயத்தை குரலாக அவங்க ஒழிப்பாங்க? அது உண்மைதான், அதுதானே கேள்வி. ஆமாம், அது கேள்வி. இதை நீ சொல்லணும்ல, தட் இஸ் அன் இஷ்யூ. எங்களோட இந்தியர் பதவி, நாங்கள் சீக்கியர்களுக்கு நீ அமைச்சர் பதவி கொடு வேணான்னு சொல்லலை, எங்களோட உரிமையை பிடுங்கி அங்கே கொடுக்காதுன்னு தான் சொல்கிறோம். அது எங்களோட உரிமை. இன்னொன்று அடிஷ்னல் நீ கொடு, அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதை சொல்லலையே, அட்லீஸ்ட் அதை சொல்லியிருக்கணும். யாரு இவர் ஈவன் எலெக்ஷன் டைமில் சொல்லியிருக்கணும். அதை சொல்லியிருக்கலாமே, ஏன் அப்போ சொல்லலை? எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ சொல்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்லுவாங்க, இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மடானி வந்து ஒரு ஃபாசிக்கலான ஒரு கூட்டணி தான். அன்வார் மாதிரி வந்து ஒரு நாடகக்காரர் வந்து நம்ம பார்க்க முடியாது. அதெல்லாம் படம் கதை தான் வருது பாரு. அதுதான். ஆனால் இங்கே நீங்கள் செய்கிறது வந்து அதை விட வந்து பெட்டராக நீங்கள் செஞ்சுருக்கணும். அட்லீஸ்ட் சம்திங் ஒரு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துருக்கலாம். அது அம்சா ஏற்கனவே ஒரு அம்சா வந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு, நான் பார்க்கல அவரோட இந்த ஸ்பீச்சும் காணும். ஆனால் அம்சா ஏற்கனவே ஒரு முறை சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச ஒரு வாக்குறுதினாச்சும் கொடுத்துருக்கணும் இந்திய சமுதாயத்துக்கு, உங்கள் மேலே வந்து இன்னும் நம்பிக்கை வர்றதுக்கு. இது வந்து என்னோட கருத்து. ஆமாம் சதீஷ், அது ஏற்றுக்க வேண்டிய விஷயம் தான் சதீஷ். நீ அஃப்கோர்ஸ்லாம் அது அவங்க இப்போது காலங்கள் பதில் சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து அவர் இந்தியன்ஸை மீட் பண்ணியிருக்கு, பேசியிருக்காரு. இதுக்கு அந்த நம்ம பார்க்கலாம் என்னென்ன வரும். பட் இப்போ இருக்கிற அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் நிறையா போயிட்டு இருக்கிறது நீ வாயை திறக்கல. பட் அந்த கிரிட்டிக்கல் இஷ்யூ டைலூட் பண்ணுறதுக்காக நான் வந்து மிலேவாக இருக்குன்னு ஒரு காலத்தில் சொன்னேன், இப்போ வந்து நான் மலேசியன்ஸாக இருக்கேன்ட்டு. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஒரு காலங்கள் மாறி போன விஷயம் சதீஷ். அதை பற்றி இப்போ பேசுறது இல்லை. இப்போக்கு நம்மளுக்கு வேண்டியது எஜெண்டா, நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு என்னத்தை வச்சு கொடுக்க போகிற எங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொன்னவன் வந்து செய்யலை, இப்போ நீ இருக்க, நீ என்ன செய்ய போகிறன்ட்டு ஒரு காலம். அஃப்கோர்ஸ்லாம் பிஎன் ஆட்சி வந்து குறுகிய காலம் இருந்தாலும் வந்து அந்த டைமில் வந்து கோவிட் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கே அப்படியே போயிடுச்சு. பட் இப்போ நார்மலாக அவங்க வந்து நார்மலான ஒரு சுச்சுவேஷன் இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்கன்னா அதையும் நம்ம பார்த்துருக்கலாம். அது ஒன்றும் நம்ம பார்க்கல. ஸோ ஸ்டில் பிஎன் இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் இன்னும் ஸ்டில் பிஎன் இருக்காங்க. அவங்க இல்லைன்னா ஆட்சி மாற்றம்னா நடக்காது. இந்த தேர்ட் ஃபோர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தேர்ட் ஃபோர்ஸ் என்ன செய்வோம்னா ஒரு 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 மெசேஜ் ஒன்று தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த சீட்டு தெளிச்சு போயிட்டு பார்லிமெண்ட்டில் உட்காந்து பேசுகிறதோ டேவான் உண்டாங்கன்னு பேசுறது இஸ் இம்பாசிபிள் இந்த ஒரு காலகட்டத்தில். ஆனால் அந்த ப்ரெஷர் தான் நம்ம கொடுக்க முடியும். தவிர அங்கே நின்று நம்மளோட கோரிக்கையை வந்து அந்த இடத்துல போயிட்டு சட்டம் போட்டு டேவான் பேசுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 இம்பாசிபிள் இந்த ஒரு காலகட்டத்தில் வரப்போகிற எலெக்ஷனில். பட் மேபி வர காலங்கள் வந்து என்னைக்கு இப்போ டிஏபி ஒரு காலத்தில் எதிர்கட்சியாக தானே சதீஷ் இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க பாஸ் எல்லாமே. பட் காலங்கள் வந்துச்சுல, ஸோ அந்த காலங்கள் வரும்போது அப்போ பார்க்கலாம். பட் இப்போக்கி இமிடியேட்லியாக வந்து அடுத்த எலெக்ஷனில் என்னன்னா வேறு எனக்கு தெரியலையே பிஎன் தவிர. பட் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், பிஎன் லீடர்ஷிப், இந்தியன்ஸ் லீடர்ஷிப் உள்ளுக்கு இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காலகட்டத்தில் உரிமை உள்ளுக்கு போனாலும் சரி. பட் அந்த நம்மளோட என்னன்னா அந்த குரலை வந்து ஆழ்த்தமாக பதிவு பண்ணணும். எங்களோட சமுதாயத்துக்கு என்னத்தை எஜெண்டா நீ வச்சிருக்கன்ட்டு அதை நீ சொல்லிட்டு அப்புறம் நம்ம பேசுவோம் மற்றதை பற்றி. ஸோ அது இல்லாமல் பட்சத்தில் நம்ம போயிட்டு 10-12 சேர்ந்தோமா என்ன நடந்துச்சோ பிஹெச்ல அதோட வேர்ஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள். ஏன்னா அந்த சரியான லீடர்ஷிப் இல்லாதது தான் வந்து பல இடங்கள்ல இப்போ பிஹெச்ல மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த லீடர்ஷிப் இந்திய சமுதாயத்துக்கு குரலாக ஒழிக்கக்கூடிய ஆளுங்கள்ல அது வந்து டிஏபி வந்து ரொம்ப அழகான வேலையாக வந்து யாரெல்லாம் அந்த குரல் கொடுப்பாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக், அதெல்லாம் அழகாக கழிச்சு விட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை இதை பிடுங்கிட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, மைக்கை பிடுங்கிட்டாங்க. ஒரு காலத்தில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்த குலசேகரன் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னே தெரில, எதுனாச்சும் குழியில் பூந்து ஒழிஞ்சிக்கிட்டாரான்னு கூட தெரில, வரவே மாட்டுறாரு. ஆமாம் மாதிரி வந்து ஆமா குஞ்சின்னு சொல்கிறோம், அந்த ஆமாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டுக்குள்ளே பூந்துக்கும், அந்த மாதிரி பூந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எங்கேருந்தும் குலசேகரனோட சத்தமே காணோம், இருக்காரா இல்லையானே தெரில. அவர் தான் எம்பின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இப்போ பாராட்டுக்கு இப்போ பாராட்டு மக்களுக்கு தான் அது தெரியும். டேவிட், இது வந்து நம்ம இதே தான் வந்து மறுபடியும் வந்து த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லிட்டு இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியர்கள் கண்மூடித்தனமாக அந்த மாதிரி கண் மூடிக்கிட்டு வாக்கு அளிக்க போகிறதில்ல வர எலெக்ஷனில். இட்ஸ் ஓகே, நம்ம வாக்குகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்க்கு இங்கே எப்படி நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல எங்கள் ஓட்டு உனக்கும் இல்லைன்னு தான் போவாங்க. சரியான பாலிசி சரியான ஒரு தீர்வை வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கலன்னா
அது வந்து நான் பார்க்குறேன் டேவிட். ஓகே, அடுத்தது நான் நினைக்கிறேன் இதை நம்ம சமப்பட்டு அடுத்த இஷ்யூ நம்ம அப்படியே நேராக போகிறதுனா வந்து நான் அந்த மெட்ரிகுலேஷன் எஸ்பிஎம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ எஸ்பிஎம் ரிசல்ட் வந்த பிறகு வந்து நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா, அடுத்தது பிள்ளைங்களுடைய படிப்பு எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படின்றது தான் வருஷம் வருஷம் நமக்கு வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெட்ரிகுலேஷன் பிளேசஸ். இந்த மெட்ரிகுலேஷன்னா என்னன்ட்டு நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன் டேவிட், அப்புறம் நீங்கள் அதை பற்றி பேசுங்க. ஸோ 1998-1999 வந்து ஒரு நஜீப் வந்து எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறப்போ ஒரு திட்டம் கொண்டு வராரு. என்ன கொண்டு வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, அது வரைக்கும் வந்து கோட்டா சிஸ்டம் இருந்துச்சு டேவிட். கோட்டா சிஸ்டம் இருக்கிறப்போ வந்து எப்படி வச்சுருந்தாங்கன்னா, 70% வந்து பூமிபுத்ராஸ், 15% வந்து 10% வந்து இந்தியன்ஸ் அண்ட் 20% வந்து சைனீஸ். பப்ளிக் யூனிவர்சிட்டியில் வந்து அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10% இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் போனாலும் அவங்க அப்படி இருப்பாங்க. ஸோ மகாதீர் வெளியாகிறதுக்கு முன்னே கடைசியாக செஞ்ச ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மெரிட்டோக்ராசின்ற பேரை கொண்டு வந்தது. மெரிட்டோக்ராசினா இதுக்கு மேலே வந்து கோட்டா, இந்த மாதிரி கோட்டா சிஸ்டம் இல்லை. அப்பயே வந்து துன் சாமிவேல் இருந்தார், அவர் வந்து எதிர்த்தார். அவர் சொன்னார், இது போணுச்சுன்னா வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து குறையும். ஏன் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் நஜீப் வந்து மெட்ரிகுலேஷன் சிஸ்டம் வந்து கொண்டு வராரு. மெட்ரிகுலேஷன் சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ யூனிவர்சிட்டி முடிக்கிறவங்க எல்லாம் ஹை கிரேட் எல்லாமே ஏனா வந்து டாப் எல்லாம் A+ இருந்துச்சுன்னா, முந்தி வந்து A1 இருந்துச்சு பாருங்களேன், A1 A2லாம் இருந்துச்சு. அப்போ அந்த A1 இருந்துச்சுன்னா எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுக்கு வந்து நேரடியாக யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபவுண்டேஷன் கோர்சஸ் கொடுத்துருவாங்க, அசாசின்னு வாங்க, அது கொடுப்பாங்க. அப்படி அது இல்லாமல் இருந்துச்சுன்னா ரெண்டாவது அவங்களாம் STPM போய் அங்கேருந்து அவங்க போகணும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இது இருக்கிறப்போ வந்து எல்லாரும் ஒரே அந்த STPMல வந்து எல்லாரும் சேமாக தான் போட்டி போட்டுக்கிறாங்க. மொழி ஸ்டூடெண்ட்ஸ் சரியாக போடுறாங்க. ஏதோ அது அண்டாண்ட வந்துட்டு கோட்டா சிஸ்டமில் தான் அவங்களுக்கு யூனிவர்சிட்டியில் இடம் கிடச்சிச்சு. இவங்க கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஒரு சிஸ்டமை கொண்டு வராங்க. மெட்ரிகுலேஷன் ஒன்லி ஃபார் மலே பூமிபுத்ரா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க டேவி. 2 எடுத்தாலோ 3 எடுத்தாலோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மெட்ரிகுலேஷன் கொடுத்துட்றாங்க. அங்கே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 எடுத்தால் உனக்கு வந்து 11 10 எடுத்தால் நீ வந்து அசாசி செஞ்சுட்டு போ அப்படின்ட்டு 10 15 எடுக்கிற பிள்ளைங்க வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும் பாருங்கள். மெஜாரிட்டி வந்து எங்கே மாட்டிக்குவாங்கன்னா அந்த 5 6 7 8 இவங்களாம் வந்து STPM போயிட்டு கஷ்டப்பட்டு போனோம், போட்டி போட்டு போனாங்க. ஆனால் மெட்ரிகுலேஷன் ஒன்று வந்த பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெட்ரிகுலேஷன் வந்து அப்போ வரும்போது வந்து 19,000 பிளேஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் 25,000 பிளேஸ் இருந்துச்சு டேவிட். இந்த 25,000 பிளேஸில் வந்து 2 எடுத்த மலாய்கார பிள்ளையோ இல்லை 3 எடுத்த மலாய்கார பிள்ளைங்கன்றதோட பூமிபுத்ரா பிள்ளைங்க வந்து அதில் வந்து நேரடியாக யூனிவர்சிட்டிக்கு போயிடுறாங்க. STPMல நீங்கள் போயிட்டு வந்து ஃப்ளாட் எடுக்கலைன்னா 2 1 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து அங்கே மெட்ரிகுலேஷன்ட்டு தோத்துறீங்க பிள்ளைங்கள்ட்ட. ஸோ இதுதான் நிலைமையாக இருந்துச்சு. இது வந்து காலங்காலமாக எதிர்த்த பிறகு வந்து நஜீப் காலத்தில் 2013 நஜீப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நான் வந்து மெட்ரிகுலேஷன் வந்து திறக்கிறேன், 10% வந்து நான் மலேஸ்க்கு திறப்போம் அப்படின்னு சொன்னார். 10% நான் மலேஸ்க்கு திறந்து கூட அவர் என்ன பண்ணார்னா, 29,000 பிளேசஸ் அப்போ இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா 2,200 பிளேஸ் இந்தியன் கம்யூனிட்டிக்குன்னு கொடுத்தாரு. அதாவது வந்து 10 பிளேஸ் திறக்கிறாங்கன்னா 2,900 பிளேசஸ் தெரியுங்களா, அதில் 2,200 வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் கொடுத்தாரு. 700 வந்து சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கன்சிடர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஸோ இது வந்து 2018 வந்து பக்கத்தானாரப்பான ஆட்சி வந்த பிறகு பெரிய எதிர்ப்பு ஊனோடனே சைனீஸ் என்ன சொன்னாங்க, அது என்ன வந்து இன்க்ளூடிங் DAPலாம் இதெல்லாம் வந்து நமக்கு வெளியே வந்த பிறகு தான் வந்து நமக்கே இது வந்து தெரிய வந்துச்சு பாருங்களேன். ஸோ அப்போ தான் வந்து அப்போ தான் வந்து அரசு அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க, இல்லை இந்த டெப்யூட்டி மினிஸ்டர் வந்து இதுக்கு ஃபைட் பண்ணாங்க, இது என்ன 2,900 இடம் கொடுக்குறீங்க, 2,200 நீங்கள் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி, எங்களுக்கு ஃபேர் இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கும் பொழுது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2,200 பிளேஸ் தானே இருந்துச்சு நமக்கு. அது என்னாச்சுன்னா 2,900 நான் மலேஸ்க்கு அப்படின்றப்ப நம்ம பிள்ளைங்க வந்து சின்ன பிள்ளைங்க கூட போட்டி போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு 2,000 இடம் கிடைக்கல, 500 400 600 போச்சு, மொத்தம் சின்ன பிள்ளைங்க எடுத்துகிட்டு போச்சுங்க. இது வந்து அது ஒரு இதாக இருந்துச்சு. உடனே இது பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, 40,000 இடம் ஆக்கினாங்க மெட்ரிகுலேஷன் இடத்த. 40,000 இடம் ஆக்கினா 4,000 பிளேசஸ் வந்துடும், 10%. அது 4,000 பிளேசஸில் வந்து ஓகே இங்கே 2,000 இங்கே 2,000 எடுத்துக்கோங்கன்ற மாதிரி வந்துச்சு. அதுலேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இடம் கிடைக்கல இப்படி. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த கொஸ்டின். அந்த கேர்ள் வந்து அன்வார் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு ஒரு இதில் வந்து கேள்வி கேட்குது, நான் வந்து 10 எடுத்திருக்கேன், எனக்கு மெட்ரிகுலேஷன் கிடச்சிருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து 8 எடுத்திருக்கு, 8 9 அதுக்கு இந்த இடம் கிடைக்கல, அங்கே என்னோட மல்லி ஃப்ரெண்ட் வந்து 2 எடுத்திருக்கு, அதுக்கு இந்த இடம் கிடச்சிருக்கு, இது எப்படி நியாயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு தான் வந்து அன்வார் வந்து லேஷ் அவுட் பண்ணாரா அந்த கேர்ள் கிட்ட. ஓ நீ வந்து உனக்கு தெரியுமா பாஸ் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா, பூலி பண்ணி சோஷியல் கான்ட்ராக்ட் இதெல்லாம் சொன்னார். ஸோ இதுதான் வந்து அது நடந்தது டேவிட். ஸோ இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு இந்த மெட்ரிகுலேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆன பிறகு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு.
ஓகே இதுக்கு மேலே வந்து 10Aக்கு மேலே எடுக்கிற எல்லா 10A தானே 10A எடுத்து மேலே எடுக்கிற எல்லாருக்கும் வந்து மெட்ரிகுலேஷன் சீட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதோட சூறா தான் நீங்கள் அந்த லெட்டர் தான் வந்து காலையில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த 10A எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும்? ஏன்னா இந்த நடந்து முடிஞ்ச SPM தேர்வில் எடுவே இப்போ வந்து 40,000 பிளேஸ் இருக்குது தெரியுங்களா? இந்த பிளேஸ் வந்து 40,000 பிளேஸ் இருக்குது மெட்ரிகுலேஷனில். இதில் வந்து 14,000 பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரெயிட் A எடுத்திருக்குங்க. எல்லா பாடத்துலையும் A எடுத்து வந்து 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்குங்க. இது வந்து மினிஸ்ட்ரியோட தகவல். 14,000 இடம் போனாலும் மிச்சம் அண்டாண்ட 26,000 இடம் இருக்குது. அண்டாண்ட அசாசி கூசூஸ் இருக்குது. எல்லா UMல இருக்கு, UKMல இருக்கு. அது எவ்வளோ இருக்குது தெரியுமா? அசாசி அதுதான் வந்து கிளியரான டாட்டா இல்லை. ஏன்னா பேஸ் ஆன் யூனிவர்சிட்டி வந்து மாறும் பாருங்களேன். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அசாசி நீங்கள் போனீங்கன்னா UM அசாசிலாம் இப்போ நீங்கள் மெடிசன் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்லி ஃபார் பூமிபுத்ரா. இன்னொன்று ஜப்பான் காஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் வந்து ஒன்லி ஃபார் பூமிபுத்ரா. ஸோ நீங்கள் மற்றவங்க யாரும் அதில் போக முடியாது. JPA ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, அதுவும் ஒன்லி ஃபார் பூமிபுத்ரா. ஸோ அதை பற்றிலாம் அவர் பேசலை. இப்போ 40,000 இடம் இருக்குது டிவிட். 14,000 பிள்ளைங்க வந்து ஸ்ட்ரெயிட் A எடுத்துருக்குங்க. சரி 14,000 பேரில் வந்து 4,000 பேர் விட்டுருங்க, அதுங்க வந்து அசாசி JPA அங்கங்கே போதுங்கண்ணே. 10,000 பேர் போனாலும் மிச்சம் 30,000 பேர் இருக்குங்க. இந்த 30,000 பேரில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியது கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சரி சத்தியமாக கிடைக்காது. நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் ஆழமாக போகட்டியும் இங்கே வந்து ஒரு ஃபேஸ்புக்கோட ஒரு காமெண்ட்டை பார்த்தேன். ஐ மீன் ஒரு போஸ்ட்டு. ஆமாம் அது பழைய போஸ்ட்டு. பழசாது கைரோல் ஆமாம் பழைய போஸ்ட் தான். ஸோ பழைய போஸ்டாக இருந்தாலும் அந்த மெட்ரிக்ஸ் நடந்த டைமில் தான் வந்து இது நடந்தது. சதீஷ் பார்த்தோன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோன்னா அவனுக்கு வந்து 2A, அவன் கிளாஸ்மேட்டுக்கு வந்து 10A. ஸோ இவனுக்கு கிடச்சிச்சு மெட்ரிக்ஸாக, அதுக்கு கிடைக்கல. ஸோ அதுதான் வந்து இஷ்யூ. அது மலாய்க்கான போட்டிருக்கான். எனக்கே வெக்கமாக இருக்குன்ட்டு அந்த பிள்ளை அந்த ஸ்டூடெண்டே போட்டிருக்கேன், எனக்கு வெக்கமாக இருக்குன்ட்டு. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து மக்களில் பிரச்சனை இல்லை. ஆமாம் மக்கள் இல்லை யாருமே வந்து இல்லை எப்படி கொடுக்க முடியும் அந்த மாதிரில மக்கள் கேட்க கிடையாது. பாலிட்டிஷியன் தான் டிசைட் பண்ணுறது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இனத்தை காமிச்சு அந்த ஓட் பேங்க் எடுக்கிறதுக்கு அது வந்து நம்ம நினச்சே பார்க்கல அனுவார் இதை செய்வாருன்ட்டு. இதுதான் உண்மையாக நடந்தது. பட் இப்போ பழைய கதைக்கு வரும் சதீஷ். அந்த லெட்டர் மூலிமா பார்த்தோமா என்ன போட்டிருக்கேன் அந்த லெட்டர்லனா, எல்லா மாணவர்களும் அது எந்த இனம் மதமாக பார்க்காம எல்லாமே வந்து 10A இல்லைன்னா A+ இருக்கணும். ஏ நெகட்டிவ் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், மைனஸ் ஒன்று இருக்குது. மைனஸ் இருந்தாலும் உனக்கு கிடைக்காது. 10A இல்லை A+ இருக்கணும். 10 பாடத்தில் 10 பாடம் நம்ம அது போட்டிருக்க மாதிரி கிளியராக 10 பாடம். ஸோ எல்லாமே 10 பாடம் எடுக்க மாட்டாங்க. சில பேர் 10 பாடம் எடுப்பாங்க, சில பேர் எடுக்க மாட்டாங்க. 11 எடுப்பாங்க. சில பேர் குறவா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை மினிமம் 10 இருக்கும். மினிமம் 10. ஸோ நீ பார்த்தனா சதீஷ் இப்போ 10A எடுத்துட்டாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக மோஸ்ட்லி வந்து என்ன நடக்கணும் பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ நீ சொல்கிற மாதிரி அசாசி ஃபவுண்டேஷன் படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துருவாங்க. சில பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிடும் வெளியூருக்கு போய் படிக்கிறதுக்கு. சில பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி தான் யூனிவர்சிட்டிஸ் இந்த மாதிரி போயிடுவாங்க. ஆஃபர் கொடுத்துட்டே இருப்பாங்க. யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணுவாங்களா? அது நம்மளால் ஃபவுண்டேஷன் வந்து யூனிவர்சிட்டி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்கூல் மூலிமா 20 பப்ளிக் யூனிவர்சிட்டி இருக்குது. அப்படி எவ்வளோ பேர் போயிடுவாங்க? 200 அசாசி கோர்சஸ் வச்சுக்கோங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு. 4,000 போச்சு. மிச்சம் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இல்லை நீ சொல்கிறதே குறவு தான், பார்க்கணும் கூட இருக்கும். நான் ஒரு ஏறக்குறையலாம். ஓகே இந்தாண்ட பார்த்தோன்னா மெட்ரிக்ஸ் வந்து 40,000. அப்போ மாதர் திறந்தது 40,000 சீட்டு. இந்த 40,000 சீட்டில் ஸ்ட்ரெயிட் A எடுத்த மலாய்க்கார பிள்ளைங்களை பற்றி பேசுவோம். ஸ்ட்ரெயிட் 10A எடுத்த மலாய்க்கார பிள்ளைங்க உண்மையாக வந்து ஜன்வீனாக இருக்கீங்க. PHல பார்த்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள் வந்து நீ இப்போ மலாயில் பேசுன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் தான் மல்டி ரேஷியல் கட்சாச்சா, நீங்கள் தான் மாவுமை போட்டு பிணைஞ்சிக்குவீங்களா, எல்லாம் ஒன்றா தானே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உண்மையாக தரணி இந்த அறிவு இந்த சிந்தனைலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மெட்ரிகுலேஷன் அப்ளிகேஷன் எல்லாம் புனிஞ்சு வரும் பாரு, ஃபைனல் வரும் ஒரு டேட்டில் வந்து நம்மளுக்கு டேட்டா கிடைக்கும். எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் என்னென்ன எடுத்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து எந்த மெட்ரிக்ஸ் எடுத்திருக்காங்க, எல்லா டேட்டா வந்து உங்களோட மட சாம்பிராணி அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். நான் என்ன கேட்குறேன்னா ஸ்ட்ரெயிட் A ஃபுல் ஸ்ட்ரெயிட் A எடுத்த மலாய்க்கார பிள்ளைங்க நல்லா படிச்சிருக்குங்க, பாராட்ட வேண்டிய விஷயம். அதுங்க மெட்ரிக்ஸில் படிக்குதுங்களா? இது என்னோட பெரிய கேள்வி. இது ஸ்ட்ரெயிட் A ஒன்றுமே இல்லை. ஸ்ட்ரெயிட் A+ எடுத்த மலாய்க்கார பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்கள, தமிழ மலாய்க்கார பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க, பூமிபுத்ரா பிள்ளைங்களும் சரி மலாய்க்கார பிள்ளைங்க துருசா எங்கே படிக்குதுங்க? இப்போ
அதுங்க அசாசி செய்யுதுங்களா இல்லை வெளியூருக்கு போகிறதுங்களா இல்லை மெட்ரிக்ஸில் எத்தனை பர்சன்ட் படிக்குதுன்ட்டு இந்த டேட்டாவை உங்களால் கொடுக்க முடியுமா? எனக்கு ரொம்ப முக்கியமானது அது. ஏன் சொல்கிறேன்னா சதீஷ், ஸ்ட்ரெயிட் ஏ எடுத்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க வச்சுக்கோமே, மலாய்க்காரர் இல்லாத பிள்ளைங்களை வச்சுக்கோமே, அதுனா அந்த பூமிபுத்திரா இல்லாத பிள்ளைங்களை வச்சுக்கோமே, இது பூமிபுத்திராவா மலேயன் வர இதில் என்ன கான்செப்டில் வச்சு பூமிபுத்திரா நல்ல ரேஸ் இல்லலாம், இல்லைனா திரியாரில் சொல்லிடுவானுங்க. பூமிபுத்திரா இப்போ நான் பூமி பேசிக்கோமே, இது ரேஸ்ன்னு கொண்டு வர முடியாது. ஒரு காலத்தில் இதே பதிவு பண்ணிடுவாங்க ரேஸுன்ட்டு. நான் பூமிக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஏ எடுத்த பிள்ளைங்க எவ்வளோ பிள்ளைங்களுக்கு வந்து அசாசி கொடுத்துருக்க, டைரக்டாக யூனிவர்சிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுத்து வெளியூருக்கு அனுப்புறதோ இல்லை மாறாவுக்கு அனுப்புறதோ, இந்த எங்கேயோ அனுப்புவீங்க, எங்கெங்கே நிறையா இருக்குது. எஜுகேஷனில் வந்து நிறையா சாபாங்க இருக்குது, நிறைய இடத்துக்கு அனுப்பலாம் சதீஷ். எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க? ஏன் நான் சொல்கிறேன்னா, நீ கொண்டு போயிட்டு இவங்கள மெட்ரிக்ஸில் கொண்டு போய் திணிக்கிற. ஆமாம், மெட்ரிக்ஸ் நார்மலாக என்னத்துக்கு உருவாக்குறது பார்த்தோன்னா சதீஷ், ஸ்ட்ரெயிட் ஏ எடுத்தவங்களுக்கு இல்லை சதீஷ். ஆமாம், எனக்கு என்னோட கருத்தில் தெரிஞ்சது வந்து நஜீப் காலத்தில் வந்து இதை உருவாக்குறது என்னத்துக்குன்னு பார்த்தோன்னா, மில்லேயை வந்து நல்லா படிக்காத பள்ளிங்க ஒரு 5A 3A எடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் கட், அது ஷார்ட் கட் டு யூனிவர்சிட்டி. ஒரு வருஷம் ஃபவுண்டேஷன் இங்கே படிச்சுட்டு துருசா யூனிவர்சிட்டி புந்தலான்ட்டு. ஸோ அதுக்கு தான் உருவாக்குனது மெட்ரிக்ஸ். பட் 10A எடுத்த நம்ம பிள்ளைங்களா நம்ம கடைசியாக பேசிக்கோங்க, ரேஸாகவே வச்சுக்க, நான் பண்ணிங்களா ரிப்போர்ட்டை நான் பண்ணிங்க. நம்ம பிள்ளைங்க ஸ்ட்ரெயிட் ஏ எடுத்த பிள்ளைங்க, தட் மீன்ஸ் அதோட லெவல் ஆஃப் எஜுகேஷன் சரியான ஹாய், ரொம்ப கஷ்டம். ஸ்ட்ரெயிட் எடுத்த பிள்ளைங்களுக்கு ஏன் கொண்டு போயிட்டு மெட்ரிக்ஸில் 2A எடுத்த 3A எடுத்த 4A எடுத்தவங்க கூட கம்பைன் பண்ணிட்டு ஏன் வந்து இவ்வளோ ஒரு சுற்றி கொண்டு போகணும் யூனிவர்சிட்டிக்குன்னு என்னோட கேள்வி. ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் நினைச்சா, இப்போ நீ இங்கே சொல்கிறல்ல 10A எடுக்கிற பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அசாசி இது மெட்ரிகுலேஷன் சொல்லு, 10A ஸ்டூடெண்ட்ஸ் should be given place, automatic place in அசாசி முடிஞ்சு 10 ஓகேலா 14,000 ஸ்டூடெண்ட். தென் இந்த மெட்ரிக்ஸ் வந்து அதுக்கு கீழே கிரேட் எடுத்தவங்களுக்கு நம்ம வழி விடலாம். நீ குறைச்சிடாங்க கோத்தாவை, ஏன்னா யூனிவர்சிட்டி கோத்தா கூட இருக்கும். பப்ளிக் யூனிவர்சிட்டி நீங்க பாத்தீங்கன்னா 14,000 ஸ்டூடெண்ட் தானே, ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டி 700 பேர் எடுத்தாங்கனாலும் 24,000 14,000 பிளேஸ் அப்படியே போயிருமே 10A. தென் மெட்ரிகுலேஷன் வந்து நீங்க கொண்டு வா 5A 6A 7A 8A and you should ஓகே, நீ அங்க கோட்டா சிஸ்டம் வச்சாலும் ஓகே தான், அட்லீஸ்ட் நம்ம பிள்ளைங்களுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்கும். ஸோ 10A எடுத்துட்டு 11A எடுத்துட்டு 12A எடுத்துட்டு நீ என்ன பண்ற, இந்த பிள்ளைங்களை நீங்க சொல்ற மாதிரி தான் 2A எடுத்தவங்களோட போட்டி போட விடுறேன். அதுங்க அண்டக்கு. ஆனா பட் நம்ம பிள்ளைங்க என்ன பண்றதுன்னா, அது வேற சாய்ஸ் இல்லை, நம்ம அதை எடுத்து தான் ஆகணும். நம்ம அதை எடுக்கலன்னு வச்சுக்கோமா, நமக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இல்லாம போயிடும். ஸோ மைட் அஸ் வெல் டேக்னு சொல்லி எடுத்துக்குதுங்க. அவங்கள வந்து அவங்களே டவுன் கிரேட் பண்ணி மெட்ரிகுலேஷன்ல பூந்து இப்படி போறாங்க. ஸோ நீங்க சொன்னது ரைட்டானது. இஃப் அன்வாருக்கு வந்து அப்படியே உண்மையிலே பயங்கரமான இல்லை இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமா, ஓகே, நீ வந்து அசாசியில் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 90-10 டிவி 90-10. ஸோ 90% வந்து பூமி, 10% நான் பூமியா, அப்படி தான் அந்த ஒரு இது வச்சுருக்காங்க, ரஷ்யோ வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் 6A எடுத்தவன் 8A எடுத்தவன் 9A எடுத்தவன் பூமியாக இருந்தால் பூந்துருவான். நீ தமிழ் பிள்ளையாக இருந்தால் 10A 11A 12A எடுத்தால் தான் உள்ளுக்கு வர முடியும் நான் பூமினா. ஸோ இதையே நீ வந்து இது பண்ணல. தென் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஃபேரான கவர்மெண்ட், வி ஆர் டூயிங் ஃபார் எவ்ரி திங் வாட் எவர் இட் இஸ்லாம். ஸ்பெஷல் ரைட்ஸ் வந்து நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. தி ஷுட் ஹேவ் த ஸ்பெஷல் ரைட்ஸ். ஏன்னா இல்லைனா அவங்கள வந்து இன்னொருத்தவங்க வந்து சாப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஈவன் சிங்கப்பூர் ஸ்பெஷல் ரைட் வச்சிருக்கானுங்களா அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஓகே, சிங்கப்பூர்ல ஸ்பெஷல் ரைட் இருக்கு, அது வந்து நம்ம கொடுக்க வேணான்னு அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் இது பேசிக் எஜுகேஷன் வந்து அநியாயமாக இன்ஜஸ்டிஸ், இது வந்து அப்பட்டமான இன்ஜஸ்டிஸ் டேவிஸ். இல்லை இப்போ அது நம்ம ஒரு புது கதை சொல்ல சதீஷ், இது காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிற கதை தான். பட் இப்போ ஏன் அது வந்து புதுசாக ரெண்டாவது ரினியூ பண்ணி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோன்னா, இதை பீத்திக்கிட்டு வந்தவனுக்கு தான் எல்லாமே ரிஃபார்ம் சொல்லிட்டு வந்தவங்க. இந்த 2 வருஷமா என்னெல்லாம் ரிஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த 2 வருஷமா எதுவுமே ரிஃபார்ம் பண்ண கிடையாது. புதுசாக என்ன சொல்லியிருக்க, இன்னும் அவமானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது நம்ம இடத்த. நீ நல்லா படிச்சுட்டு வா, 10A சாவர மட்டும் உட்காந்து படிடா, படிச்சுட்டே சாவு. நீ படித்து எப்படாச்சும் தொலைஞ்சு போ, கஷ்டப்பட்டு 10A எடுத்தோன்னா உனக்கு மெட்ரிக்ஸ் இருக்குது, மற்ற நாசமாக போங்கன்றது தான் கதையாக இருக்குது. அப்படி தான் நீ யூனிவர்சிட்டி சைட்டு பப்ளிக் யூனிவர்சிட்டி சைட்டு நீ காலை வைக்க முடியாதுன்னு தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. ஸோ இதை கேட்கறதுக்கு நாதியே இல்லை. ஏன் கேட்க மாட்டீங்கன்னா, ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறதில்ல, ஆத்திரமாக இருக்குது வேறு தெரில. நீங்களே உங்களோட ஆத்திரத்தை வந்து என்ன நம்ம வார்த்தை வருதோ நீங்களே பேசிங்களா, வேறு என்ன தான் சொல்கிறது தெரில. ரொம்ப ஆத்திரமாக இருக்குது. ஏன்னா படித்து வருது, இட்ஸ் நாட் ஈஸி. ஆமாம், இட்ஸ் நாட் ஈஸி சதீஷ். படித்து இத்தனை எடுக்குதுன்னா தரமான பிள்ளைங்க இமிடியட்லி நீ கொடுத்துடலாம். அவங்கள போய்ட்டு கம்பீட் பண்ண சொல்கிற பாரு, 2A 3A எடுத்த மெட்ரிக்ஸ் கூட கம்பீட் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து படித்து வந்து 1 வருஷம் சென்று மெட்ரிக்ஸ் முடித்தோன்னே கொடுப்பாரு ஒரு கோர்ஸ் அவங்களுக்கு.
அதுவும் வந்து என்ன தெரியுமாச்சு அந்த டைம்ல ஈக்குவல் ஆயிடுச்சு. எப்படின்னா மெட்ரிக் ஸ்டூடெண்ட் எல்லாம் ஈக்குவல். அந்த டைம்ல தெரியாது இது பத்தியே எடுத்துச்சு, அதெல்லாம் தெரியாது. ஈக்குவல். அதால நீ போ சபால போயிட்டு ஃபார்மசி படி, என்ன சொல்லுவாங்க, ஃபார்மசியூட்டிக்கல் இது பயாலஜிக்கல் படி, மெடிக்கல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மெடிக்கல் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, டென்டிஸ்ட்ரி கூட கொடுக்க மாட்டானுங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா எவனும் கேட்க மாட்டீங்க பாலிமல்ல. அதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்களுக்கு இது இல்ல. அன்வார் இப்ராஹிம் பிரதான மந்திரி யங் பாலிங் ஹேபாட் பேசுவான் சுங்காய்ஜி போட்ல உள்ளவன் அமுசாயாங். சாரி, மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு வரல டேவிட். இதுக்கப்புறம் என்ன டேவிட் செய்ய முடியும்? இது வந்து நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை தெரியுங்களா? நீங்க என்னன்னா ஒண்ணு அவங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா எய்ம்ஸில் வந்து 5 லட்சம் நானே பார்த்துருக்கேன். வீட்டை அடமானம் வச்சுலாம் பிள்ளைங்களை அனுப்புகிறாங்க எய்ம்ஸுக்கு படிக்க வைக்கிறதுக்கு. ரிசல்ட் நல்லா எடுத்திருக்கமா, நீ இது பண்ணுற கடைசியாக எய்ம்ஸுக்கு போயிட்டு படி, காசு சொந்த காசு கட்டணும். அப்புறம் என்னத்துக்கு வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நீ ஒரே சொல்லிடு, நீங்களாம் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் போங்கன்ட்டு. அப்படி தானே இருக்குது. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, முந்தி இருந்ததை விட டேவிட் அது வந்து கொஞ்சம் ஒரு அம்னோ தான் நம்ம சொல்லுவோம். ஒன் ஆஃப் த அப்படி அயன் கிரீப்பில் அது அவனுங்க இருந்த ஓப்பனாக இருந்ததை கூட வந்து இவங்க வந்து இழுத்து மூடுறாங்க. எஸ்பெஷலி ஹரப்பானே. இது வந்து எனக்கு இப்போ உண்மையிலே வந்து இந்த ரிலீஃப்னு சொல்கிறதா இல்லை வெக்கமாக இருக்குன்னு சொல்கிறதான்னு தெரியல. நம்ம போயிட்டு இவனுக்காகலாம் கம்பெயின் பண்ணியிருக்கோமா, இவ்வளோ பண்ணுறானுங்களா அப்படின்ட்டு சில நேரத்தில் எனக்கே தோணுது. ஆனால் ஒரு ரிலீஃப், ஐயோ நல்ல வேலை இவனுங்க கூட இல்லை, இந்த துரோகத்துக்குலாம் நம்மளும் வழியாயிருவோம் அப்படின்னு எப்படி இருக்கானு அது நமக்கு தோணுது டேவிட். எனக்கு தோணுது, ஐயோ ஆனால் இவனுக்காக போயிட்டு நான் இங்கேருந்து போயிட்டு பாலிடிக்ஸனில் கம்பெயின்லாம் பண்ணியிருக்கேன், ஃப்ளைட்லாம் மிஸ் பண்ணி. அதை யோசிக்கும் போதே வந்து அது ரொம்ப ஒரு குத்த உணர்ச்சி இருக்க தான் செய்யுது. பேசுகிறவன் பேசுவான், ஓ உங்களுக்கு இது இல்லை நீங்கள் பேசுவீங்க அப்படிதான்ட்டு. உள்ளுக்கு இருந்தப்பயே நாங்கள் இந்த மாதிரி பேசுறதுனால தான் வந்து கெட்டவனாக கிடக்கிறோம். சொல்லுங்க டேவிட். அது இல்லை ஏன்னா நீ பார்த்தனா சதீஷ், அங்கே அந்த கட்சியில் இருக்கிற இந்தியர்களும் சரி, தலைவர்கள், அதே மாதிரி வந்து பார்லிமெண்ட் மெம்பர்ஸும் சரி, இவங்க எல்லாம் வந்து இந்த எப்படின்னா இந்த இந்த பொதுநலம் இல்லாதவங்க. ஆமாம், பொதுநலம் இல்லை, சமுதாய அக்கறை இல்லை. ஏன்னா அதான் வந்து அந்த மல்டிரேஷியல் கட்சி. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை அவனுங்க மலாய்க்கா வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க, சைனீஸ் வந்து எக்கானமியாக தான் இருக்காங்க, நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப வேர்ஸான ஒரு நிலைமையில் இருக்காங்க. பட் இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, இவங்களுக்கு கூட அவங்க கூட அவ்வளோ பேச மாட்டாங்க. நாடு நம்ம வந்து ஒத்துமையாக இருக்கணும், நம்ம வந்து இப்படி இருக்கணும், நம்ம வந்து மலாயில் நம்ம படிக்கணும், மலாயில் தான் பேசணும், அந்த பற்று தருமா நாட்டு பற்று வந்து இவருக்கு ரொம்ப காம்பா இருக்கு, ரொம்ப ஓயாங்க அமைச்சுக்குவாருக்கு இவருக்கு. ஏன்னா உண்மையான பிரச்சனை பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டும் சரி, அஃப்கோர்ஸ்லாம் தேர்ந்தெடுக்கிறது எல்லா இனத்துக்காக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தா அவனுக்கு குரல் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கான். நம்ம இனத்துக்கு வந்து குரல் கொடுக்க ஆள் இல்லை. அந்த குரலாக போயிட்டு பேசுங்கன்னா, ஏன்னா பதவி தோம்பு தூக்கிட்டு போகிறவன், ட்ராக்ஸ் விற்கிறவன், அப்பம் பேரை சொல்லிட்டு வந்தவனா போயிட்டு தூக்கி உள்ளுக்கு போட்டான் என்ன நடக்கும் சதீஷ்? ஒன்று சின்ன தௌக்கையை இப்போ தூக்கிட்டு இருக்கானுங்க, இல்லைன்னா அவனோட போயிட்டு தூக்கிட்டு இருக்கானுங்க அனுவாரோட. இந்த மாதிரி உள்ளவங்களை தூக்கி நீ பதவியை கொடுத்தா இவங்க எப்படி சதீஷ் பேசுவாங்க? பேச மாட்டாங்க, ஒரு காலம் பேச மாட்டாங்க. ஈவன் சதீஷ் நம்ம இந்த மெட்ரிக்ஸ்லேயே அப்படியே போனா கூட சதீஷ், இப்போ நடக்கிற கட்சி எலெக்ஷனே பார்த்தல மெனிப்புலேட் பண்ணுறானுங்க. யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மெனிப்புலேட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் அந்த விஷயத்தை எடுத்துகிட்டா ரஃபீஸியை கொஞ்சம் பாராட்டலாம். உண்மையாக வந்து வேணான்ட்டு போனான்னா அதில் கொஞ்சம் பாராட்டலாம். கொஞ்சமாச்சும் தன்மானம் மானம் கொஞ்சமாச்சும் அந்த ஒரு மலாய்க்கார காம்பரா இருக்குடான்ட்டு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிற தமிழங்க இருக்கானுங்க பாரு. இல்லை அது ரஃபீசி நீங்கள் சொல்கிறீங்க, அது வந்து நம்ம அடுத்த இதில் பேசணும்னு நினைக்கிறேன். ரஃபீசிக்கு ஒன்றும் பொதுநலம் கிடையாது. அவருக்கு டெப்டி பிரசிடென்சி இப்போ வந்து அவுட் ஆட்டோமேட்டிக் ஆப் இருக்கு, அதனால சுயநலம் தான். இப்போ வெளியே வர ரைட்டு தான் போவோம். நான் வந்து எதிர்ப்பு அவர் தான் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் போய் மராஜோ பண்ணி ஒளிஞ்சுக்குவாரு. மராஜோலா பூடா மராஜோ, அதுதான் அந்த கதை. அது வந்து இது வந்து நீங்கள் சொல்ல மாதிரி தான். இதுக்கு மேலே வந்து இது நான் ஆக்சுவலி வந்து முந்தி வந்து நம்ம எல்லாம் மெட்ரிகுலேஷன் நீங்கள் வந்து இப்போ உனக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறானுங்க. இது ஒன்றுனா நம்ம படிக்கிறோமா, அசாசி இவ்வளோ இடம் இருக்கா, 14,000 ஸ்டூடெண்ட் எடுத்திருக்காங்க, 40,000 பிளேஸ் இருக்குது, அப்போ இன்னொரு 26,000 பேர் யாருக்கு போக போகுது? ஸோ அப்போ 7A 8A எடுக்கிற பிள்ளைங்களாம் என்ன பண்ண போகுது? அதை என்ன செய்ய போகணும்? அப்போ அவங்களாம் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியுமா கேள்வி? இல்லை அந்த இடம் முடிச்சுட்டு வர டேவிட், இங்கே முடிச்சுட்டு இதுங்க போயிட்டு STPMல போட்டி போடணும். STPM இங்கே மெட்ரிகுலேஷன் நாங்கள் இது கொடுக்குறோம். அப்போ STPM ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10% 12% தான் உள்ளுக்கு போகிறாங்க. அதில் எத்தனை சைனீஸ் எத்தனை மலை, அங்கேயும் மலேஸ் இருக்காங்க, மலேஸ் இந்தியன் அண்ட் சைனீஸ் இருக்காங்க. ஸோ எப்படி நான் ஆக்சுவலி வந்து நீங்கள் நம்மளை ரேசிஸ் சொன்னாலும் ஓகே தான், ஆனால் நம்ம பிள்ளைங்க எடுவே ஏன்னா எப்படி படிக்குதுங்க நம்ம பார்க்குறோம். ஒரு பிள்ளைங்க வந்து அப்படி படிக்குதுங்க, படிச்சுட்டு இந்த மாதிரி நிற்கிறப்ப அப்போ அதுங்களுக்கு என்ன தோணும்? விரக்தியாக தான் அவன் செய்யும். இதுக்கு படிக்காமலே 5A 6A எடுத்தவங்களாம் போயிட்டு என்ன பண்ணுவான்? நான் படிச்சு எனக்கு வந்து கிடைக்க மாட்டேது, அவன் 2A எடுத்துட்டு அவனுக்கு கிடைக்குது. அதான் டெக்னிக்கல் ஸ்கூல் நிறைய வச்சிருக்காங்களா, ட்ரைனிங் எடுத்தோடனே அங்கே அனுப்புறது, அங்கே அனுப்பிடுறது, ஓதோ இங்கே போங்க டிப்ளமாலாம் இருக்குன்ட்டு.
நான்சென்ஸ். அவன் 2A எடுத்துட்டு அவன் வந்து நாளைக்கு மெடிசன் வரைக்கும் போக முடியும். எங்க பிள்ளைங்க 7A எடுத்துட்டு 8A எடுத்துட்டு டிப்ளமா கோர்ஸ் ஐடிஐ ILPல போயிட்டு படிங்கன்றீங்களா? இத மாதிரி ஒரு பச்சை துரோகம் இருக்குமா எங்கனாச்சும்? நான் ILP வந்து நான் ப்ரோமோட் பண்ணுவேன் டேவிட், இல்லன்னு சொல்லல. அது ஒரு கேட்டகரி இருக்கு. உனக்கு A இல்ல, A அறவே எடுக்க முடியாது. நீ BC அவரேஜ் இல்ல D, எல்லாமே D தான் எடுக்கிற. பேசிக் படிக்க தெரியும், எழுத மட்டும் தான் தெரியுதுன்னா ஓகே நீ டெக்னிக்கல் போ, உனக்கு அதுதான் ரைட்டா வரும் நம்ம சொல்லலாம். இவங்க அனுப்புற நியாயம் இல்ல, நியாயமே இல்லை டேவிட். ஸோ இதை தான் நான் சொல்றேன். இல்லைனா அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்துலாம் எடுத்துட்டு போயிட்டு முதல் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 18,000 20,000 கட்டிட்டு பிரைவேட் காலேஜில் அப்புறம் பித்தியான ஒரு 70% எடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 30% வந்து இவங்க தேடி காசை கட்டணும். கட்டலைன்னா வந்து சிஜிஎல் கொடுக்க மாட்டான். அப்புறம் பார்த்தா அந்த பிள்ளை எங்கே போய் வேலை செய்யும், வேலை செஞ்சுட்டே படிக்கும். எங்கே போயிட்டு கென்டாக்கியில் வேலை செய்யும், பார்ட் டைமில் வேலை செஞ்சுட்டு ஒரு 4-5 ஹவர் வேலை செய்யும். படிக்கிற புள்ள 4-5 ஹவர் வேலை செஞ்சுட்டு அந்த காசை வச்சுக்கிட்டு அது படிக்க ஆரம்பிச்சோன்னே அப்படியே ஓ இதுதானே காசு தானே, இந்த வேலை தான் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்ட்டு சில பேர் அந்த படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே திசை மாறி இருக்காங்க. டேவிட் நான் பாக்குறேன் டேவிட் 5-6 எடுத்தவங்களாம் கடைசியா ட்ரக் வந்து போயிட்டு ஜெயிலில் போயிட்டு வந்தவங்களாம் பார்த்தேன். ஏன்னா அவனுக்கு அவன் விரக்தி ஆகிறான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டம் நீ மாற்ற முடியலன்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த சிஸ்டமில் ஒரு இடம் கிடைக்கலனா, இது நான் இப்போ சொல்ல டேவிட், நான் இப்போ சொல்கிறேன், இது வந்து நான் எனக்கு 17 வயசு 18 வயசு இருக்க பண்ணி தான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன்னா, நான் வந்து படித்தப்போ என்னோட SPM ரிசல்ட் இஸ் எனக்கு நாட் பேட்னு சொல்ல முடியாது. நான் ஃபெயில் கிடையாது, எல்லாத்துலேயும் கிரெடிட், ஒரே ஒரு தவறு மற்றது எல்லாத்துலேயும் கிரெடிட் வச்சுருந்தேன். எனக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கல, STPM கொடுத்தானுங்க. STPM ஒரு வருஷம் லங்காவ் பண்ணி 2வது வருஷம் போனேன். STPMல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வந்து நான் A எடுக்கல, 2 பேப்பர் இருக்கும் அதில். பட் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நானும் வந்து எல்லாமே கிரெடிட்ஸு எல்லாமே நல்ல ரிசல்ட் தான் பாருங்களேன். ஆனால் எனக்கு வந்து யூனிவர்சிட்டி கொடுக்கல. 2 ஒரு எனக்கு தெரிஞ்சு என் கூட படித்தவ ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் STPMல, அவள் வந்து யூனிவர்சிட்டியில் போயிட்டு வந்து டிகிரி எடுத்துகிட்டு வந்தான். ஏன்னா ஸோ அப்போ நான் சொல்கிறது வந்து எனக்கு 17 வயசு இருக்கிறப்ப 23 வருஷத்துக்கு முன்னால் 23 வருஷத்துக்கு அப்புறம் இதில் ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அதை விட மோசமாகி போய்கிட்டு இருக்குன்னா அப்புறம் என்ன டேவிட் சொல்கிற மாதிரி இருக்கு? இது வந்து எங்கே போகுதுன்ட்டு நாட்டுடைய இதெல்லாம் ஒரு மாற்றம் வேணும்னா இந்த மாதிரி பாலிசிஸ் தான் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறவங்க மொய்தீன் பேசணும். நம்ம மாத்திரம் இது வந்து இதுன்ட்டு நம்ம வந்து we are not taking away the Malay children's rights, very clear. The Bhumiputra children should get their place. அது வந்து நம்ம இது பண்ணல. ஆனால் நம்மளோட இதில் பணக்காரவங்க வீட்டு பிள்ளைங்களா இருந்தால் அதுங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஓகே உனக்கு வந்து இவ்வளோ தான் நீ கொடுக்க முடியும்னா கொடுத்துட்டு போயிரு, அது வேற. சாதாரண வீட்டு பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மா வந்து ஃபேக்டரியில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க, அதுங்களுக்கு ஹரிஷ் இப்போ வந்து பணக்காரட்டு வீட்டு பிள்ளைன்ற அஃப்கோர்ஸ் சம்டைம்ஸ் அவங்களும் வந்து இந்த ஷார்ட் கட் பார்ப்பாங்க. இதில் போனால் தான் பப்ளிக் யூனிவர்சிட்டி போக முடியும். ஏன்னா பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வரதுக்கு அதோட தரம் வேறு. பப்ளிக் யூனிவர்சிட்டி அது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பப்ளிக் யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வச்சிருக்கானுங்க, இல்லைன்னு சொல்லல. ஸோ அதில் வந்து நீ ஃபண்ட் காசு கட்டணும். பட் என்ன செய்யலாம், நான் கவர்மெண்ட் அரசாங்கம் நீ நம்ம அறிவுல நினைச்சிட்டு இருக்காங்க சதீஷ். இவனுக்குமே மடையன்மை இல்லை பாரு. நம்ம அவ்வளோ தொழுக்கு இவனுங்க போய் படிச்சு பெரிய PhD எடுக்கணும் யோசிக்கிறதுக்கு மண்டை வந்து வேலை செய்யும். இப்போ வந்து ஒரு நீ வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுற, ஒரு இன்கம் வந்து இவ்வளோ இருக்கு, அது எல்லாம் டேட்டாவும் வந்து கவர்மெண்ட் இருக்கும். உங்க அப்பா என்ன வேலை செய்யறாரு, உங்க அப்பா வந்து எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறாருன்னு எல்லா டேட்டாவும் இருக்கு. இல்லைன்னா மடப்பயனுங்களா இருக்கும். அப்போ நீ வந்து என்ன செய்யணும், பிள்ளைங்க படிப்புக்காக நீ ஃப்ரீயாக கொடுக்க தொலை. அதை தான் நீ சொன்ன ஃப்ரீ எஜுகேஷன், நீ ஏமாத்தினங்களை முதல்ல குத்துன. பட் இல்லை பண்ண முடியல வச்சுக்கோமே. பட் இன்கம் டேக்ஸ் ஆச்சும் ரிலீஃப் கொடுத்தனா அவன் போயிட்டு பிள்ளைங்களை படிக்க வைப்பான். ஓகே நீ 100,000 நீ உன் பிள்ளைய படிக்க வச்சிருக்க, டேக்ஸ் ஃப்ரீ அதுக்கு. அப்போ பணக்காரன் அவனோட வழியை பார்த்துட்டு போயிடுவான். அவன் வந்து இந்த இடத்துல போட்டி போட மாட்டான், இங்க வர வாய்ப்பு வராது இந்த இடத்துக்கு. ஏன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு, உனக்கு 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. நீ எவ்வளவு படிக்கிறியோ அதுக்கு தகுந்தாப்புல உனக்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. நீ வெளியூருக்கு போனா கூட உனக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கு. நம்மளுக்கு வேண்டியது வந்து அப்படி அனுப்பினா தான் வந்து ஒரு குவாலிட்டியா நம்மளுக்கு 2வது ரிட்டர்ன் வரும் அந்த நாட்டுக்கு. 2வது வந்து அது வந்து முதலீடு மைப்பறேன். ஸோ இது டேக்ஸ் எக்ஸம்ஷன் வர்த் தி இன்வெஸ்ட்மென்ட். ஆமா அதே மாதிரி வச்சுக்க. அவங்க குடும்பம் வந்து ஒரு மிடில் அப்பர் கிளாஸ்ல வச்சுக்கோமே. ஒரு ரேஞ்ச் அவங்க 5-6,000 எடுக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 10,000 எடுக்கிறாங்க, இல்லை ஒரு 8,000 எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு காடி போய் ஒரு அமௌண்ட் இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து லோன் கொடுக்கலாம, கொடுத்துட்டு என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்ட் எடுக்காத, ஃப்ரீ. ஏன்னா நீ இன்வெஸ்ட் பண்ற இந்த காசு உனக்கு வந்துருமே திரும்பி. அது வந்து பித்தின்னு வேற. நீ பித்தியான்னு கொடுத்துட்டு அந்த கடத்தை வந்து அந்த பிள்ளைங்க தலையிலே திணிக்கிற. இங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா நீ ஆப்ஷன் வைக்க சொல்றேன். இல்ல டேவிட், அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாரா JPA ஸ்காலர்ஷிப், மாரா ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு வராதவங்களா இருக்காங்க. பெட்ரோனாஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்களேன், மலேசியாவுக்கு திரும்பி வராதவங்களா இருக்காங்க. ஸோ
அதில் வந்து கொஞ்சம் லெவல் பிளேயிங் ஃபீல் இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். அது அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சும் தெரியணும்ல, அநியாயமாக செய்யக்கூடாது இப்படி. இதுதான் என்னோட கருத்து டேவிட். ஐ திங்க் எஜுகேஷன் நம்ம இல்லை சதீஷ் இது வந்து இன்னும் முடியல சதீஷ். ஏன் முடியலன்னு சொல்கிறேன்னா இப்போ தான் ஆரம்பம். இப்போ தான் மெட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க, யூபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, நிறையா பப்ளிக் யூனிவர்சிட்டி வந்து இன்டர்வியூ கூப்பிட்டுருப்பாங்க, பிள்ளைங்களை வந்து நல்லா படித்த பிள்ளைங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு பாரு, இல் டேக் சம் மந்த்ஸ்லாம். அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சாலும் வர பாரு, ஸ்டெட்டிஸ்டிக் வர பாரு, அப்போ இருக்கடா அவங்களுக்கு. அதான் இப்போ நம்ம வரும். இப்போ வந்து ரவி நான் என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கு வந்து இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி வந்து இது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி எம்பி கேட்டிருக்காரு 14,000 பிள்ளைங்களுக்கு வந்து 14,000 பிள்ளைங்களுக்கு மெட்ரிகுலேஷன் பிளேசஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அசாசியை கேளுங்க, ஏன் ஒன்று மெட்ரிகுலேஷன் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? மெட்ரிகுலேஷன் இது நம்ம வந்து கிளியராக பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதில் வந்து நம்ம ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் வந்து நம்ம இன்னும் நிறையா பேசலாம் டிவி. அதுதான் இந்த எஜுகேஷன் சிஸ்டமோட ஐ திங்க் லேட்டஸ்ட் தான் நடந்துக்கிட்டு இருக்குது டேவிட். அது அடுத்த இதுக்கு நான் போகலான்னு நினைக்கிறேன். இன்டர்நேஷ்னல் கிரவுண்ட் 3 மேஜர் எலெக்ஷன்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதை பற்றி இல்லை அது போகாத முன்னே நம்ம டேரிஃப் முடிச்சுக்கோம். டேரிஃப் அதோட சேர்த்து நம்ம பேசிடலாம். ஏன்னா டேரிஃப்னால தான் இன்னைக்கு பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன் வச்சுருக்காங்க. நான் பார்க்கல என்ன சொல்லியிருந்தாங்க. இல்லை அதில் பிரைம் மினிஸ்டர் என்னன்னா சில இனிஷியேட்டிவ் கொடுத்துருக்காருல, 1 பில்லியன் வந்து எஸ்எம்இ எந்தெந்த ப்ராடக்ட் வந்து வெளியூருக்கு அனுப்புகிறோமா, எனக்கு வெளியூருக்கு அனுப்புன்னு சொல்ல முடியாதுலாம், அமெரிக்காவுக்கு அனுப்புனா தான் வந்து அந்த டேரிஃப் வரேன் 24%. பட் இப்போ என்ன இஷ்யூன்னு பார்த்தோன்னா, ஏன் வந்து இவ்வளோ சீக்கிரமாக பார்லிமெண்ட் சிட்டிங் கொண்டு வந்தாங்க எனக்கு தெரில, ஸ்பெஷல் பார்லிமெண்ட் சிட்டிங். ஏன் அதை வந்து அப்பயே செஞ்சுருக்கணும், பட் ஏன் இப்போ செஞ்சாங்கன்னு தெரில. ஏன்னா ஒரு டெலிகேஷன் குரூப் அனுப்பியிருக்காங்க அமெரிக்கா, அதில் ஹெட் பை ஜஃப்ரோல்ல மீத்தி மினிஸ்டரு. அவர் போயிட்டார், ஐ மீன் வாஷிங்டனில் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் டிஸ்கஷன் ஓடிடுச்சு. ஸோ அவர் சொல்லியிருந்தாருன்னா, அவரோட அவுட்கம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெரி ஒரு பாசிட்டிவான பேச்சுவார்த்தை நடத்தி இந்த செக்டருக்கு வந்து நம்ம வந்து டேரிஃப் வைக்க போகிறோம், இதை பற்றிலாம் பேசியிருக்காங்களா. அஃப்கோர்ஸ் செமிகண்டக்டரில் செத்தன் இதுக்கு நினைக்கிறேன் ஒரு லெங்க்தியான ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஸோ அதில் வந்து எந்த ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டேக்ஸ் இது பண்ண போனால் பேசியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். ரெண்டாவது ஸ்பேஸ் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் பாரு. ஏன்னா இப்போ நீ அது பேசிட்டு வந்துட்டு நீ வந்து செஞ்சுருந்தனா வேற ஒரு முடிவு கிடச்சிருக்கும். இப்போ கடைசியாக ட்ராம்ப் சொல்லிட்டார் வச்சுக்கேன், ஓகே 24% செத்தன் ப்ராடக்ட் தான் நாங்கள் எடுக்கிறோம், செத்தன் ப்ராடக்ட் இல்லை. தட் மீன்ஸ் அப்புறம் தான் வந்து அந்த எக்கானமியை வந்து எப்படி நீ ரங்கா பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். எந்த செக்டருக்கு வந்து இம்ப்ளிகேஷன் ஹையாக இருக்கும், எந்த செக்டர் வந்து இதால் பாதிக்கப்படும், எந்த செக்டர் வந்து இதால் நன்மைப்படும், இது நன்மையும் இருக்குது பாரு, வின் சிச்சுவேஷனும் இருக்குது பாரு. ஸோ இது எல்லாமே பார்க்கணும் பாரு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்மளோட கரன்சி எக்ஸ்சேஞ்சு என்ன மாதிரி செய்ய போகிறோம், வேறு நாட்டு கூட நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் பண்ண போகிறோமா, இல்லை இன்னும் அமெரிக்காவே கந்தம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, நல்லா நம்மளோட இதெல்லாம் பார்த்தா தான் முடியும் பாரு. ஸோ அப்புறம் தான் வந்து நீ ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்புறம் தான் வந்து பார்லிமெண்ட் செக்ஷன் கூப்பிடணும், என்ன உன்னோட கிராங்கா நீ என்ன செய்ய போகிற இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு. ஸோ நீ பார்லிமெண்ட்டில் இப்போ வந்து நீ எப்படி போகிறனா அந்த 24% போகிற, அந்த 24% போகிற. ட்ராம் வந்து வெறும் மலேசியா கொண்டு டேரிஃப் அடிக்கல, என்டையர் வேர்ல்ட் ஃபியூ கண்ட்ரிஸ், நிறைய கண்ட்ரி. இப்போ நீ பார்த்தனா வியட்நாம் வந்து பேயடி 80 40 சம்திங் 40 பேயடி 80 வந்து இது கம்போடியா. ஸோ இந்த மாதிரி நிறைய நாடு இம்ப்ளிகேஷன் இருக்குது இந்த டேரிஃபால். சில இது வந்து புல் ஸ்டாப் வச்சுட்டாங்க, சில இதை தடை பண்ணியிருக்காங்க, சில இதை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அன்சர்டனாக இருக்குது, இன்னும் வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வரல. பட் ஒன்ஸ் தாரிஃப் சொன்ன விதத்தில் இப்போ நீ கட்டிக்கிட்டு இருக்கணும்ல, இப்போ ஓடிக்கிட்டு இருக்கலாம், அவர் அதை ஸ்டாப் பண்ணுற மட்டும். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, எனக்கு தெரியல பார்லிமெண்ட்டில் எவ்வளோ அளவுக்கு ஆர்கியூமெண்ட் கொண்டு போனாங்கன்னு. இப்போ ஆப்போசிஷன் தான் நார்மலாக வந்து டேரிஃபை வந்து கூட இஸ்லாமை கொண்டு வந்து இழுத்து வச்சு பேசுவாங்க. ஸோ அன்னெசரியாக கொண்டு போய் கனெக்ஷன் இல்லாமல் பேசுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்கானமியை வந்து பார்க்க மாட்டோம். அஃப்கோர்ஸில் இஸ்லாமிக் எக்கானமி ஒன்று இருக்குது, அது இல்லை நம்ம டினை பண்ண முடியாது. பட் இங்கே வந்து அமெரிக்கா கூட பிஸ்னஸ் பாரு, ஏன்னா அவங்க கம்பெனி ஜாமா தான் இங்கே போகுது, நம்ம கம்பெனி ஜாமா போகுது, ப்ராடக்ட்ஸ் போகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு இங்கே இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா, இந்த என்ன ஃபெயிலியர் இந்த இடத்துல பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் த லீடர் அஃப்கோர்ஸ் ஜஃப்ரோல் போனார், அவர் ஈக்குவலாக ஒரு ஆளை பார்த்துருப்பாரு. தென் ஈக்குவலாக ஆளை பார்த்தாரா அவரோட யாரை பார்த்தாங்கல, இந்த ட்ரெஜரியில் போய் பார்த்துருப்பாங்க, எக்கானமி சைட் பார்த்துருப்பாங்க, பார்த்து ஒரு பேச்சுவார்த்தை வந்திருக்கு. ஸோ அந்த பேச்சுவார்த்தை கொண்டு வந்தோன்னா ரெண்டாவது இன்னொரு ரவுண்ட் போவாங்க. போயிட்டு வந்தோன்னு தான் அப்புறம் தான் அந்த பிரைம் மினிஸ்டர் போவார் பாரு. ஸோ இந்த வேலையிலாச்சும் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு நேராக ட்ராமை பார்க்க முடியுமா, ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ட்ராம் எடுத்த 100 நாள் தாண்டி போயிடுச்சு. இது மட்டும்
2 பேருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கு. ஒரு ஃபோன் கால் இது வரைக்கும் பேசல, ஒரு ஃபோன் கால் இல்லை, இதை பற்றி டிஸ்கஷன் இல்லை, எதுவுமே இல்லை. இது மீன்ஸ் ஒரு நல்ல லாபிஸ் இல்லை, லாபி ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏய் லாபி, இது லாபி சதி, அது லாபி தான். இவன் ஏன் லாபி சொல்றேன்னா, நஜீப் காலத்துல ஆமா போயிட்டு ட்ராமா தான் பார்த்தேன். லாபி போட்டு கோல்ஃப் விளாண்டு வந்தது, கோல்ஃப் ரைட், அது லாபி. They spending millions. லாபிஸ் பே பண்ணுவாங்க. இல்ல நீங்க ஃபோன் கால்னோடனே இன்னைக்கு அவர் இன்னைக்கு அன்வாரோடைய ஃபோன் கால் நீங்க பாத்தீங்களா இல்லையா? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெபாஸ் ஷெரீஃப் வந்து இவர்கிட்ட பேசினாரா, நான் ஆஃபர் பண்றேன் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து நடந்துச்சு டேவிட். இன்டர்நேஷனல் ஃப்ராண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிக்கிறேன். இது என்ன நடந்துச்சுன்னா, பாகிஸ்தானில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடத்திட்டானுங்க பெஹல்காமில். மலேசியா வந்து குத்தோ பண்ணவே இல்லை தெரியுங்களா. ஆனால் இதே வந்து குவிட்டோ பலுச்சிஸ்தானில் வந்து நடந்தது. வித்தின் ஃபியூ ஹவர்ஸில் வந்து மலேசியா வந்து குத்தோ பண்ணாங்க. தென் ஐ ரேஸ் த கொஸ்டின்ல நான் போட்டேன், ஏன் வந்து இது வரைக்கும் வந்து மலேசியா வந்து இது பண்ணலை, அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஷுட் கொண்டேம் த டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு போட்டேன். போட்டோன்னே வந்துச்சு. அது யாருன்னா எனக்கு மெசேஜ் அதை அனுப்பி விட்டதுன்னா கொண்டேம் பண்ணிட்டாருன்ட்டு ஃபார்மர் மலேசியன் அம்பாசிடர் டு தாய்லாந்து அவர் போடுறாரு. தட் மீன்ஸ் அவங்களோட லைனில் எதனாச்சும் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ல, அது உடனே போடுறாரு, ஓ அன்வார் ஆல்ரெடி இஷ்யூட் த ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு. நான் வந்து இஷ்யூ ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாலே ஐ எம் அ லேமேன், நானே 24 hours தான் நான் அது வந்து கேள்வி கேட்டேன். ஒரு பிரைம் மினிஸ்டர், இந்தியா இஸ் அவர் பிகஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர், நீ இவ்வளோ நேரம் சென்று தான் இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். நான் இது என்னத்துக்காக நான் கொண்டு வரேன்னா, இவருடைய டிப்ளமேட்டிக் இது வந்து டேவிட், இவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. இவர் அங்கே போய்ட்டு வந்து மடானி அது இதுன்னு பேசிக்கிட்டு டிப்ளமேட்டிக் ஏரர்ஸ் வந்து நிறையா இருக்குது. லைக் தராமல் இவர் ஆசியான் சேர்மன் இது வரைக்கும் பேசலை, யூ ஷுட் ஹவ் ஸ்போக்கன் டு சம்மன், அது வரைக்கும் பேசலை. இப்போ இன்றைக்கி ஷெபாஸ் ஷெரீஃப்கிட்ட நான் வந்து அமைதி பேச்சாக இருக்கேன், அது ப்ராஃப் ஒரு போட்டு அடிச்சிருக்காரு. மாதியர் எவ்வளோ தேவலாம், ஏன்னா மாதியர் வந்து என்ன தான் நமக்கு பிடிக்கல, அவருக்கு ரேஸ் பேஸான இது இருந்தாலும் அந்த ஒரு நேர்மை இருக்கும். பிடிக்கலன்னா பிடிக்கல, இப்படின்னா அப்படி தான்ட்டு நீ வந்து ஓ நான் இங்கே இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூ பிளே அ கேம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஒன் ஆஃப் த ரீசன் ட்ரம்ப் பேசாததுக்கு காரணம் இதாக இருக்கும். அன்வார் வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நம்பகத்தன்மை குறவாக இருக்குது. யாரோ அன்வாரை சொல்லியிருப்பாங்க உண்மையன்ற இருப்பாங்க, அவங்களோட இதெல்லாம் இருக்கும் டேவே, இன்டெலிஜென்ஸ் இருக்கும். நீ எல்லாம் பேசி ஒன்றும் இல்லை, இது சும்மா இது என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு செங்கரிங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செங்கரிங் ஆஃப் ஆசியான். சரி சரி அதான் சதீஷ். இப்போ வந்து நீ பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செக்ஷன் கொண்டு வந்தனா, இது வந்து ஸ்பெஷல் செக்ஷன் மாதிரி இல்லை, இது எப்படின்னா ரிகவரி செக்ஷன் மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டு ஸ்பெஷல் பட்ஜெட்டுக்கு அப்ரூவல் செய்வாங்க பாரு, இவர் இதோட 2வது வாட்டி என்றைக்கு ஒரு வாட்டி பார்லிமெண்ட் பட்ஜெட் வந்து ஆட்சி எடுத்தோன்னு ஒரு பட்ஜெட் செஞ்சாங்க. ஸ்பெஷல் பட்ஜெட்லாம் இது பண்ணணும், அது நார்மல் செய்வாங்களா, எக்கானமி இதாச்சுன்னா கிரைசிஸ் ஆச்சுன்னா. பட் இது ஒன்றும் கிரைசிஸ் இல்லை, இது கிரைசிஸ் இல்லை, டேரிஃப் தான். பட் அஃப்கோர்ஸ்லாம் இப்போ நீ என்ன செய்கிறேன்னா, நீ பட்ஜெட் ஸ்பெஷல் பட்ஜெட் சொல்லி ஆகணும். என்னத்துக்குன்னா நிறைய கம்பெனிங்களாம் அது இருக்கும், அதை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு. பட் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த 24% டேரிஃப் வந்து முத்தாமாட் பண்ணிட்டான், அவன் சொல்லிட்டான். பட் வி ஆர் ஸ்டில் ஒன்று அப்பீலிங்கில் அந்த ப்ராசஸில் இருக்குது. ஸோ அது மட்டும் அட்லீஸ்ட் ஒரு நாடு வந்து நீ பார்த்தனா, சில நாடு வந்து ட்ரம்ப் கூட டீல் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே 90 days. அதே மாதிரி நினைக்கிறேன் இது 90 days கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஏன்னா யுஎஸ் எக்கானமி ஓகே ஆமாம் கிரேஸ் பீரியட் இருக்கு பாருங்க 90 days. ஸோ 90 days இருக்கிற பட்சத்தில் நீயா ஸ்பெஷல் பட்ஜெட் கொடுத்துட்டு அந்த ஸ்பெஷல் பட்ஜெட் வந்து டேரிஃபுக்காக 1 billion 500 million இந்த மில்லியன் அந்த மில்லியன் ஏன் உருவாக்குறேன்? ஏன்னா அங்கே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு விஷயமா இருக்கு. ஓகே அஃப்கோர்ஸ்லாம் நீ வந்து ஒரு ஸ்டாண்ட் பை கூட எடுத்து வைக்கலாம், பாய்க்கணும். பட் இந்த பட்ஜெட் வந்து அப்ரூவ் பண்ணணும் சதீஷ், அது என்ன நடக்கணும், அது இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக ஃபண்ட் அங்கே போயிடும், அந்த பேங்க் வந்து ஃபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். பட் இன் கேஸ் வச்சுக்கேன் இது வந்து வேற மாதிரி போகுது, பேச்சுவார்த்தை நடத்துது, சில செக்டர் போல, பட் அந்த செக்டரை வந்து நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவேன்? ஸோ நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு என்னமோ பார்க்கறதுக்கு வந்து நீ டேரிஃப் வந்து கொண்டேம் பண்ணுறதுக்கு நீ செஞ்சிருந்தனா பார்லிமெண்ட் செக்ஷன் தட்ஸ் டிஃபரன்ஸ் ஸ்டோரி. கொண்டேமிங் தெரியுமா, நான் கொண்டேம் பண்ணுறேன், இட்ஸ் நாட் ரைட், வி ஆர் மலேசியன், நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டில் தான் நம்ம கந்தோங்களா அதை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் எக்ஸ்போர்ட்டில். பட் நீ இப்படி செஞ்சோன்னா நான் வந்து எங்களோட பார்வையை வந்து திமோர் பார்க்க ஆரம்பிச்சிருவோம், 2வது சைனா பார்க்க ஆரம்பிச்சிருவோம், நாங்கள் வந்து ரஷ்யா பார்க்க ஆரம்பிச்சிருவோம், நம்ம இந்தியா மார்க்கெட் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏதோ அந்த மாதிரி ஒரு கான்கிரீட்டான இது இருந்தால் நீ வந்து ஒரு ஸ்பெஷல் சிட்டிங் உட்காரலாம் சதீஷ். பட் இங்கே என்ன ஸ்பெஷல் சிட்டிங்னா, அந்த ஸ்பெஷல் சிட்டிங்கே வந்து பட்ஜெட் அப்ரூவல் இதுதான்
கொண்டமிங் நான் பார்க்கவே இல்லை. இல்ல இது கொண்டமோ இல்லை ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை. ஸோ இல்லை முந்திலேருந்து வந்து பிளே சேஃப்ல இது வந்து பிளே சேஃப். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிவே இன்ஃபேக்ட் வந்து நான் இது அடுத்த டாபிக் கூட நான் ரிலேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து நான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அன்றைக்கி வந்து ஐ வாஸ் சர்ச்சிங் சம்திங் ChatGPT-ல நான் பேர் கொடுத்தேன் டெரிஃபியன். த ட்ரம்ப் த டெரிஃபியன், எல்லாத்தையும் டேரிஃப்ன்ட்டு அந்த மாதிரி அது வேர்ல்டே வந்து யாரெல்லாம் ஃபைட் பேக் பண்ணுறாங்களோ அவங்க எக்கனாமி வந்து ரீபவுன்ஸ் பண்ணுது. லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனா வந்து எக்கனாமி வந்து ஸ்டெபிளாக இருக்குது. ரஷ்யா வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ரஷ்யாவோட இப்போ த என்டையர் வேர்ல்டில் வந்து இருக்கிற G8 எக்கனாமியை விட ரஷ்யா எக்கனாமி தான் மோஸ்ட் ஸ்டெபிள், க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஐ திங்க் அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் எல்லாம் வந்து ஃபைட் பேக் பண்ணுறது. நான் வந்து மெல்லவும் மாட்டேன், முழுங்கவும் மாட்டேன், ஃபைட்டும் பண்ண மாட்டேன், இதுக்கவும் மாட்டேன், அப்படியே பம்பிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு மாதிரியா பம்பி என்ன காமிக்குதுன்னா சத்தி நம்ம வீக்காக இருக்கணும்னு காமிக்குது. நம்ம வீக்காக இருக்கணும்னா நீ ஏற்றுக்கிட்ட மாதிரி வருது. ஏற்றுக்கிட்டேன் வீக்காக இருக்க தானே. நான் ஏற்றுக்கிட்டேன் 24%. என்னால் எனக்கு வேறு வழி இல்லை. அதால் நான் வந்து ஸ்பெஷல் பட்ஜெட் அலோகேஷனில் நான் போய் ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்ன தெரியல எனக்கு அது. இது வந்து நான் அப்படி பார்க்குறேன் டேவிட். ஸோ அடுத்தது நான் அதே இதுக்கு அடுத்த நான் டாபிக் போகிறேன். ஐ திங்க் இந்த நம்ம இதை முடிக்கணும்னா அது போகலாம் பாருங்களேன். ஸோ இது டேரிஃப், ட்ரம்ப்போட டேரிஃப் வந்து அவர் அன்லீஷ் பண்ணது என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா ஒரு குளோபல் லெவலில் வந்து ஒரு அவுட்ரீச்லாம் இல்லை என்ன அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணது வந்து கனடா. ஏன்னா கனடாவை தான் செம்ம அட்டி. கனடா வந்து நான் உனக்கு என்னத்துக்கு கொடுக்கணும், கனடாவுக்கு வந்து எல்லாத்துக்கும் டேரிஃப் தெரியுங்களா. அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா அந்த இந்த பேச்சு வேறு நம்மளே பேசியிருந்தோம் அதில் ட்ரூடோ வந்து கனடா வந்து 51வது ஸ்டேட் ஆயிடணும் அந்த மாதிரியான பேச்செல்லாம். ஸோ அப்போ வந்து கனடாவோட ஃபார்மர் பேங்க் ஆஃப் கனடா அவங்களோட நேஷ்னல் பேங்கோட பிரசிடெண்ட்டாக இருந்த ஒரு கவர்னர் அவர் தான் மக்கானி. அவர் வந்து ஒரு கேரியர் பாலிட்டிஷியன் இல்லை, அவர் வந்து ஒரு பேங்கர், இன்டர்நேஷ்னல் பேங்காக IMFலலாம் இருந்திருக்காரு. தென் அவரை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க ஜஸ்டின் ட்ரூடோ போகிறதுக்கு முன்னால். ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ வெளியாகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ ஏன்னா அன்பாப்புலர், லிபரல் இதுக்கு மேலே பவர் வர முடியாது. பியர் பொலிவே தான் வந்து வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க எல்லாரும். பியர் பொலிவே வந்து எனக்கும் ஓகே பிகாஸ் இது ப்ரோ டெமல்ல காணி நமக்கு தெரியல. பியர் பொலிவே வந்து ப்ரோ டெமல். பட் என்னன்னா பியர் பொலிவே பேசுகிற அந்த ஒரு இதில் வந்து கொஞ்சம் ட்ரம்ப்போட இது மாதிரி இருந்துச்சு. மக்கானி வந்த வேகத்துக்கு வந்து அடி ட்ரம்ப்பை நேராக இது வந்து நாங்கள் வந்து இவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருந்தோம், எங்களை வந்து முதுகில் குத்துறீங்க, இந்த டேரிஃப் வந்து இஸ் அ ஸ்டெப் இன் த பேக் ஆஃப் த கெனடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனடா வந்து ஃபைட் பேக் பண்ணாங்க. மக்கானி அவர் வந்து இன்ஃபேக்ட் அவருக்கு வந்து இன்னொரு 6 மாதம் இருக்குது. திடீர்னு வந்து பார்லிமெண்ட்டை வந்து புகார் பண்ணிவிட்டு கோ ஃபார் எலெக்ஷன்ட்டாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெஜாரிட்டிக்கு வந்து அவங்களுக்கு 4 சீட் தான் ஷார்ட்டு. பட் கனடாலாம் வந்து இங்கே நடக்கிற மாதிரி வந்து லங்கா ஷரத்தன்லாம் நடக்காது பாருங்களேன். ஸோ நீ எத்தனை மெஜாரிட்டி உன்ட்ட சீட் இருக்குன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாட்டினா கூட வந்து தி கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட். ஏன்னா சிங்கிள் லார்ஜர் பார்ட்டி வந்து அண்டர் 68 வந்து நம்ம லிபரல் எடுத்திருக்காங்க. என்ன பியர் பொலிவேரோட கன்சர்வேட்டிவ் வந்து 144 எடுத்திருக்காங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் பியர் பொலிவே காலா. அது ஏன் காலானா அப்புறம் தான் நான் பார்த்தேன் அவங்க செஞ்சுருக்காங்க. அது ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கே ஒரு மூவ்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா லாங்கஸ்ட் பேலட் பேப்பர் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த பேலட் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடு இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது. அது கரெக்டாக தான். எத்தனை கேண்டிடேட் சொல்லுங்கள்? 91 கேண்டிடேட். குறவுலா நீ எவ்வளோ தான் இதே ஆச்சரியன்ற. பிலிப்பைன்ஸ் வந்து 283 கேண்டிடேட். அது வந்து பிலிப்பைன்ஸ் வேற வருது ஓல்நெட்டுக்கு இருக்கும். இது 88 வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கு. பேப்போல ஓட்டு எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ஓட்டு 80 ஓட்டு அதில் இவர் தோத்த ஓட்டுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா about 4000 ஓட்ஸு அழகான சிஸ்டமேட்டிக்காக செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி இருக்குது. ஸோ அது பியர் பொலிவே நடந்தது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன் ஆஃப் த ரீசன் மக்கானி லிபரல் ஜெயிச்சதுக்கு வந்து தி ஃபாட் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப் எதிர்க்கணும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னது லிபரல் தோத்துக்கிட்டு இருந்தவனோட இதை வந்து தூக்கி நிப்பாட்டிருச்சு. அண்ட் தி ஒன் மெஜாரிட்டி. அதுதான் வந்து கனடா. அண்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் நம்ம பேசணும். சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் 3 வாரத்துக்கு மேலே தான் பேசணும். அந்த ரெஸ்பாண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங் அகெயின்ஸ்ட் த US அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நேஷனல் மீடியா வந்து லாரன்ஸ் வாங்கோட ஸ்பீச் எடுத்து போட்டாங்க. நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. தி மீன் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டி எப்பயும் போல் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி வந்து 12 அப்சல்யூட் 2/3 மெஜாரிட்டி கூட. ஏன்னா அவங்க மெஜாரிட்டிலாம் ஏன்னா அவங்களோட பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சி படி மினிமம் 12 ஆப்போசிஷன் MP இருக்கணுன்றதுனால
ஒர்க்கர்ஸ் பார்ட்டி 10 எடுத்தாங்க, 2 சீட்டில் வந்து அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 2 சீட்டு 12 சீட்டு, மினிமம் 12 சீட்டு, 88 வந்து இவங்களுக்கு, 12 வந்து உங்களுக்கு, யாருக்கு, ஆப்போசிஷனுக்கு, சிங்கப்பூர். இது அண்டாண்ட வந்து இன்னைக்கு வந்து கனடாவோட எலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து கனடாவில் வந்து ஐ திங்க் லேபர் பார்ட்டி வந்து மறுபடியும் ரிட்டெயின் இந்த பவர்லாம், பிகாஸ் ஐ திங்க் ஆல்சோ த ட்ரம்ப், யாரெல்லாம் வந்து ட்ரம்ப்பை வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களாம் வந்து இந்த டைமில் வந்து எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க குளோபல் ட்ரெண்ட்? இல்லை அது இப்போ நீ ரொம்ப இல்லை சதீஷ், நார்மலாக வந்து ட்ராமா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜோக்கர் எதிரி அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கிறுக்கன், ஒரு மாதிரியான சைக்கோ அந்த மாதிரிலாம் வருது. நீ பார்த்தனா இதுதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ ரீசன்ட்லியாக பார்த்தோன்னா போப்பாண்டர் இறந்தார்ல. ஆமாம். ஸோ போப்பாண்டர் இறந்ததுக்கு இவர் போனார். ஆமாம். அந்த டைமில் வந்து ஜெலன்ஸ்கியும் போயிருந்தார். ஸோ இவருக்கு முதல் கை கொடுத்துட்டு இவர் போய் உட்காராரு. ஆள் யாரும் கை தட்டல. ஜெலன்ஸ்கி வந்து கை கொடுத்த வாரத்தில் அந்த 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 செரமனியில், போப்பாண்டரோட இறப்பு செரமனிலே கை தட்டுறாங்க. ஸோ என்னன்னா ஷோ ஆஃப் சப்போர்ட்லாம், தி ஷோ த சப்போர்ட். அவரு ஜனங்கி வந்து அவர் ஏரோப்பியன்லாம் அஃப்கோர்ஸ்லாம், அவர் வந்து ரஷ்யா அந்த சைட்டு போகிறேன். பட் இருந்தாலும் அந்த சப்போர்ட் அப்படி இருக்குது. ஸோ அந்த எண்ணத்தில் பார்த்தோன்னா வேர்ல்டோட பார்வை, மக்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, ட்ராமா வந்து ரொம்ப எதிரியாக பார்க்குறாங்க. ட்ராமா யார் பார்க்குறாங்க? அஃப்கோர்ஸாக அங்கேயும் ப்ரொட்டஸ்ட் நடக்குது. அது ப்ரொட்டஸ்ட் ரொம்ப டெமோக்ராட்டு நடத்துகிற ஒரு ப்ரொட்டஸ்ட் போகிறேன். அதை வச்சு நீ ட்ராமா வந்து அமெரிக்கன்ஸ் வந்து வெறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அது நார்ம்ஸ்லாம் ஜனநாயக நாட்டில் ப்ரொட்டஸ்ட் நடக்கிறது. பட் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அவரை வந்து ரொம்ப ஹையாக பார்க்குறாங்க. இவர் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரும், நம்மளோட நாடு வந்து இன்னொரு ஸ்டேபிள் ஆகும், மக்களுக்கு வந்து நிறைய நன்மை நடக்கும். ஏன்னா பணம் சேர்ந்துச்சுன்னா த கிரேட் அகெயின்லாம், கிரேட் அகெயினோட இன்னொரு 2-3 மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயினோட இன்னொரு ஒரு ஸ்லோகன் கூட வச்சுருக்காங்க. ரெண்டாவது லிபரேஷன் டேயா ஸ்ட்ராங்காக கொண்டு வரணுன்ட்டு. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ் வந்து அது வேற, நீ வந்து உலக பாலிடிக்ஸ் வந்து அது வேற. ஸோ உலக பாலிடிக்ஸ் என்ன இருந்தாலும் அட் த ஹேண்ட் யூஎன் வந்து இவங்க தான் கண்ட்ரோல். யூஎன் இருக்கிறது நியூயார்க்கில். ஒரு நான் இப்போ பாரு சீராப்பில் சொல்ல போகிறான், நீங்கள் எதுக்கு எல்லாம் கிளம்புங்கன்னு போகிறான். நியூயார்க் ஆஃபீஸர் வித்துரு, இந்த பில்டிங் நான் வாங்க போகிறேன், வாங்குறதுக்குல நான் எடுத்துக்க போகிறேன், நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நாள் இல்லை. நான் சொல்கிறேன்னே அதே மாதிரி பார்த்தா திடீர்னு பார்த்தா அன்றைக்கி ஒருத்தர் இப்போ ப்ரெஸில் கேட்டுருந்தாங்க, நீ யார் வந்து அடுத்த போப்பா வரணும்னு நீ எதிர்பார்க்குறேன்ட்டு. ஸோ இவர் சொல்கிறாரு ஒய் நாட் மீன்ட்டு. மறுநாள் பார்த்தா இஏல வந்து அவர் மூஞ்சி போட்டு பாப்பா மாதிரி உட்காந்துட்டு அவர் வந்து அவரே சொந்தமாக அவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு. ஒயிட் ஹவுஸ் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, அதை ரீபோஸ்ட் பண்ணுறாங்க தானே. இஸ் இன்ஸ்டால்ல டு தி போப். அஃப்கோர்ஸ்ல இது இன்ஸ்டால். பட் பாரு இவர் பாரு தெரியுதா. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பார்த்தேன் நான். அந்த மாதிரி பர்சன், ஸோ அந்த மாதிரி பர்சனை எப்படி டேக்கிள் பண்ணணுன்ட்டு இன்னும் அரசாங்கம் இவ்வளோ காலத்தில் அந்த 100 நாளில் அந்த வழியை பார்த்துருக்கணும். ஏன்னா அட் த எண்ட் பார்த்தோன்னா யூஎஸ்டி இல்லாமல் எந்த எக்கானமியும் மூவ் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது உலகம். உலகத்தோட எக்கானமியும் சரி, அதோட என்ன சொல்லுவாங்க, அந்த பக்ஸிலாம் சொல்லுவாங்க பாரு, இது எல்லாமே வந்து இந்த யூஎஸ்டியை தான் நம்பி இருக்கு. ஸோ அதுதான் அவங்களோட பவர். இன்னொரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி. ஸோ தமோ நீ போய்ட்டு ஏதோ ஒரு முயற்சி, ஏதோ ஒன்று எடுத்து நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணி இருக்கணும். நான் பிரைம் மினிஸ்டர் பேச்சு இருக்கணும், செஞ்சிருக்கணும், இல்லைன்னா அந்த முயற்சி எடுத்துருக்கணும். இது மட்டும் வந்து எம்பசியை ஒன்றும் அப்பாயின்ட் பண்ணாமல் இருக்கு. ஸோ இது எல்லாமே இருக்கு பாரு. எம்பசி அங்கே இல்லை, யாரும் எம்பசடர் தெரியல. ஸோ இது எல்லாமே ஒன்றும் முடிவு பண்ணாமல் ஒரு காலத்தில் இவர் இருக்கார். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி ஆகணும் சதீஷ், இது என்ன நடக்குதுன்ட்டு. சதீஷ் நீ நம்ம நினைக்கிறேன் இது தாரிஃப் ஓகே, நம்ம காலங்கள் 90 days நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. பட் வந்து ரொம்ப முக்கியமான இப்போ நடந்துகிட்டு இருக்க பார்த்தா நம்ம போன வாட்டி பேசணும் என்ன வேர்ல்ட் வார் வர்றதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குன்ட்டு. அதில் வந்து ஒரு முக்கியமானது வந்து இந்தியா பாகிஸ்தான். இப்போ இந்தியா இதுதான் சமயம்ட்டு காஷ்மீர் பூந்து பாகிஸ்தான் வந்துடும்ட்டு நம்ம சொல்லணும். நீங்கள் நம்மளா இதுக்கு முன்னால் உள்ள எபிசோட் பாருங்க, நம்ம பேசணும். கரெக்டாக சொல்லிடுறப்பா, இவனுக்கு தான் ஆலோசனை பண்ணிட்டானுங்க போக்கு. நான் கரெக்டாக வந்து 26 பேர் சொல்கிறானுங்க வந்து பெஹல்காமில். தென் அது முடிஞ்சோன்னே ரயில்வே மினிஸ்டரா ஏதோ ஒரு மினிஸ்டர் அவர் வந்து சொல்கிறாரு பாகிஸ்தான். அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் 24 hours 36 hours வந்து இந்தியா தாக்கிடும்ட்டு. இது முடிஞ்ச பிறகு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் 48 hours மேலே தாண்டிடுச்சு. இது மட்டும் ஒன்றும் இல்லை. பட் நினைக்கிறேன் எனி டைம் அந்த கான்ஃப்ளிக் வந்து அங்கே ஆரம்பிச்சிருச்சு. புலஸ்தான், ஆப்கானிஸ்தான், இவங்க என்னமோ ஒரு மாதிரி கம்பைன் மாதிரி ஒரு இது நடக்குது. நீங்கள் சொல்கிற போகிறத பார்த்தா எனி டைம் எதுனாடிவே இப்போ நீங்கள் சொன்னீங்களா, அது வந்து த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு ஒரு இவனுங்க வந்து இது சொல்லியிருக்கானுங்க.
பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிற அப்புறம் என்னத்துக்கு வந்து யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து கொண்டெம் பண்ணுறாங்க அந்த அட்டாக்கை. அந்த த ரெசிஸ்டன்ட் ஃபார்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெரரிசம்ன்ற வார்த்தையை வந்து எடுக்க சொல்லிட்டானுங்க. பாகிஸ்தான் வந்து ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர், நான் பெர்மனன்ட் மெம்பர். ஸோ அந்த வார்த்தை டிஆர்எஃப் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா டிஆர்எஃப் வந்து முழுக்க வச்சு நடத்துறது வந்து பாகிஸ்தான் whatever you like it or not, மேபி அது மலேசியாவோட ஃபெடரல் கண்ட்ரியா இருக்கலாம், பட் பாகிஸ்தான் இஸ் a terrorist state. நமக்கு தெரியும் டிவி. உலகமே தேடின ஒசாமா பின் லேடன் வந்து அவன் ஆப்கானிஸ்தான்ல போராவை போட்டு அடிச்சு பிச்சு எடுத்து கடைசியா பார்த்தா பாகிஸ்தான் உள்ள தான் இருந்தான். ஸோ அது உலகத்துக்கே தெரியும். அண்ட் பாகிஸ்தான் has been doing this. இந்த டெரர் குரூப்ஸை வந்து வளர்த்து விட்டு பக்கத்து நாடுங்க எல்லாத்துக்கும் தொல்லையை கொடுக்கறது இது வந்து ரொம்ப நடந்துகிட்டே இருந்துச்சு. முந்தி தலிபான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரி, இப்போ பெரிய எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா தலிபான். ஆப்கானிஸ்தான் அந்த சைட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க தலிபான். பாகிஸ்தான் தலிபான் ஒரு குரூப்புக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்றாங்க. 1000 பேர் சாவடிச்சிட்டாங்க. தலிபான் கொண்டெம் பண்றானுங்க பஹல்காம் அட்டாக். இதெல்லாம் வந்து ரீஜனல் செக்யூரிட்டியை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலிபான் ஒரு லெவல்ல போய்கிட்டு இருக்காங்களா. தே வாண்ட் டு பிகம் அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் மாதிரி மாறி அவங்க கொஞ்சம் மாறிக்கிட்டு வராங்க. அவங்க கொண்டெம் பண்ணியிருக்காங்க, ஈரான் கொண்டெம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன நடக்குதுடா டேவிட், நான் என்ன பார்க்குறேன்னா இது முழுக்க வந்து பாகிஸ்தானோட இது. ஏன்னா வந்து டேவிட் பலுச்சிஸ்தானில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பலுச்சிஸ்தானில் அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. அங்கே கைபர் பைத்தூன் ஒரு இது இருக்குது, ரீஜன் இருக்குது. அந்த கைபர் கணவாயின்னு வாங்க, அங்கே இருந்தால் இவங்களாம் வந்தாங்க, ஆரியன்ஸ்லாம் வந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம் எப்பயும். அந்த ரீஜன்லேயும் சண்டை, அங்கே ஒரு குரூப் வந்து அடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து தலிபான் அடிக்கிறாங்க, பாகிஸ்தான் தலிபான். இந்த பக்கம் வந்து பலுச்சிஸ்தான். ஸோ பாகிஸ்தானில் வந்து ஒரு பெரிய செக்யூரிட்டி த்ரெட், சாப்பாடு பத்தலை, இவனுங்க போயிட்டு வந்து கரண்ட் அடிச்சு பண்ணி விட்றாங்க, ஏதாச்சும் பண்ணி விட்டுறானுங்க. அந்த ட்ரெயின் அட்டாக் வந்து பெரிய அட்டாக்ல. ஸோ அவருக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்தியாவோட பிளே இருக்குமா அப்படின்ட்டு நான் ஐ டோன்ட் டிஸ்கவுண்ட். இந்தியா செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா எதிரி நாட்டை வந்து கீழே இருப்பு செய்கிற வேலையை வந்து எல்லா ஃபோர்ஸும் இன்டெலிஜென்ஸும் செய்வாங்க டேவி, சிஐஏ செய்யலையா அந்த மாதிரி தான். பட் என்னன்னா இதை வந்து நீ வந்து சொந்தமாக உன் நாட்டில் இருக்கிற பிரச்சனை நீ வந்து அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஆர்எஃப் அந்த அட்டாக்கை தலைமை நின்று செஞ்சவன் வந்து ஒரு பாகிஸ்தான் கமாண்டர். பாகிஸ்தானுக்கு இதில் சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அப்புறம் இந்த சைடு வந்து பங்களாதேஷ் கூட வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடே பாகிஸ்தான்டே சண்டை போட்டு உருவானது தான். எத்தனையோ வருஷம் சண்டை. இப்போ இருக்கிற அந்த பாகிஸ்தானுக்கு இப்போ பங்களாதேஷ்க்கு வந்திருக்க அந்த இன்ட்ரீம் பிரசிடென்டா இன்ட்ரீம் சேர்மேனோ சம்திங்லாம், அவன் வந்து முழுக்க வந்து ஆன்டி இண்டியன் பாகிஸ்தான் கூட நம்ம வந்து ஒழுங்காக வேலை செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. பட் எலெக்ஷன் நடக்க போகுது இந்த வருஷம் கடைசியில், இல்லை அடுத்த வருஷம் மறுபடியும் அவங்க யார் அவங்க ஷேக் ஹசீனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்கப்படவே இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ணணும். ஏன்னா 3 மாதத்துக்கு முன்னால் காஷ்மீரில் எலெக்ஷன் நடந்துச்சு பார்த்தோம். அண்ட் காஷ்மீர் பீப்புள் நிறையா வந்து ஓட்டு போட்டுருந்துருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை. ஆர்டிகல் 370 அப்புறம் வந்து மக்கள் வந்து எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா காஷ்மீர் எக்கனாமி வந்து பூம். இந்த 2 வருஷத்தில் டேவே 30 மில்லியன் டூரிஸ்ட் வந்திருக்காங்களாம். 30 மில்லியன் மலேசியாவோட பாப்புலேஷன் அளவுக்கு அங்கே டூரிஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிஸ்னஸ் எல்லாம் நல்லா வருது. இந்த குதிரை வச்சுருக்கவங்க அவங்க வந்திருக்காங்க, எல்லாத்துக்கும் நல்லா பிஸ்னஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இதை பண்ணது வந்து முழுக்க வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு எஜெண்டா, அவனோட வீக்னஸ் மறைக்கிறதுக்கு இது செஞ்சுருக்கணும். ஸோ ஐ திங்க் இந்தியா, ஆனால் அந்த பேசுறதுக்கு முன்னால் அசீம் முனீர்ன்ற ஒரு பாகிஸ்தான் ஜெனரல் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா இது காஷ்மீர் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ ஜகுலர் வெயின் ஆஃப் பாகிஸ்தான் அண்ட் இட் வில் ரிமைன் ஸோ. ஜகுலர் வெயின்னா அந்த இதில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு நரம்பு போகுமா இங்கே, அதுதான் அந்த நரம்பு. என்ன நரம்பு சொல்லுவாங்கன்னு தெரியல, அந்த நரம்பா அது வந்து பாகிஸ்தானோட நரம்பா, நாடி நரம்பு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம். அப்போ இந்தியா என்ன பண்ணணும், அப்போ அந்த நாடி நரம்பை வெட்டி தான் ஆகணும். வேறு வழி இல்லையா, நீ என் நாட்டில் வந்து இது பண்ணுறிய. ஐ திங்க் நான் வந்து மேபி ஐ எம் டேக்கிங் அ ப்ரோ இந்தியா ஸ்டாண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். பட் நான் நினைக்கிறேன் இட்ஸ் அபவுட் த டைம். இப்போ உள்ளுக்கு பூந்து பிஓகே முழக்கா எடுத்துகிட்டு காஷ்மீரையும் கொண்டு வந்துடணும் கீழே. ஆனால் இது என்னன்னா இது வந்து ஒரு நியூக்ளியர் வந்துடும் அப்படின்னு ஒரு பயம். பாகிஸ்தான்கிட்ட வந்து நியூக்ளியர் இருக்குன்ட்டு. ஆனால் இந்தியாவோட நியூஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் போஸ்ட்னு பாருங்க. அதான் இந்தியா வந்து உண்மையாக பாகிஸ்தான் வச்சிருக்கானுங்க ஒரு கேள்வி ஆயிடுச்சு. இப்போ கேள்வியாக இருக்கு. இல்லை அவங்களோட அந்த மோட்டோலாம் வேலை செய்தா என்ன ஃபங்க்ஷனில் இருக்கிறதில்ல. ஏன்னா இந்தியா வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இவங்களோட அந்த ஏவுகணைன்றாங்களே அதெல்லாம் வந்து அப்கிரேட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இவருக்கு வந்து இன்னும் அந்த இன்ஜின்லாம் இன்னும் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்களா தெரியல. இல்லை அவங்க நியூக் இது பண்ணுறாங்கன்னா இவங்க முடிச்சிருவாங்க கொஞ்ச நேரத்தில். தட் மீன்ஸ் அது அவங்க பயப்படல, அதுக்கு பயப்படல இந்தியா. இந்தியா வந்து என்ன ஒரு மோடிக்கிட்டே ஒரு இதை பார்த்தோன்னா அந்த முடிவு வந்து அரசியல் முடிவு இல்லை, நீங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறீங்க. தட்ஸ் அ பியூட்டி. அங்கே பார்த்தேன் நான் அரசியல்வாதி கண்ட்ரோல் பண்ணல, இது நாடு உங்களுக்கு பற்று இருக்கு,
உங்களுக்கு புது சுதந்திரம் கொடுக்குறோம், முழு சுதந்திரம் கொடுக்குறோம், நீங்களே டிசைட் பண்ணீங்க எப்போ அடிக்க போகிறீங்களோ நீங்களே அடிச்சுங்கன்ட்டு. அஃப்கோர்ஸ்லாம் அது அந்த 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 எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அதை பேசுகிறது பார்க்கும்போது அந்த நாட்டு பற்று அது தெரியுது அந்த இடத்துல. இல்லை ஐ திங்க் டேவிட், எனக்கு வந்து நான் வந்து ஐம்னோட பிஜேபி சப்போர்ட்டர், எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்து எப்பயுமே வந்து தமிழ்நாடு நம்ம அப்படி பார்க்குறவங்க, தமிழ்நாடு தனியாக இருக்கணும், பிஜேபி வந்து இந்தியா இதெல்லாம். பட் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மோடியை வேறு விஷயத்தில் பார்க்குறேன், இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஹெட். இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் அவர், அதை நம்ம மறுக்கவே முடியாது டேவிட். அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அந்த ஒரு கொடுத்த அந்த ஒரு இது இருக்குல்ல, ஐ கிவ் ஃபுல் அத்தாரிட்டி டு த ஆர்மி, நீங்கள் செய்யுங்க போயிட்டு, உங்களுக்கு ஃபுல் ஹேண்ட் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா இது இப்போ புல்வாமாவில் அப்படி தானே அட்டாக் பண்ணானுங்க. அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு போயிட்டு அட்டிக்கல போயிட்டு அந்த டெரரிஸ்ட் கேம் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு வந்தாங்களா? இல்லை பூத்துருவாங்க எனி டைம்ல. அது கொஞ்சம் அந்த ஒரு இது என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதாச்சும் நியூஸ் வந்து வருமானட்டு பூந்துருவாங்க நினைக்கிறேன். பூந்து என்ன கேட்டிங்கன்னா பிஓகே எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு இதோட. பட் இப்போ மேபி நெகோசியேஷன் ஓடும். என்ன நெகோசியேஷன்னா அவனுங்களை கொடுத்துட்றோம், டெரரிஸை கொடுத்துட்றோன்ட்டு, ரெண்டாவது திருப்பி கொடுத்துறோம், ஏதோ ஒரு ஓடும், ஏதோ ஒரு ஓடுது, அதுதான் கொஞ்சம் டிலேவாக இருக்குது. பட் ஆர்மி கொண்டு போய் நிப்பாட்டாங்க எல்லா இடத்துலையும், ஸ்டன் பை சடன் அலர்ட்டாக இருக்குது. இப்போ அதில் வந்து அவங்களோட கடல் ஆர்மி பார்த்தோன்னா டஷாட்டு நேவியை பார்த்தோன்னா இவங்களோட புலூர் பண்டு இருக்குல்ல, அந்த ஏவிகான இருக்குல்ல, 250 கிலோமீட்டர் தான் போவான். அப்போ அவன் செஞ்சதே இந்தியாவுக்கு தான் செஞ்சு வச்சிருக்கான். அவனோட ரொம்ப போகுது. இவங்களோட வந்து 800 கிலோமீட்டர் to 1000 கிலோமீட்டர். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட அந்த ஷீப் இருக்குல்ல, அந்த 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 புலூர் பண்டு வச்சிருக்க ஷீப்பை வந்து 200 மீட்டர் தவிர 600 மீட்டரில் வச்சுருக்காங்க. நீ உன்னால் புலூர் பண்டு விட்டா அவன் கடலுக்கு அங்கே வந்து சீராது, மீன் பிடிக்கிறவன மீன் பிடிக்கிறவங்க மேலே தான் வந்து விழுவோம், எங்களுக்கு வராதுன்ட்டு. ஆனால் நான் விட்டா உனக்கு சேஃபான இடத்துலேருந்து உனக்கு அனுப்ப இல்லை. இது பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்குது. அஃப்கோர்ஸ்லாம் நடக்கக்கூடாது. இதால் இம்ப்ளிகேஷன் பெருசாக வர வாய்ப்பு இருக்குது. பாரு, நிறையா இம்ப்ளிகேஷன் வரும். நம்ம மலேசியா வந்து மல்டிநேஷனல் கம்பெனி நாட்டில் இருக்கோம், இவனுங்க ஒரு லூசுமை ஏதாச்சும் பேசுவானுங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். பாரு, ஓன்றதை தவிர்க்கணும். பட் வந்து அவங்க என்னை கேட்டால் பாகிஸ்தான் வந்து தீஸ் ரைட் டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எண்ட் கேம் பண்ணணும். என்னன்னா இந்த டெரரிஸ் எண்ட் கேம் பண்ணணும். இது நாட்டுக்கு நாடு இல்லை, டெரரிஸை வச்சு நவுத்துற. ஸோ இன்னாஃப்லாம் ஏன் இன்னும் நாடை வந்து இந்த உலக நாடு எல்லாம் பார்க்கறது வந்து உன்னை டெரரிஸாகவே பார்க்குற மாதிரி தான் டெரரிஸோட ஹோம் கிரவுண்ட். ஒரு நல்ல நாடு தெரியுமா அது. நான் எனக்கு ஆசை பாகிஸ்தான் போகணும். நம்ம போனால் பிரச்சனை இல்லை. ஏன் பாகிஸ்தான் போனால் சுற்றி பார்க்குறதுக்கு. நீ பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த சைட் தான் பார்க்குறோம், சிம்லா, என்ன சொல்லுவாங்க, மணாலி, அப்புறம் வந்து இந்த சைட்டு பார்க்குறோம் இந்த மலைகளில் காஷ்மீர்லாம். அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா அந்த சைடு இருக்கு, அழகான இடங்க இருக்கு. மொஹஞ்சடாரோ ஹரப்பா அங்கே தானே இருக்கு, நாகரிகமா அங்கே தானே இருக்கு, இந்தியன் நாகரிகம் இண்டூஸ் வேலி அங்கே தானே இருக்கு. அவ்வளோ அழகான இடம் இருக்கு. பட் என்னன்னா அவனுங்க இந்த டெரரிஸை வச்சு இந்த ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, யூஎஸ்க்கு ஒசாமா இங்கே இருந்தானே எல்லா வேலையும் செஞ்சான், ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ ஈரானுக்கு எல்லாத்துக்கும் தொல்லையை கொடுக்குறது. அப்படி பார்த்தோன்னா மலேசியாவிலேருந்து தானே பேசிட்டு போயிட்டு கப்பையை வடிக்க வச்சானுங்க. இருக்கலாம். இல்லை டிவிட், நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க எதனாச்சும் இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா மலேசியா ஷுட் ஹவ் பாகிஸ்தான் சைடு எடுக்கிறோம் இந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது. ஏன்னா பிகாஸ் நம்மளோட இது வந்து இஸ் சப்போஸ் டு பி அ நியூட்ரல். ஏன்னா எனக்கு என்னென்னா இந்த பிரைம் மினிஸ்டரோட ட்ராமா உங்களுக்கு தெரியும், ஹமாஸுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நீ அதை செஞ்சேன்னா அதோட பின்விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். பிகாஸ் இந்தியா வந்து தி ஓன்ட் டேக் இட் லைட்லி. இல்லை, நான் அப்படி தான் பார்க்குறேன். அதான் டேவிட், இந்தியா பாகிஸ்தான் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்களே அந்த ஏவுகணை வைக்கிறாங்கன்ட்டு, கடைசி இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு 4 நாளுக்கு முன்னால் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உலகத்தில் வந்து 3 நாட்டுக்கிட்ட இதுக்கு முன்னால் அந்த டெக்னாலஜி இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அயன் டாம் இருக்குல்ல, அயன் டாம் வந்து அது வந்து மேலே ப்ளூரு புர்பாண்டுல இவங்க வந்து சைனா, யூஎஸ், இன்னொன்று வந்து இஸ்ராயல் இல்லை, இன்னொன்று ஃப்ரான்ஸா, இன்னொரு எந்த நாடுன்னு எனக்கு தெரியல, ஒன் ஆஃப் த லேசர் வச்சுருக்காங்க. லேசர் வந்து மேலே அது வருதில்ல, லேசர் அடிக்குது. ஸோ உங்களுக்கு காஸ்ட் குறவு. ஏன்னா நீங்கள் இது செய்கிறதுனா வந்து ஒரு வாட்டி செஞ்சுன்னா 100,000 ஸ்பெண்ட் பண்ணி அதை அடிக்குது போயிட்டு இந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அந்த ப்ளூரு புர்பாண்டு. இது வந்து லேசர், அது வந்து சீப்பு. பட் என்னன்னா அதோட பவர் தான்ல, அப்போ பவர் ஜெனரேஷன் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி கார் இருந்துச்சுன்னா கீப் ஆன் அதை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது நம்பர்ஸ் நிறையா இருக்கணும் நம்மக்கிட்ட. நம்பர்ஸ் நிறையா இருந்துச்சுன்னா வி கேன் கண்டினியூ டு ரன்லாம், சுற்றி வச்சிடலாம். இந்தியாவுக்கும் அயன் டோம் இருக்குன்ட்டு இந்தியா வந்து 4வது இப்போ வச்சுருக்காங்க அந்த லேசர் சிஸ்டம். நிறையா டெக்னாலஜி வச்சுருக்காங்க. இந்தியா இஸ் ரெடிலா. ஒன்று அவங்க சொல்கிற டெக்னாலஜி பார்த்தா ஓகேலா. ஏன்னா அவங்க ஷோ ஆஃப் இல்லை பாரு, இந்தியா போய்ட்டு அங்கங்கே ஓவலாம். அவங்களோட பிரச்சனையும் வந்து காஷ்மீர், பாகிஸ்தான், மற்ற நாடெல்லாம் அவங்களுக்கு தடத்தியா. அவங்க எந்த நாட்டு கூட பிரச்சனை, சைனா கூட சண்டை வந்தாலும் அப்படி சைனா கூட சைனா கூட அந்த பார்டர் தான் அவனுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட். சண்டைன்னா நீ இதை தாண்டக்கூடாது, நம்ம 2 பேர் சண்டை அதுக்குள்ளே தான் போட்டுக்கணும்.
இது மீறி இந்த பார்டருக்குலாம் போகக்கூடாதுன்னு ஒரு லைன் வச்சுக்கிட்டு அது கூட இருந்துக்கிறாங்க. அவன் அங்கேருந்து சுடுவான், இவங்க இங்கேருந்து சுடுறாங்க. என்றைக்கோ ஒரு நாளைக்கு மீறி போயிட்டு அங்கே சுட்டுக்கிறாங்க. இது நடக்குது. பட் மெத்தப்படியாக வேறு ஒன்றும் இல்லை சதீஷ். இது காஷ்மீர் தான் நம்ம பார்ப்போம். இல்லை டெவலப்மெண்ட் பார்ப்போம். அடுத்து நம்ம இந்த வாரம் நான் நினைக்கிறேன் ஒன்று 2-3 செஞ்சிருவோம் டேவிட். ஏன்னா நிறையா விட்டுட்டோம், நிறையா இருக்குது. ஏன்னா யூடியூப் ஒன்று நான் அண்மையில் படிச்சுட்டு இருந்தேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி நிறையா இருக்கணுன்றாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள்லேயே 2-3 போட சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, மேபி நம்ம பார்ப்போம். சின்ன சின்ன நியூஸ் கிளிப் மாதிரி வந்து கூட நம்ம கூட செஞ்சு போடலாம். பட் ஏன்னா கூட ஆக்கலாம். இல்லை நம்ம ஃபுல்லாக போடலாம். போட்டுட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் போடுறோம், நியூஸ் கிளிப்ஸ் அதெல்லாம் கூட போடலாம். பட் என்னன்னா சப்ஸ்கிரைபர் நமக்கு வேணும். ஆமாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண தான் நம்மளால் செய்ய முடியும். இப்போ 4800 பேர்கிட்ட இருக்கீங்க. 5000 வந்துருச்சுன்னா நம்ம அதை வந்து செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. மீண்டும் அதான் கேட்குறோம். ஸோ நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், பேல் பட்டன்றாங்க. என்ன எதாக இருந்தாலும் சேம்பாங்க பக்கம் அரட்டை மரத்தை பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் செஞ்சுருங்க. ரைட்டு. ஸோ ரொம்ப முக்கியம் அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்த எபிசோடில் வந்து நிறையா இருக்குது. நம்ம விட்டுட்டோம். நிறைய பேசுறது இருக்குது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற அநீதிகளும் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்கும் எப்படி அரசியல் விழிப்புணர்ச்சின்னு கேட்டுருப்பீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கோட கருத்து இருக்கும், அந்த கருத்தை நீங்கள் பரிமாறிக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு இதுன்னா நாங்கள் திருத்திக்கிறோம் அதை. ஸோ இப்படி தான் 2-வே கான்வர்சேஷன் மாதிரி இருக்கட்டும் அந்த யூடியூப் உங்களுக்கும் எங்களுக்கும். ஸோ அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் சதீஷ். அதான் டேவிட், நான் நினைக்கிறேன் நம்மளுடைய இது 84வது எபிசோட் முடிவுக்கு வருது. நிறைய இஷ்யூ இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதனாச்சும் கேள்வி, சில பேருக்கு உங்களுக்கு சஜஷன் இருக்கும். நாங்கள் எங்களுக்கு மேஜரான இஷ்யூ நாங்கள் பேசிட்டோம். சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் பேசுகிறோம். சேமா பக்கம் மீண்டும் சந்திப்போம்.